everyone, welcome to Drona. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டாபிக்ல நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம், இஸ் நத்திங் பட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இட் இஸ் மெண்டலோட கேரக்டரிஸ்டிக்ஸ், மெண்டல் வந்து எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, வாட் இஸ் த ரீசன் ஹி சோஸ், ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் பற்றி நம்மளோட ஒரு மெயின் கான்செப்டாக இருந்திருக்கும் ஆக்சுவலி. இந்த inheritance அப்படின்னா என்ன அர்த்தம்? which means any information that is being transmitted to the next generation, அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், let it be like ஐ கலரா இருக்கலாம், or else like ஹேர் கலரா இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேர் இருக்கும், சில பேருக்கு blonde ஹேர் இருக்கும், சில பேருக்கு ரெட் ப்ரௌன் ஹேர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேன் பி டிரான்ஸ்மிட்டட். ஸோ அதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்திருப்போம். நம்மளோட இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனடிக்ஸ். ஸோ விச் மீன்ஸ் நான் அதை டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ்மிட் ஆகுறதுக்கு சம்திங் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சம் ரீசன் வில் பி, ஒரு ஃபேக்டர் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். அதுதான் என்ன பண்ணிருக்கோம், இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன காரணம், அது ஃபேக்டர் என்ன, அந்த மாலிகுலர் இந்த ரெஸ்பான்சிபிளான மாலிகுல் என்னது அப்படின்றத பத்தி பார்க்க போறதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு கான்செப்ட், இட் இஸ் நத்திங் பட் மாலிகுலர் ஜெனடிக்ஸ். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸ் அப்படி ஜெனடிக்ஸ் ஜீன், ஸோ ஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்டுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து ஞாபகம் வருவாங்க. யார் யாரு? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ, வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கேட்டோம்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் acid. So what is the full form of RNA? RNA நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ribonucleic acid. சரி, ஸோ ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு யார் வரா? ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. சரி, இப்போ டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம், ஆர்என்ஏயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, we call them as the building blocks of the genetic material, which means the genetic material is totally made up of என்ன சொல்வேன், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயே டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் டிஎன்ஏல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி த ஜெனடிக் மெட்டீரியல். இதுவே சில வைரஸஸ் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆர்என்ஏ தான் வந்து யாரா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியலா இருப்பாங்க. So look at this diagram. This is the structure of a DNA. இது வந்து பாத்தீங்கன்னா RNA. I'll tell you the difference. What is the difference between DNA and RNA in the upcoming topics நான் தெளிவா சொல்றேன். So DNA வந்து பாத்தீங்கன்னா சில majority of the organismsல அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியலா இருப்பாங்க. சில வைரஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா RNA is going to be the genetic material. So RNA ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா they will be acting as an messengers. So mRNA இந்த மாதிரி நிறைய RNAலயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. We will be seeing about mRNA, tRNA இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து தெளிவா பாக்குற மாதிரி இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ பத்தி பார்க்க போறோம், டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ டிஎன்ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வாட் இஸ் திஸ் டிஎன்ஏ மேட் அப் ஆஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து லெட் அஸ் டாக் அபவுட் திஸ். RNA and DNA together can be called as the polynucleotide. சரியா? RNA and together நம்ம என்ன சொல்றோம், we call them as a polynucleotide. அப்ப நியூக்ளியோடைட்னா என்ன? first of all we should know that. கரெக்ட்டா? அப்ப நியூக்ளியோடைட் வந்து நான் எப்படி இருக்கும், what is the structure of nucleotide அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நியூக்ளியோடைடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யார் இருப்பா, ஒரு சுகர் பேஸ் இருப்பாங்க, a pentose sugar molecule இருப்பாங்க. அந்த pentose sugar molecule கூட ஒரு சைடுல will be யார் அட்டாச் ஆயிருப்பான்னு கேட்டீங்கன்னா will be having a nitrogen base. ஸோ இப்போ நம்ம யாரை பத்தி பாக்குறோம், DNA, RNA are like polynucleotides. அப்போ நியூக்ளியோடைட்னா என்ன, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோடைட் அப்படின்னு நான் கேட்டேன்னா எனக்கு நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு 3 பேசிக்கான ஒரு காம்பனன்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அது யார் யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுகர் மாலிக்யூல் இருப்பாங்க. அந்த சுகர் மாலிக்யூல் கூட யார் அட்டாச் ஆயிருப்பா, கண்டிப்பா ஒரு நைட்ரஜன் பேஸ் வந்து அட்டாச் ஆயிருக்காங்க. அண்ட் டாப் மோஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து இது கூட வந்து அட்டாச் ஆயிருப்பாங்க. So a nucleotide has 3 major components, is nothing but a nitrogen base, a pentose sugar structure and a phosphate group. சரி, இப்போ இந்த pentose sugar அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, either like ribose, RNA ல வந்து ribose தான் இருக்கும், whereas DNA ல வந்து பாத்தீங்கன்னா deoxyribose தான் இருக்கும். is going to be a new fact. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூக்ளியோடைட்ஸ் டுகெதர், நியூக்ளியோடைட் நிறைய ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி together they will be forming a structure. We call them as the polynucleotide. இப்போ இந்த டயகிராம்க்கு வாங்க. அகைன் கேன் யூ see, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர், இது வந்து இன்னொரு நியூக்ளியோடைட். ஸோ நிறைய நியூக்ளியோடைட் எல்லாமே கம்பைன் ஆயிட்டு what they are forming a structure we call them as a polynucleotide or polynucleotide
chain அப்படின்னு சொல்லுவோம். சரியா? Hope I'm clear till now. Next one பாத்தீங்கன்னா we are going to see the structure of the polynucleotide chain. இப்போ pentose sugar நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கான்செப்ட் தான், which is nothing but ஒரு pentose sugar structure இருக்கு, 5-sided figure. Next one பாத்தீங்கன்னா let us see about the nitrogen base. ஒரு nitrogen structure எப்படி இருக்கும், ஒரு nitrogenல யார் யார் இருப்பா nitrogen baseல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 2 categories பிரிக்காது nitrogen base. One is going to be purine, another one is going to be pyrimidine. சரியா? nitrogen baseல வந்து பாத்தீங்கன்னா 2 categories நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு யார் இருப்பா purine இருப்பா, இன்னொன்னு யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா pyrimidine அப்படின்னு வந்து இருப்பாங்க. சரி, purine குள்ள யார் யார் இருப்பா, or else what are the components will be combined together to form the purine, or purine குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா we have adenine and we have guanine. சரியா? so nitrogen base நான் ரெண்டா பிரிக்கிறேன், purine and pyrimidine. purine குள்ள யார் யார் வரா, adenine and guanine. சரியா? அதே மாதிரி pyrimidine குள்ள யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா we have cytosine, thymine and uracil. சரி, இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நான் சொன்னேன் DNA and RNA both are different, right? so DNA க்கு வந்து பாத்தீங்கன்னா purine க்கு யார் யார் இருப்பா, adenine and guanine. pyrimidine cytosine and thymine. இது 4 மட்டும் தான் DNA க்கு வந்து present ஆயிருக்கும். இதுவே நீங்க RNA பத்தி பேசுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா same adenine இருப்பாங்க, guanine இருப்பாங்க, cytosine இருப்பாங்க, but instead of thymine யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா uracil வந்து present ஆயிருப்பாங்க. that is like one of the major difference. சரியா? so DNA ல வந்து instead of uracil thymine will be there, whereas in RNA instead of this thymine uracil will be there. இவ்வளவுதான் ஒரு மேஜர் ஒரு டிஃபரன்ஸ், one of the difference actually. நம்ம நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு கான்செப்ட், நம்ம டீடைலா போகும்போது பார்க்கலாம். so first we saw what is a genetic material, which means we saw like DNA and RNA. so DNA and RNA நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா together you get a polynucleotide chain. அப்போ நியூக்ளியோடைட்னா என்ன அப்படின்ற சொல்லியும் நம்ம பார்த்தோம். இப்போ யூனிட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா one of the common was the nitrogen base. nitrogen baseல யார் யார் இருக்கா, நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா வந்து பார்த்துட்டோம். now let us move on. இப்போ வந்து பாத்தீங்கன்னா I already told you ஒரு like nucleotide இருக்கு அப்படின்னு, polynucleotide. so nucleotide I told you pentose sugar, nitrogen base and ஒரு phosphate group வந்து present ஆயிருப்பாங்க. சரியா? இப்போ இதுல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஒரு pentose sugar if it is attached to a nitrogen base in the presence of N-glycosidic bond. சரியா? இதுல வந்து நோட் பண்ணீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு நியூக்ளியோடைட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ஒரு pentose sugar, nitrogen base and one phosphate groupம் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா phosphate group இல்ல, வெறும் pentose sugar இருக்கு, nitrogen base தான் இருக்கு. இது ரெண்டுமே எது கூட attached ஆயிருக்கு, by a bond we call them as N-glycosidic bond. இப்போ இந்த மாதிரி ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா we call this as nucleoside. நம்ம என்ன சொல்வோம், நியூக்ளியோசைடு. அதாவது phosphate group அது இல்ல, வெறும் பென்டோஸும் நைட்ரஜன் மட்டும் தான் இருக்காங்க, சுகரும் இருந்தா we call them as a nucleoside. in case if இதுல phosphate groupமே வந்து ஆட் ஆகி இருந்துச்சுன்னா we call them as a nucleotide. so there is a difference. சரியா? நியூக்ளியோசைடுக்கும் நியூக்ளியோடைடுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நியூக்ளியோசைடுல வந்து phosphate group இருக்காது, ஆனா they are joined together. எந்த பாண்ட், ஒரு கனெக்ஷன் லிங்க் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது என்ன பாண்ட் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா through N-glycosidic bond. இதுவே நம்ம நியூக்ளியோடைட் அப்படின்னு பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஒரு phosphate group வந்து attached ஆயிருப்பாங்க. அந்த லிங்க் some connection should be there, right? அவங்க என்ன கனெக்ஷன் மூலமா attached ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா they will be attached or joined to a bond we call them as phosphodiester bond. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பா. சரியா? so நியூக்ளியோடைடுக்கு phosphodiester bond, whereas for nucleosideக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா through N-glycosidic bond. இது வந்து just one introduction, I am just telling. நம்ம டாபிக் உள்ள போல, இது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் I have given. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், நியூக்ளியோசைடு என்ன சொல்லிட்டேன், நியூக்ளியோடைட்னால என்னன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அந்த நியூக்ளியோசைடு வந்து பாத்தீங்கன்னா DNA ல ஒரு மாதிரி இருக்கும், RNA ல வந்து ஒரு மாதிரி பேருடையதா இருக்கும். இப்போ let us talk about the nucleosides in RNA. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், நைட்ரஜன் பேஸ் நமக்கு 4 இருக்கும். யார் யார் இருப்பா, அடினோசைன், குவினைன், சைட்டோசைன் அண்ட் தைமின். கரெக்டா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம RNA-க்கு வந்து யார் இருப்பேன்னு சொன்னேன், தைமினுக்கு பதிலா யார் இருப்பாங்க, யுரேசில் இருப்பாங்க அப்படின்றத I already told you in the beginning of the topic itself. கரெக்டா? சோ அப்ப நியூக்ளியோசைடு நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா இந்த RNA-க்கு அடினோசைன், குவினானோசைன், சைட்டிடைன் அண்ட் யூரிடின், இதுதான் நம்ம என்ன சொல்வோம் நியூக்ளியோசைடு ஆஃப் RNA-க்கு இந்த பேர்ல நம்ம வச்சிருக்கோம். இதுவே நியூக்ளியோசைடு DNA-க்கு நம்ம என்ன போடுறோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ஃப்ரண்ட்ல டிஆக்சி அப்படின்னு ஒரு பேர் மட்டும் நம்ம ஆட் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டிஆக்சின்ற பேர் போட்டே வரும்போது how the nucleoside in DNA can be pronounced as deoxyadenosine, deoxyguanosine, deoxycytidine and deoxythymidine. சரியா? இது வந்து கண்டிப்பா we have to remember.
ஸோ நியூக்ளியோசைட் ஆர்என்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஆக்சின்ற பேர் நம்ம ஃப்ரண்ட்ல போட மாட்டோம். whereas நியூக்ளியோசைட் டிஎன்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஆக்சி அப்படின்ற ஒரு பேரை போட்டு தான் we will be like pronouncing. சரியா? Next one வந்து let us move about the structure of the polynucleotide chain. I told you how a nucleotide chain will be looking like. சிம்பிளா தெரியுதா? ஒரு பென்டோஸ் சுகர் இருக்காங்க, ஒரு பாஸ்பேட் இருக்காங்க, ஒரு ஹைட்ரஜனஸ் பேஸ் இருக்காங்க, அண்ட் இந்த ஜாயின் பண்ற பாண்ட் பேருமே ஆல்ரெடி டோல்ட் யூ த்ரூ பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹோப் யூ ரிமெம்பர். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் சேர்ந்து தான் நமக்கு யார் ஃபார்ம் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா they will be forming the polynucleotide chain. இது நம்ம ஆல்ரெடி I told you in this concept. சரி, இப்போ இதுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். டிஎன்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா what is going to say இப்போ டிஎன்ஏ வேண்டாம், let us talk about the RNA. ஸோ இந்த ஆர்என்ஏ நான் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1 2 3 பொசிஷன்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. கேன் சி திஸ் டயக்ராம் ஒரு பென்டோஸ் சுகர் ஸ்ட்ரக்சர்ல 1 2 3 4 மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் 1 பிரைம் 2 பிரைம் 3 பிரைம் 4 பிரைம் 5 பிரைம். இதுல ஆர்என்ஏல மட்டும் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி ஆர்என்ஏக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஆர்என்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா தைமினுக்கு பதிலா யுரேசில் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்மே ஹோப் யூ ரிமெம்பர். அடுத்து இன்னொரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்என்ஏல வந்து கேன் யூ சி இந்த 2 பிரைம்ல யார் பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு OH குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. வேறஸ் இன் டிஎன்ஏல வந்து பாத்தீங்கன்னா இந்த OH குரூப் வந்து இந்த இருக்காது. அதுக்கு பதில் வேற ஒருத்தவங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இந்த டாபிக் நான் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ஆர்என்ஏ மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? சோ ஆர்என்ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், அது ஒரு நியூக்ளியோடைட் ஒரு நியூக்ளியோடைட் நான் எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஒரு பாலிநியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆர்என்ஏல மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பிரைம் அதாவது 2 அப்படின்ற இடத்துல எனக்கு யாரு பிரசன்ட் ஆயிருப்பா? ஒரு OH குரூப் வந்து இட் இஸ் கோயிங் டு பி பிரசன்ட். சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் த இன்ட்ரோ. ஸோ டிஎன்ஏக்கு வந்து we saw what is the expansion, our nucleotide sequence will be there, polynucleotide sequence எப்படி இருக்க போகுது, and RNA ல மட்டும் 2' பிரைம்ல யார் பிரசன்ட் ஆயிருக்க போறா, we saw what is the nucleoside, we saw what is the nucleotide. இந்த கதை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெயினா டீடைல்டா we are going to see about the structure of the DNA. சரியா? ஸோ டிஎன்ஏ கதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து who identified DNA அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பேர் ஞாபகம் வரும். லிட்டரலி யாருன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெட்ரிக் மிஷ்னர் in the year 1869. அவர் வந்து பாத்தீங்கன்னா he didn't name it as DNA actually. லிட்டரலி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாம்பிள் ஒரு செல் எடுத்துக்கிட்டாரு. அந்த செல்ல இருந்து he removed ஒரு சாம்பிளை வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்தாரு. அதை ஐசோலேட் பண்ணி he found like okay this is something different, so I'm going to name it as a nuclein அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சார். ஆனா பட் அதுதான் நம்ம நியூக்ளின்றதை நம்ம என்ன கூப்பிட்டு இருக்கோம், இப்போ நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சு கூப்பிடுறோம். நீங்க வந்து ஹிஸ்டரி நீங்க வந்து நார்மலா எடுத்து பாத்தீங்கன்னா who named or who identified அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஷ்னர் அப்படின்ற பேர் தான் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இதை யாரு உண்மையான பர்சன் இதை கண்டுபிடிச்சாங்க, டிஎன்ஏ வந்து who discovered first அப்படின்ற பேர் நம்ம எடுத்தாலே பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக். பிகாஸ் இதுல வந்து நிறைய பேர் இன்வால்வ் இருப்பாங்க. சில பேரோட பேரே வந்து அதுல கண்டுபிடிச்சவங்க லிஸ்ட்லயே வந்து இல்லாம கூட இருக்கும். அதுல ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரோஸ்லின் பிராங்க்லின். இஃப் யூ லுக் அட் திஸ் பிக்சர் ரோஸ்லின் பிராங்க்லின் பேர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன் ரியலி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்போ நம்ம வந்து இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்ற கான்செப்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம அந்த காலத்துல இப்போ இந்த பீரியட்ல 1869 இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபீமேல்ஸ் அப்படின்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. விச் மீன்ஸ் அவங்க சொன்னாலுமே அந்த அளவுக்கு அவங்க வார்த்தைகள் வந்து எடுப்படல. ஒரு இடத்துல பொதுவா பேசுறாங்க, ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா their words were not given that much importance like men. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் கேட்டீங்கன்னா ரோசன் பிராங்க்லின் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரெட்ரிக் மிஷ்னர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு செல்ல இருந்து சம் சாம்பிள் ஐசோலேட் பண்ணி ஃபவுண்ட் அவுட் த நியூக்ளியன், அதான் இப்போ டிஎன்ஏன்னு கூப்பிட்டுருக்கோம். அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அந்த சாம்பிள் இருந்து அதோட கொஞ்சம் கடன் வாங்கிட்டு she started to do some research, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணாங்க. she took many x-ray pictures, நிறைய பிக்சர்ஸ் எடுத்தாங்க, நிறைய she did many research. சரியா? அது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஹிஸ்டரியில வந்து ஒரு பிக்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி, which is picture 51 or photo 51 எப்படி வேணா நம்ம வந்து இதை சொல்லிக்கலாம். So what happened really here அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் லிட்டரலி she is taking, அந்த நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா இமேஜஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அதை கண்டுபிடிக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் she was not able to லைக் அதை கிளாரிஃபை பண்ணலையா இல்லை ஐடென்டிஃபை பண்ணலையான்னு தெரியல. பட் தட் பிக்சர் வாஸ் ஜஸ்ட் கெப்ட் லைக் அப்படியே விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 பேர் வந்தாங்க. யார் அந்த 2 பேர் அப்படின்னு கேட்டோம்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். சரியா? இவங்க கூட யாரு கம்பைன் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரிஸ் வில்கின்ஸ் அப்படின்றவர் கம்பைன் லைக் ஒன்னா கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. லிட்டரலி இப்போ இந்த ரோசன் பிராங்க்லினா இருக்கட்டும், மாரிஸ் வில்கின்ஸா இருக்கட்டும், இவங்க இந்த பண்ண ரிசர்ச் ஒர்க் கதை எல்லாமே வந்து எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல தான் இந்த கதை ரிசர்ச் கதை எல்லாமே போய்கிட்டு இருக்கு.
ஸோ அங்கதான் இந்த ரிசர்ச் வந்து ரோசன் ஃப்ராங்க்லின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷி டுக் மெனி பிக்சர்ஸ், அதை அப்படியே விட்டுட்டு அனலைஸ் பண்ணல ஒரு பண்ண தெரியல, ஷி ஜஸ்ட் லெஃப்ட் இட், அப்படியே விட்டுட்டாங்க. இந்த மாரஸ் வில்கின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரோசன் ஃப்ராங்க்லின் பண்ண சாம்பிள்ஸ் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு 2 பேர்கிட்ட காட்டுறாங்க. யார் அந்த 2 பேரு? ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் தரோவா அனலைஸ் பண்றாங்க அந்த பிக்சரை. தென் தே ஃபவுண்ட் அவுட், ஹிஸ்டரியிலே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிக்சர். லிட்டரலி இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒரு கிரைம் சீன் நடக்குது, ஒரு கிரைம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து உடனே வருவாங்க. என்ன பண்ணுவாங்க, கிரைம் சீனை வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. அப்ப அந்த டிஎன்ஏன்ற வார்த்தையே நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா இருக்கு. பட் ஜஸ்ட் இமேஜின், லாங் டைமுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாமே கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அதுக்கான கான்ட்ரிபியூஷன் மேஜரா அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி பாத்தீங்களா, அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப ஹிஸ்டரி ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்சர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பிக்சர் 51 which is nothing but ஒரு பெர்ஃபெக்ட் டிஎன்ஏ வந்து எப்படி இருக்குமோ கரெக்டா கேப்சர் ஆச்சு அந்த இமேஜ்ல. which ரோசன் ஃப்ராங்க்லின் like she failed to analyze that picture. அவங்க வந்து பார்க்காம இருக்காங்க. so what happened, அவங்க கண்டுபிடிச்சிட்டு அப்பதான் ஒரு மாடலை வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்றாங்க. அந்த பிக்சரை சாம்பிளா ஒரு ரோல் மாடலா வச்சுதான் they are proposing a model. டிஎன்ஏ வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை ப்ரொபோஸ் பண்றாங்க. அந்த மாடல்ல நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் அந்த மாடல். இப்படிதான் அந்த கதை வந்து வந்துச்சு. சரி, ப்ரப்போஸ் வந்து பண்ணிட்டாங்க, நடந்தது. அகைன் ரோசன் ஃப்ராங்க் தெரிய வருது, ஓகே நம்ம கொடுத்த சாம்பிள்ஸ்ல தான் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னும் போது லைக் அகைன் சம் ஆர்குமெண்ட்ஸ் ஆல்சோ வெண்ட் ஆன். பட் வாட் ஹேப்பன் வாஸ், இவங்களுக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து அறிவிக்கிறாங்க. சொல்லிட்டு டிஎன்ஏ கண்டுபிடிச்சவங்க, the person who discovered DNA சொல்லிட்டு 3 பேருக்கு வந்து கிடைக்குது. யார் யாரும் நம்ம பார்த்தோம்னா லைக் there person which means like Meissner, Watson and Crick and I think Morris Wilkins also, I'm not sure, but anyway கிடைக்குது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பேர் மட்டும் விடுபட்டிருக்கும். யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரோசன் ஃப்ராங்க்லின். பிகாஸ் she was not there. அந்த நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது by the time she passed away by the years of 37 I guess, because of this ovarian cancerனால இறந்து போயிடுறாங்க. பட் ஈவன் தோ கண்டுபிடிச்சோம், டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்ற பேர்ல கூட அவங்களோட பேர் வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. பிகாஸ் அகைன் as I told earlier, மென்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு, ஃபீமேல்ஸ் அந்த வார்த்தையில எதுவுமே எடுப்படல. she was not even alive to claim also. so obviously ஆயிடுச்சு, மத்தவங்களுக்கு தான் அந்த நேம் எல்லாமே போயிடுச்சு. so this is the real story behind what happened, like who discovered அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் let us see about the structure of DNA. so DNA வந்து பாத்தீங்கன்னா பிக்சர் 51 மூலமா அந்த எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் மூலமா கண்டுபிடிச்ச இமேஜை வச்சு they are proposing a model, DNA helix model. அது யாரு கொண்டு வந்தா, we saw 2 persons. யார் யாரு, which is nothing but James Watson and Francis Crick வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து we are going to describe the structure. அந்த DNA structure டபுள் ஹெலிக்ஸ் மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். just look at this diagram. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு DNA இதை வச்சு தான் வந்து ஒரு மாடலை வந்து கொண்டு வராங்க. இந்த DNA வந்து பாத்தீங்கன்னா it is made up of 2 polynucleotide chains. ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் நியூக்ளியோடைட்னா எப்படி இருக்கும்னா நான் சொல்லிட்டேன். polynucleotide எப்படி இருக்கும்னு சொன்னா, which means nucleotide sequence நிறைய சேர்ந்தது together can be called as the polynucleotide. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா DNA is made up of 2 polynucleotide chain. Look at this diagram again. இது வந்து ஒரு polynucleotide chain, இது வந்து இன்னொரு polynucleotide chain. so 2 polynucleotide chain சேர்ந்தது தான் பாத்தீங்கன்னா we call them, they will be forming a perfect DNA structure. இப்போ இந்த DNA structure வந்து எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா it is in the right handed fashion. சரி, ரைட் ஹேண்டட் ஃபேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா லைக் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படின்னு பார்த்து கீப் ஆன் லைக் சுருங்கிட்டே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொட்டேஷன் எந்த மூமெண்ட்ல இருக்கும், it will be like in the clockwise directionல தான் இருக்க போறாங்க. that is why we call them as the right handed fashion. சரியா, so இது வந்து it's going to be in a right handed fashion. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில values or சில நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. it is always important to remember these numbers. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா pitch of the helix எவ்வளவு கொடுத்தனா, it is around 3.4 nanometer or it can also be pronounced as 34 angstrom units. look at this diagram, sorry look at this point. ஏக்கு மேல ஒரு குட்டி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்போம், கரெக்டா? so 34 angstrom units. சரி, what is this pitch of the helix அப்படின்னு கேட்டீங்கன்னா, can you see here, ஒரு பக்காவான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டர்ன். நான் நினைச்சேன் DNA வந்து will be turning or rotating in the right handed direction, இது clockwise direction அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டா? அப்போ அந்த ஒரு டர்ன் கம்ப்ளீட் ஆகுது பாத்தீங்களா, அந்த ஒரு டர்னுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as the pitch. இது helix model, right? so pitch of the helix ஒரு complete turn அது எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 3.4 nanometer or 34 angstrom units. next one பாத்தீங்கன்னா number of base pairs in each turn. look at this diagram again.
நான் எதை பேஸ் பேர்னு சொன்னேன்? நம்ம நைட்ரஜன் பார்த்தோம் கரெக்டா? நைட்ரஜன் பேஸ் பேர் எத்தனை இருக்கு? அடினோசைன், குவினைன், சைட்டோசைன் அண்ட் தைமின் 4 பார்த்தோம் கரெக்டா? சோ இது 4மே வந்து பாத்தீங்கன்னா we call them as the nitrogen base or base pairs அப்படின்னு சொல்லி பேர்ஸ். அப்பனா ரெண்டு நைட்ரஜன் ஒன்னா சேர்ந்தது லைக் பேர். ஒரு அடினைன் அண்ட் குவினைன், தைமின் அண்ட் சைட்டோசைன் இந்த கதை எல்லாமே ஒன்னா சேர்றது we call them as base pairs அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த பேஸ் பேர்ஸ் வந்து ஒரு லைக் லிட்டரலி இப்போ இமேஜின் ஒரு டர்ன்ல வந்து ஒரு டர்ன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டர்ன்ல வந்து எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும்னா it is going to be around 10. and the distance between the adjacent base pairs அப்போ ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடப்பட்ட உள்ள கேப் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா it is going to be around 0.34 nanometer or 3.4 angstrom units. look at this diagram. இது வந்து ஒரு பேஸ் பேர், இது வந்து ஒரு பேஸ் பேர். இப்போ இந்த ரெண்டு பேஸ் பேருக்குள்ள இடப்பட்ட உள்ள கேப் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0.3 nanometer. look at this diagram again. இங்க ஒரு பேஸ் பேர், இங்க ஒரு பேஸ் பேர், இடப்பட்ட உள்ள கேப் எவ்வளவு இருக்கும்? 0.34 nanometer or it can also be called as 3.4 angstrom units. and I forgot to tell you one more thing. நான் வந்து பேஸ் பேர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா? ஸோ ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? நைட்ரஜன் பேசிஸ் நம்ம பார்த்தோம், அடினோசைன், குவினைன், தைமின், சைட்டோசைன். ஸோ நான் அடினோசைன் எப்படி நேம் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா I'll be using the word A. ஏன்னா எனக்கு என்ன சொல்வேன்? அடினோசைன். G for guinosine. sorry, look at this diagram again. I should have told you earlier itself. okay, yes, இங்க பாருங்க, அடினைன், குவினைன். சரி, அடினைன் வந்து பாத்தீங்கன்னா I'm using the word A, குவினைன் G, cytosine C and thymine T, uracilக்கு வந்து U. so பாத்துக்கோங்க, அடினைன், குவினைன், cytosine, thymine. சரியா? so அடினைனுக்கு வந்து I'm using the word A, குவினைனுக்கு வந்து G, cytosineக்கு வந்து C, thymine-க்கு வந்து T and uracilக்கு வந்து U. இப்போ இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அடினைன் will be always pairing with thymine. so எப்படி பேர் ஆகும்னு கேட்டீங்கன்னா அடினைன் எப்பவுமே தைமின் கூட தான் பேர் ஆவாங்க, whereas குவினைன் will be always pairing with cytosine. இல்ல விஷயம் கேட்டீங்கன்னா எவ்வளவு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா பேர் ஆகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடினைன் will be always pairing with thymine. எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருப்பாங்க? 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா they will be pairing. இதுவே குவினைன் with cytosine வந்து பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா பேர் ஆவாங்க. so A will be always pairing with T and G will be always pairing with C. so A க்கும் T க்கும் எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பேர் ஆயிருக்க தேவைப்படும்? 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. whereas for G க்கும் C க்கும் பேர் ஆகிறதுக்கு எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தேவைப்படுது? 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து நமக்கு இதுல தேவை. இது எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். and I already told you, இப்போ நான் சொல்ற இந்த பேரிங் கதை வந்து it is only for DNA. இப்போ இதுவே இந்த கேஸ் ஆஃப் RNA நான் பாத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா instead of thymine எனக்கு யார் இருப்பான்னு சொன்னேன்? uracil வந்து present ஆயிருப்பாங்க. so அதே கதை தான் என்ன போடுறேன்? T க்கு பதிலா U. so A will be pairing with U in RNA, whereas A will be pairing with T in DNA, 2 and 3 hydrogen bonds. இந்த விஷயத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறோம். yes, next one பாத்தீங்கன்னா இப்போ structure of DNA. look at this diagram again. இது வந்து பாத்தீங்கன்னா I already told you, இது வந்து ஒரு polynucleotide chain, இது வந்து இன்னொரு polynucleotide chain. கரெக்டா? இப்போ இதான் நம்ம பேஸ் பேர்ஸ் பத்தி பாக்குறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி டோல், இது வந்து ஒரு பேர், இது வந்து நியூக்ளியோடைட், இது வந்து இன்னொரு பாலிநியூக்ளியோடைட். இந்த ரெண்டு பாலிநியூக்ளியோடைடுமே எதனால ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா they are joined together by the nitrogen bases. இந்த nitrogen base நம்ம யாரை பத்தி பாக்குறோம்? அடினைன், தைமின், குவினைன் அண்ட் சைட்டோசின். இவங்க என்ன பண்றாங்க? ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயினை வந்து ஒன்னா வந்து அட்டாச் ஜாயின் பண்றதுக்கு they are very much helpful. ஓகேவா? ஸோ அது எப்படி பேர் ஆகுது அப்படின்றது நான் ஆல்ரெடி டோல்ட் யூ, லைக் 2 ஹைட்ரஜன் பாண்ட், 3 ஹைட்ரஜன் பாண்ட். ஓகேவா? ஸோ த பேக் போன் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் என்ன பண்ணும்? இட் ஃபார்ம்ஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஒரு ப்ராப்பரான ஷேப் கொடுக்கறதோ சரி, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆர் லைக் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது எல்லாமே எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்கெலிட்டன் தான். அதே மாதிரி ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு பேக் போன், ஒரு ஸ்கெலிட்டனா இருக்கிறது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சுகர் அண்ட் phosphate. இது ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா they will be forming the backbone of the DNA structure. சரியா? so DNA ரெண்டு polynucleotide sequence இருக்கும்போது உள்ளுக்குள்ள யார் கூட அட்டாச்ட் ஆயிருக்காங்க? they will be joining with the help of this nitrogen bases. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, the two chains have anti-parallel polarity, which is nothing but one chain has the polarity of 5' or 5' to 3', whereas the other chain will be having the polarity of 3' to 5'. look at this diagram again. நான் என்ன சொன்னேன்? இது வந்து ஒரு நியூக்ளியோடைட் செயின், இது வந்து இன்னொரு பாலிநியூக்ளியோடைட். ரெண்டுமே பாலி, இது ஒரு இன்னொரு பாலிநியூக்ளியோடைட் செயின். look at this. ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா they will be starting with 3'
and ending with 5 prime, whereas the other one எப்படி இருப்பாங்க, it will be the opposite of the next one, which is nothing but 5 prime and 3 prime. இது வந்து DNA ஸ்ட்ரக்சருக்கான இருக்கக்கூடிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we already talked about these hydrogen bonds, கரெக்டா? So இந்த hydrogen bonds I have told you A will be always pairing with C and C will be always pairing with G. So A க்கும் T க்கும் 2 hydrogen bonds connection இருக்கும், whereas C க்கும் G க்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 hydrogen bonds connection வந்து இருக்க போறாங்க. And இன்னொரு விஷயம் you should not forget, like a purine will be always opposite to pyrimidine. சரியா? நம்ம purine starting ஓட PPT நம்ம பார்த்துட்டோம். பியூரின் அண்ட் பெரிமிடின், யார் யாரு பியூரின் கீழ வருவா, யார் யாரு பெரிமிடின் கீழ வருவா அப்படின்னு சொல்லிட்டு, பியூரின்குள்ள யார் யார் இருக்கா, அடினைன் குவினைன், அண்ட் பெரிமிடினுக்கு வந்து சைட்டோசின் தைமின் ஆர் யூரேசில் அகைன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அடினைன் எப்பவுமே யார் கூட ஆப்போசிட்டா பேரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா பெரிமிடின் கூட தான் இருப்பாங்க. அப்படின்னா ஒன்னு அடினைன் ஒரு பியூரின் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் எப்பவுமே யாரா இருப்பாங்க, ஒரு பெரிமிடின் தான் இருப்பாங்க. தட் இஸ் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல போனா ஏக்கு எப்பவுமே ஆப்போசிட் யார் கூட பேரா இருப்பாங்க, தைமின் கூட மட்டும் தான் பேரா இருப்பாங்க. எப்படி பேரா இருப்பாங்க, with the help of 2 hydrogen bonds. அதே மாதிரி ஒரு purine, like if I'm talking about guanine எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட் எப்பவுமே எந்த pyrimidine இருப்பாங்க, சைட்டோசைன் தான் இருப்பாங்க. எவ்வளவு ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் கூட தான் ஆப்போசிட்ல பேரா இருப்பாங்க, 3 hydrogen bonds கூட தான் they will be paired. இதுதான் வந்து I have given here. சரியா? This is going to be the structure which I have mentioned. Next, இது வந்து பாத்தீங்கன்னா look at this diagram here. இதுல வந்து I have given a term BP அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ பிபி நான் என்ன சொல்வேன், நத்திங் பட் பேஸ் பேர்ஸ். அப்படின்னா ஒரு டிஎன்ஏயோட லென்த், ஒரு அளவை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன், எனக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ஆர்கானிசம்க்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும், கரெக்டா? அதுல வந்து எவ்வளவு பேஸ் பேர்ஸ் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பேஸ் பேர்ஸ் நான் யூனிட்டா வச்சு தான் ஐ வில் பி மெஷரிங். ஓகேவா? இப்போ லுக் அட் திஸ் ஒன் அகைன். எஸ், ஓகே. So forming the base pairs. அப்ப என்ன பண்ணா hydrogen bonds என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா they are helping to form the base pairs. So the base pairs BP coming back here. The base pairs எதுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அளவு, ஒரு DNA குள்ள அளவு வந்து சொல்றதுக்கு நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா base pairs அப்படின்ற யூனிட் வச்சு நான் மென்ஷன் பண்ணுவேன். If you talk about the E-Coli bacteria, that is Escherichia coli வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா there will be around like 4.6 into 10 to the power of 6 பேஸ் பேர்ஸ் வந்து E-Coli bacteria கீழ இருக்க போகுது. சரி, அதே மாதிரி if I talk about a bacteria lambda அப்படின்ற ஒரு bacteriophage நான் எடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அதுல எத்தனை பேஸ் பேர்ஸ் இருப்பாங்கன்னா around 48,502 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்க போறாங்க. சரி, நான் பாக்டீரியா பத்தி பாக்குறேன், E-Coli பாக்டீரியா பத்தி நான் பாத்துட்டேன். What about human beings அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா haploid content of human DNA is going to be around 3.3 into 10 to the power of 9 base pairs. So haploid DNA இப்ப நான் சொல்றது haploid and content பார்த்திருப்போம், diploid ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்திருப்போம். Hope you remember in our previous topics. So haploid வந்து பாத்தீங்கன்னா அப்படி மென்ஷன் பண்ணுவேன் and which is nothing but a single set of chromosomes. So diploid வந்து பாத்தீங்கன்னா 2 set of chromosome which is nothing but 2n அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இப்போ haploid of DNA லைக் haploid kind of DNA எவ்வளோ நான் மெஷர் பண்ணா எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா that is going to be around 3.3 into 10 to the power of 9 base pairs. So what about a diploid? Diploid kindல பாத்தீங்கன்னா அப்படி is going to be a double which is nothing but 6.6 into 10 to the power of 9 base pairs. எதுல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா in the diploid content of human DNA. So diploid kind of human being 6.6 into 10 to the power of 9 base pairs வந்து present ஆயிருக்க போறாங்க. And these values and all should be remembered. Okay, இப்போ next நம்ம பார்த்தோம் DNA first என்ன கதை, நம்ம எங்க ஆரம்பிச்சோம், நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம், ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், பாலிநியூக்ளியோடைட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், டிஎன்ஏவை யாரு கண்டுபிடிச்சான்னு சொல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பார்த்தோம், அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் யார் யாரு சொல்லி பார்த்தோம், யார் யார் கூட பேராவா, இந்த டிஎன்ஏ கண்டுபிடிச்ச ஹிஸ்டரி எல்லா கதையும் நம்ம தெளிவா பார்த்தோம். Now we are going to see about the packaging of DNA helix. So DNA வந்து எப்படி இருக்கு, எப்படி லிட்டரலி ஒரு அரேஞ்ச் ஆயிருக்கு, ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு மாதிரி தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இந்த ஆர்கனைசிங் ஆர் த பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் மாடல் வந்து இட் வில் பி டிஃபரிங். எப்படின்னா யாருக்கு, ப்ரோகேரியோட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், யூகேரியோட்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்க போகுது. சரி, இப்போ ப்ரோகேரியோட்ஸ்னா யாரு, யூகேரியோட்ஸ்னா யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் ப்ரோகேரியோட்ஸ் நம்ம ஆல்ரெடி சின்ன வயசுல டிஃபரன்ஸ் படிச்சிருப்போம், ரைட்? ஸோ ப்ரோகேரியோட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நியூக்ளியஸ் ரீஜன் வந்து will be poorly developed. So whereas for eukaryotes வந்து பாத்தீங்கன்னா the nuclear region will be like a well developed structure அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். So prokaryotes வந்து பாத்தீங்கன்னா nuclear region poorly developed அப்படின்னு சொன்னா imagine ஒரு செல் இருக்கு, செல் ஃப்ரண்ட்ல யார் இருக்கா, we have the nucleus region, கரெக்டா?
நியூக்ளியஸ் ரீஜன் எப்பவுமே இட்ஸ் டபுள் மெம்பரேன் ரீஜன் சொல்லி படிச்சிருப்போம். டபுள் லேயர் சுத்தி டபுள் லேயர் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த மாதிரி டபுள் லேயர்டா இல்ல ஒரு irregular ஷேப்பா இருக்கு, எனக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரே இல்லாம ஒரு லைக் லிட்டில் லைக் ஜெல்லி ஒரு ஸ்லைம் ஒரு irregular ஷேப் மாதிரி இருந்துச்சுன்னா I call them as a nucleoid, whereas nucleoid will be present in the prokaryotes. சிம்பிளா சொல்லணும்னா nucleus region is poorly developed அப்படின்னு நான் வந்து சிம்பிளா சொல்லிட்டேன். சரியா? When we talk about the eukaryotes பாத்தீங்கன்னா the nuclear region will be super well developed structure வந்து இருக்கும். ஓகே, இப்போ let us talk about the packaging of this DNA helix in a prokaryote. ஓகேவா? நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். prokaryotes, let us talk about ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஒரு E. coli just already we saw in the previous example. கரெக்ட்டா? நம்ம என்ன பார்த்தோம்? E. coliயோட பேஸ் பேஸ் எவ்வளவு சொல்லி பார்த்தோம்? 4.6 and 10 to the power of 9 sorry 10 to the power of 6 பேஸ் பேஸ் அப்படி சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். கரெக்ட்டா? சோ prokaryotes E. coli பாக்டீரியா எடுத்துக்கிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா DNA வந்து லிட்டரலி இட் இஸ் நாட் ஸ்கேட்டர். ஒரு செல் மொத்தமா வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. நம்ம இதுல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். DNA is always a negatively charged particle. சரியா? DNA எப்படி இருப்பாங்க? They will be always a negatively charged particle. நமக்கு எப்பவுமே நெகட்டிவ் வந்து it will be அப்படி சொல்லு winding up or it will be like combining with a positively charged particle. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா DNA since always நெகட்டிவா இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவான புரோட்டீனை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. So once they find the suitable positive protein, இந்த DNA என்ன பண்ணும்? அந்த பாசிட்டிவ் புரோட்டீனை சுத்தி அப்படியே வைண்ட் அப் பண்ணிக்கும். லைக் டைங் அப் அப்படியே போய் சுத்திப்பாங்க. அந்த பாம்பு வந்து ஏதாவது ஒரு பிரேய போய் சுத்திக்கிட்ட மாதிரி அப்படியே போய் they will like wind up on the positively charged protein particle. அப்படி wind up ஆயிட்டு யாரு negatively charged DNA when it gets wind up with a எப்படி சொல்றது positively charged particle குள்ள wind up ஆகும்போது தான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம யாருன்னு சொல்றோம்? we call them as the nuclear. நம்ம சிம்பிளா சொல்ற nucleoid அப்படின்னு சொல்லிட்டோம். prokaryotes வந்து poorly developed nuclear region இருக்கும் and we call them as nucleoid. சிம்பிளா சொல்லிட்டேன். but how it formed அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட மெயின் கதையே வந்து இப்படிதான் இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்கே இந்த ஹைலைட் பண்றேன் பிகாஸ் நம்ம டாபிக் அடுத்தடுத்து நம்ம எப்படி சொல்றது ப்ராசஸ் பார்ப்போம். வில் பி சீயிங் அபவுட் திஸ் ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இது எல்லாமே பார்ப்போம். அப்ப இந்த வார்த்தையை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியர் ரீஜன் அண்ட் சைட்டோபிளாசம் ரீஜன் எதுவுமே தனித்தனியா கிடையாது. பிகாஸ் வி ஆல்ரெடி நோ நியூக்ளியஸ் இஸ் புவர்லி டெவலப் ஒரு irregular இருக்க போகுது. ஸோ சைட்டோபிளாசம் தனியா நியூக்ளியஸ் தனியா எந்த செப்பரேட் ரீஜனுமே ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து இருக்க போறது கிடையாது. ஆனா யூகாரியோட்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. we have a separate region which means we will be able to differentiate between which is a nucleus region and which is the cytoplasm region. தனியா differentiate பண்ண முடியும். இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பிகாஸ் நம்ம அடுத்தடுத்து போற டாபிக்ல இந்த வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. Now let us move on. இப்போ யூகாரியோட்ஸ்ல பார்க்கலாம். Just now we saw how the packaging of this DNA helix will be happening for prokaryotes. இப்போ யூகாரியோட்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னு பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். நமக்கு DNA எப்பவுமே எப்படி இருக்க போறாங்க? They are going to be negatively charged particle. அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒரு புரோட்டீன் வந்து தேவைப்படுறாங்க. கரெக்டா? சோ அப்ப அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன்ஸ் நம்ம யாரு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டோன். சோ யூகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் DNA வந்து it is going to wrap up around a positively charged protein ஹிஸ்டோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா பட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஹிஸ்டோன் கூட wrap up ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஹிஸ்டோன்ல என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 8 குரூப்ஸா வந்து ஃபார்ம் பண்ணிப்பாங்க. லைக் எப்படி எடுத்துக்கலாம் இல்ல இமேஜின் இது ஒரு ஹிஸ்டோன் இங்க ஒரு ஹிஸ்டோன் 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 8 ஹிஸ்டோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஒன்னா கம்பைன் ஆயிப்பாங்க. ஸோ அந்த 8 ஹிஸ்டோன்ஸ் வந்து ஒன்னா கம்பைன் ஆகும்போது தே வில் பி ஃபார்மிங் அ ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டேமர். சரியா? இப்போ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். DNA வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல். இட் ஹேஸ் டு பைண்ட் வித் பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன். அப்போ யூகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டீன் நம்ம யாரை சொல்ற மென்ஷன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டோன். ஸோ ஹிஸ்டோன் சிங்கிள் ஹிஸ்டோன் கூட wrap up பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 8 ஹிஸ்டோன்ஸ் டுகெதர் வில் பி கம்பைன். ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த குரூப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? we call them as the histone octamer. சரியா? எதுக்கு why ஹிஸ்டோன் ஹிஸ்டோன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டோன் இஸ் a positively charged basic amino acid. So histone என்ன இருக்கும்? is nothing but an amino acid. அதுக்குள்ள யார் யார் இருப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா லைசைன்ஸ் அண்ட் ஆர்கினைன். சரியா? ஹிஸ்டோன் யார் யார் இருக்கா? we have லைசைன் அண்ட் அரின் அப்படின்ற அமினோ ஆசிட் வந்து இருக்கு. சரி, இது நம்ம ஞாபகம் வச்சு லைக் அகைன் MCQஸ்ல வந்து இது நிறைய கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இது வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன ஆவாங்க? as we thought ஒரு ஹிஸ்டோன் ஆக்டேமர் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ சூப்பரா என்ன பண்ண போறாங்க? DNA this DNA is going to wrap up. தெரியுதுங்களா? இது வந்து ஆக்டேமர் செஷன். இது வந்து இந்த எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? இவங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம DNA சூப்பரா என்ன பண்றாங்க? they are getting wrapped up around this histone octamer. இப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்றாங்க. அவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்றோம்? we call them as nucleosome. if you remember prokaryotes நம்ம என்ன பார்த்தோம்? நியூக்ளியாய்டுன்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டா?
DNA negatively charged, positive charge கூட bind up ஆகுறாங்க to form a structure. We call them as nucleoid. அதே மாதிரி eukaryotes பொறுத்த வரைக்கும் the DNA negatively charged particle is binding up around a positively charged protein. யார் நம்ம histone octamers form பண்ணி bind up பண்றாங்க to a beautiful central ஒரு structure, ஒரு ப்ராப்பரான ஒரு nuclear structure கொடுக்குறாங்க. அந்த nuclear regionக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? We call them as nucleosome. Hope it's clear till now. Next one. இப்போ நம்ம வந்து பேக்கேஜிங் ஆஃப் நியூக்ளியஸ் ஃபார் யூகேரியோட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டிபிக்கல் நியூக்ளியோசோம் எத்தனை பேஸ் ஒரு நியூக்ளியோசோம் நம்ம எடுத்துக்கலாம். யூ நோ வாட் இஸ் நியூக்ளியோசோம், ரைட்? இது நம்ம எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை நம்ம பார்த்துட்டோம். நியூக்ளியோசோம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 பேஸ் பேர்ஸ் வந்து எனக்கு இருக்கும். சரியா? ஸோ தேர்ஃபோர் த டோட்டல் நம்பர் எப்போ எனக்கு மொத்த ஒரு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள இருக்கிற மொத்த நியூக்ளியோசோம் எவ்வளோ இருக்கும், ஹவு கேன் ஐ கால்குலேட் அப்படின்னு நான் கேட்டேன். எப்படி நான் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நம்ம ஒரு டிபிக்கல் நியூக்ளியம் எத்தனை இருக்கு? நமக்கு 200 பேஸ் பேர்ஸ் இருக்கு. கரெக்டா? மேல வாட் இஸ் 6.6 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். கோ பேக். நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டிப்ளாய்டு ஒரு கண்ணன் நான் சொல்லி பார்த்தேன், ஹாப்ளாய்டுக்கு ஒரு கண்ணன் சொன்னேன். இஃப் யூ ரிமெம்பர், I'll show that slide again. எஸ், இங்க பாத்தீங்கன்னா haploid content of human DNA எவ்வளவுன்னு சொன்னேன்? 3.3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறேன்? அது அப்படியே நான் வந்து டிப்ளாய்டுக்கு நான் எடுத்துட்டு I'm just putting the value. ஹாப்ளாய்டை பொறுத்த வரைக்கும் 3.3 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிப்ளாய்டு I already told you it's going to be 6.6 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். நான் என்ன பண்றேன்? டிப்ளாய்டு கரண்ட் ஆஃப் பேஸ் பேர்ஸ் போட்டு டிவைடட் பை டிபிக்கல் நியூக்ளியோசோம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத ஹியூமன் பீயிங்ல போட்டு I'm just doing the calculation. Finally I'll be getting the value 3.3 × 10⁻⁹. ஸோ எனக்கு வந்து டோட்டல் நம்பர் ஒரு ஹியூமன் பீயிங்ல டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியோசோம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 3.3 × 10⁻⁷. சரியா? நவ் லெட் அஸ் see. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜிங் கான்செப்ட். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி சொல்றது? cells together will be forming the tissues together will be forming the organs together will be forming the organ system, and organ system together will be forming an organism. அப்படின்னு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். கரெக்டா? இப்போ நான் செல் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ செல்குள்ள பாத்தீங்கன்னா யார் இருப்பா? நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. நியூக்ளியஸ்குள்ள யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்? குரோமோசோம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. குரோமோசோம்ஸ் வந்து எனக்கு 24 ஹார்ஸ்மே விசிபிளா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. The chromosomes will be visible only during reproduction. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ குரோமோசோம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. குரோமோசோம்குள்ள வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன சொல்வேன்? I'll be telling the டிஎன்ஏக்குள்ள யார் இருப்பா? ஜீன்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. இந்த கதை எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. கரெக்டா? ஸோ லைக் கமிங் பேக் அகெயின். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி we saw about the DNA double helix model நான் வந்து பார்த்துட்டேன். கரெக்டா? and hope you remember what is the structure given here. என்ன பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டோன் ஆக்டேமர்ஸ் என்ன பண்றாங்க? ஹிஸ்டோன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 8 குரூப்ஸா ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கு மேல யார் பவுண்ட் ஆகுறா? யார் ரேப் ஆகுறாங்க? இந்த டிஎன்ஏ வந்து ரேப் ஆகுறாங்க. hope you remember this one just now we saw. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரேப் ஆயிட்டு யார் ஃபார்ம் பண்றா? நமக்கு வந்து நியூக்ளியோசோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இந்த நியூக்ளியோசோம் ரிப்பீட்டடா லைக் கம்பைன் டுகெதர் நல்லா ஒண்ணுக்கு நிறைய ஒண்ணுத்துக்கு ஒண்ணு அடுக்கி யார் ஃபார்ம் ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா they form a unit, we call them as chromatin. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த ரேப்பிங் நடக்குதுன்றதும் நம்ம பார்த்தோம். ரேப்பிங் நடக்கும்போது யாரு ஃபார்ம் ஆகுறா, தட் இஸ் நியூக்ளியோசோம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்கலி யூகாரியோட்ஸ். இப்போ நியூக்ளியோசோம் எல்லாமே ஒன்னா சேர்ந்தால அடிக்கி ஒரு லிட்டில் லைக் ஒரு ஸ்டாக் அடிக்கி ஒன்னா வச்சு யார் ஃபார்ம் ஆவான்னு கேட்டீங்கன்னா they form a unit, we call them as the chromatin. சரியா? ஸோ chromatin என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் a threaded like structure. எப்படி இருக்கும்னா இங்க look at this diagram. ஒரு முத்து மணி மாலை கோக்கும்போது இருக்க லைக் ஒரு முத்து, அப்புறம் ஒரு கயிறு, முத்து கயிறு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பீட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது வந்து கொடுக்க போகுது. That's what they name as nucleosomes in a chromatin. எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா literally a beads on a string. சரியா? நியூக்ளியோசோம் வந்து chromatinல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி beads on a string ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பிக்சர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they are telling. Yes. Next one. We are going to see about the types of chromatin, and I told you now what is chromatin எப்படி கிடைச்சது அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we are going to see the types of or two forms of chromatins அப்படின்னு கூட சொல்லலாம். So chromatin வந்து பாத்தீங்கன்னா we have two different forms. One is going to be euchromatin, another one is going to be heterochromatin. சரி, அப்ப இந்த யூக்ரோமேட்டினுக்கும் ஹெட்ரோக்ரோமேட்டினுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா சில டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லுக் அட் திஸ் டயக்ராம்.
பாத்தீங்கன்னா they are going to be loosely packed. தெரியுதா? இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா it will be more clear. கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு நல்லா ஒரு லூஸா பேக் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். எதுல கேட்டீங்கன்னா யூக்ரோமாட்டின்ல. whereas ஹெட்ரோக்ரோமாட்டின்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்க போகுது, which is nothing but they are densely packed. densely packed என்ன அர்த்தம்? ரொம்ப டைட்டா இடுக்கி வந்து பேக் ஆயிருப்பாங்க. எதுல? ஹெட்ரோக்ரோமாட்டின்ல. இப்ப யூக்ரோமாட்டின் என்ன சொன்னேன்? they are going to be loosely packed அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அவங்க லூஸா பேக் ஆயிருக்கிறதுனால அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஷேட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்டெயின் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லைட் ஸ்டெயின்ஸா மட்டும் தான் இருக்கும். சரியா? அப்ப யூக்ரோமாட்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? they are going to be loosely packed or loosely arranged. since they are loosely packed அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டெயின் எப்படி இருக்கும்? ரொம்ப லைட்டர் ஷேடா மட்டும் தான் இருக்க போகுது. whereas if we talk about this heterochromatin பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போறாங்க? they are very dense, ரொம்ப டைட்டா அப்படியே இடுக்கி பேக் ஆயிருக்காங்க. since they are very tightly packed அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டெயின் எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு டார்க்கர் ஷேட் ஸ்டெயினா மட்டும் தான் இருக்கும். சரியா? சரி, யூக்ரோமாட்டின் அகைன் கம் பேக். ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். யூக்ரோமாட்டினுக்கும் ஹெட்ரோக்ரோமாட்டினுக்கும் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து we already saw, right? சரி, இப்போ இன்னொரு ஃபைனல் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். since யூக்ரோமாட்டின் is very loosely packed, ஸ்டெயினும் வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஓகேவா? இதனால நம்ம யூக்ரோமாட்டின் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா they are transcriptionally a active region. ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா குரோமாட்டின் ரீஜன்லயே யூக்ரோமாட்டின் தான் ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். whereas ஹெட்ரோக்ரோமாட்டின் ஆல்ரெடி ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்காங்க. so they are going to be ஒரு inactive region தான் யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஹெட்ரோக்ரோமாட்டின் ரீஜன் வந்து இருக்க போறான். okay, next one, properties. just now we finished off with the structure, chromosome, chromatin, இந்த கதை எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம். ஜெனடிக் மெட்டீரியல் யாரெல்லாம் ஜெனடிக் மெட்டீரியல் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கண்டிப்பா ஜெனடிக் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம ஜெனடிக் மெட்டீரியல் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். so which means first one, they should have the ability to generate its replica, which means replication process பண்ணக்கூடியதா இருக்கணும். they should be able to create their copies அப்படின்னு கூட நான் சொல்லலாம். கரெக்ட்டா? அப்படி இருந்தா மட்டும் தான் okay, is one of the property verified. நீங்க வந்து genetic material தான் அப்படின்னு வந்து நான் ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து it has to be stable. அண்ட் ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். DNA and RNA க்கு we saw some difference initially. so DNA என்ன சொன்னேன்? that expansion is different. first of all, deoxyribonucleic acid. for RNA பாத்தீங்கன்னா ribonucleic acid ஒரு டிஃபரன்ஸ். அடுத்து நான் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன். RNA பொறுத்த வரைக்கும் அந்த 2' அப்படின்ற ரீஜன்ல வந்து யாரு பிரசன்ட் ஆயிருப்பான்னு சொன்னேன்? ஒரு OH குரூப் அப்படின்றவங்க பிரசன்ட் ஆயிருப்பாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருப்பேன். RNAல மட்டும் அந்த சுகர் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? இப்ப ரிமெம்பர் ஒரு பென்டோஸ் சுகர் ஸ்ட்ரக்சர் நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த பென்டோ சுகர்ல வந்து எப்படி இந்த 2' அப்படின்ற ரீஜன்ல வந்து எனக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு வந்து ஒரு OH குரூப் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வி சா, ரைட்? அது RNAக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. டிஎன்ஏக்கு வந்து அப்படி இருக்காது. சோ இதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இட்ஸ் அ டபுள் ஸ்ட்ராண்டட் ஸ்ட்ரக்சர். whereas RNA is not a double stranded structure, single stranded. இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். DNA is a double stranded, whereas RNA is single stranded. DNA வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடியவங்க, whereas RNA வந்து they are not stable. சரியா? அதனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா DNA வந்து மெயினா நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு சூப்பரா லாக்கர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கு அது ஆப்டான பர்சன் கேட்டீங்கன்னா DNA தான். இப்ப RNA பாத்தீங்கன்னா since they are not structurally stable, ஆனா எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா they help to transport, which means இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணிக்க போறோம்? RNA வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். சரி, இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கம் பேக் டு தி செகண்ட் ப்ராப்பர்ட்டி, they should be chemical and structural stability. third one, mutations. provide the mutations needed for evolution. so evolutionோட பேசிக் யாருன்னு கேட்டீங்கன்னா மியூட்டேஷன் தான். சிம்பிளா சொல்ல போனா some change in the characteristic feature. இது எல்லாத்துக்குமே எனக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க? genetic material ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் it is going to be possible. next one பாத்தீங்கன்னா ability to express as the Mendelian characteristics. சரி, இந்த மெண்டலியன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி we saw in our previous topic நம்ம பார்த்திருப்போம். அது மீன்ஸ் லைக் previous lessonல வந்து பார்த்திருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல பார்த்திருப்போம். என்ன சொல்லி பார்த்திருப்போம்? எல்லாமே வந்து நம்ம லாஸ் எல்லாமே பார்த்தோம். மெண்டலோட இன்ஹெரிட்டன்ஸ் தான் மெயின், கரெக்டா? which means characteristics can be inherited from one generation to other generation. இது எல்லாமே கொடுக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம்? மெண்டலியன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெண்டலியன் கேரக்டரை ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருந்தா மட்டும்தான் again one of the characters I can tell okay இவங்க ஒரு பக்காவான ஒரு genetic material அப்படின்னு சொல்லிட்டு என்னால வந்து சொல்ல முடியும். so these are some of the characteristics. next one பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற இந்த லெசனோட
ஒரு லைக் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றது ஒரு மேப்பா சின்ன கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் will be having the replication process. Next will be having the transcription. Next will be having the translation. Translation மூலமா தான் எனக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் I'll be able to form the protein. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு வந்து ஓகே இப்போ எல்லாரும் ஸ்டாக் அபவுட் ஹேர் கலர் எல்லாருக்குமே வந்து பிளாக் கலர் ஹேர் கலர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சில பேருக்கு வந்து பிளாக் இருக்கும், சில பேருக்கு பிளாண்ட் ஹேர் இருக்கும், சில பேருக்கு ரெட் ஹேர் ப்ரௌன் ஹேர் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி எல்லாருக்குமே இந்த கலர் வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹேர் கலருக்கு தேவையான புரோட்டீன் வந்து எனக்கு கிரியேட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ஹேர் கலர் வந்து எனக்கு ப்ராப்பரா வந்து வெளியே தெரியும். கரெக்டா? அப்ப அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் கலர் ஹேருக்கான புரோட்டீன் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிளாக் கலர் ஹேர் இருக்க போறது இல்ல. எனக்கு மேபி சம் அதர் ஹேர் கலர் தான் வந்து வெளியே எக்ஸிபிட் ஆகுற மாதிரி இருக்கும். சோ ஒரு கேரக்டரிஸ்டிக் வெளியே தெரியணும்னா அந்த கேரக்டரிஸ்டிக்கு சம்பந்தப்பட்ட புரோட்டீன் ஹேஸ் டு பி ஃபார்ம். கரெக்டா? சோ அந்த ஃபார்மேஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம தெளிவா டாபிக்ஸ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ரெப்ளிகேஷன் and transcription, translation எல்லாமே நம்ம பார்க்க போறோம். I'll tell you what is transcription, what is translation, what happens the replication எல்லாமே நான் வந்து தெளிவா சொல்ல போறேன். And நான் இந்த டாபிக்ல ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் யார் எப்பவுமே பெஸ்ட் பர்சன் கேட்டீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏவான்னு கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் டிஎன்ஏ இஸ் த பெட்டர் பிகாஸ் யார் ஸ்டேபிளா இருப்பா கம்பேர்ட் டு ஆர்என்ஏ டிஎன்ஏ இஸ் மோர் ஸ்டேபிள். ஆனா ஆர்என்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு I can be using this RNA. இன்னொரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை நோட் பண்ணிக்கணும். DNA is dependent on RNA for this protein synthesis. அப்படின்னா டிஎன்ஏக்கு யார் தேவைப்படுவா RNA கண்டிப்பா தேவை. எதுக்கு இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக அப்படின்னா சிம்பிளா சொல்ல போனா புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு டிஎன்ஏக்கு யார் தேவை RNA வந்து தேவை. ஓகே இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். இஃப் ரிமெம்பர் நம்ம லோவர் கிளாஸ்ல வந்து படிச்சிருப்போம். We would have learned about the cells and cell organelles பத்தி நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்டா? ஒரு செல் இருக்காங்க, நடுவுல நியூக்ளியஸ் இருக்காங்க. And we would have learned about the cell organelles also. Cell organelles அப்படி நான் சொல்லும்போது யார் யார் இருப்பா? We will be having mitochondria, endoplasmic reticulum, Golgi apparatus, lysosomes இந்த கதை எல்லாமே நிறைய நம்ம அப்படி சொல்றது நிறைய லைக் you people are in 12th standard நம்ம 11th வர மட்டுமே ஃபுல்லா இத பத்தி தான் நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்டா? அதுல if you remember ribosomes அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பத்தி நம்ம படிச்சிருப்போம். ribosomes அப்படின்ற ஒரு செல் ஆர்கனல் பத்தி படிச்சிருப்போம். So what was the function of this ribosome அப்படி நம்ம கேட்டோம்னா நம்ம மைண்டுக்கு வரது என்னது புரோட்டீன் சிந்தசிஸ் புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு யார் தேவைப்படுவா ரைபோசோம் வந்து தேவைப்படுவாங்க. சரியா? இந்த ரைபோசோம் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம எங்க சொல்லுவோம் they are going to be present in the cytoplasm region. சரியா? இந்த விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்குன்னு கேட்டேன்னா during the translation process அப்போ நம்மளுக்கு இது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படும் இந்த இன்ஃபர்மேஷன். பட் I'm just giving the information priorly. ஒரு hint நான் இப்பவே கொடுத்து வச்சிட்டேன். Don't forget this information. Next one, I'm going to have a small comparison. என்ன comparison அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் யார் டிஎன்ஏ தான் மோர் ஸ்டேபிள் ஆர்என்ஏ வந்து கொஞ்சம் கம்மி ஸ்டேபிள் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன கம்பேரிசன் எடுத்துக்கலாம். which means DNA is a double stranded. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி RNA will be always a single stranded. double stranded என்ன அர்த்தம் ரெண்டு இது வந்து ஒரு polynucleotide chain இது வந்து இன்னொரு polynucleotide chain ரெண்டு polynucleotide chain சேர்ந்ததுதான் is going to be a DNA structure ன்னு எடுத்துக்கலாம். whereas RNA வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு single strand ஒரு single polynucleotide chain சேர்ந்தது மட்டும்தான் I call it as an RNA. so RNAக்கு எப்பவுமே ஒரு single strand மட்டும்தான் present ஆயிருக்க போகுது. next one பாத்தீங்கன்னா DNAல வந்து யார் இருப்பா presence of thymine நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். whereas RNAக்கு வந்து யார் இருப்பா instead of thymine uracil வந்து it's going to be present. next one பாத்தீங்கன்னா and again I told you one more point also for RNA specific ஆன ஹைலைட் பண்ணிருப்பேன். இந்த 2' அப்படின்ற ரீஜன்ல வந்து RNAக்கு யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு OH குரூப் வந்து அட்டாச்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டா? whereas for DNAக்கு வந்து என்ன இருப்பாங்க இந்த இடத்துல OH குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்க மாட்டாங்க. look at this diagram DNA கோவில் H குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. whereas for RNAக்கு வந்து பாத்தீங்கன்னா will be having the OH group. this is the difference like RNA and DNA. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் காரணமாவும் இருக்கலாம். எதுக்கு டிஎன்ஏ வந்து ஹைலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கோ சரி whereas RNA வந்து எதுக்கு இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மியூட்டபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு எதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களாம் மட்டும்தான் காரணமா இருக்க முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஒன் we are going to see about the கதை. இப்போ ஒரு ஸ்டோரி வந்து பார்க்க போறோம். ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லணும்னா இட்ஸ் லைக் எப்படி சொல்றது கிரிஃபித்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் RNA is unstable. ஸோ RNA வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது வைரஸஸ் எடுத்துக்கலாம். So they be like mutating and evolving faster. ஓகேவா? இல்ல ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்
DNA strands are complementary. இந்த ஒரு வார்த்தையை we have to remember. So DNA strands எப்படி இருக்க போகுது? Complementary. So what is this complementary அப்படின்னு நான் கேட்டேன்னா, imagine ஒரு DNA strand நான் வச்சிருக்கேன். We already know, right? எப்படி anti parallel இருப்பா, which means like 3 dash 5 dash இருந்துச்சுன்னா இன்னொரு strand எப்படி இருக்க போறாங்க? They are going to be as 5 dash and 3 dash. இப்படிதான் வந்து present ஆயிருப்பான்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு polynucleotide sequenceமே எப்படி join பண்றோம்னு கேட்டீங்கன்னா with the help of the nitrogen bases வந்து present ஆயிருக்காங்க. இப்போ imagine ஒரு strand வந்து present ஆயிருக்காங்க. ஒரு 3 dash 5 dash and 5 dash 3 dash. சரியா? இது வந்து ஒரு DNA strand நான் எடுத்திருக்கேன் ஒரு sequence. இது எல்லாருக்குமே தெரியும், இந்த ரெண்டு polynucleotide sequence வந்து is combined through the nitrogen base. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். And imagine I'm just ஒரு simpler code எடுத்துக்கலாமே. adenine, thymine, guanine and cytosine நான் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், எப்பவுமே adenine will be always opposite to purine will be always opposite to pyrimidine அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டா? எப்பவுமே ஆப்போசிட் தான் இருக்க போறான். அப்ப இதுல என்ன what is this complementary அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இருக்க கோட் தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு நான் ஈஸியா என்ன பண்ண முடியும், கீழே இருக்க ஸ்டாண்டுக்கு என்னால கோட் பண்ண முடியும். பிகாஸ் அடினைனுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டா யார் இருப்பா? தைமின் தான் இருப்பாங்க. இப்ப தைமின் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யார் இருப்பா? அடினைன் தான் இருப்பாங்க. குவைனைன் இருந்துச்சுன்னா குவைனைன் will be always opposite paired with யாரு? சைட்டோசின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. சி போட்டுக்கிற சி ஆப்போசிட் அப்ப யார் இருப்பா? ஜி இருப்பா. சோ இதனால என்ன பண்ண முடியும், ஒரு கோட் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு ஆட்டோமேட்டிக்கா நான் இன்னொரு ஸ்டாண்டுக்குமே என்னால வந்து கோட் பண்ண முடியும். இதுதான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி அப்படின்றத வந்து நம்ம ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம், கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேஜரான ஒரு கான்செப்ட். எதுக்கு அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல என்ன பார்த்திருப்போம்? இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் பீங் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர் ஜென்ரேஷன். கரெக்டா? ஸோ அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, யார் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ற விஷயம் தான் நமக்கு வந்து இதுல வந்து ஆக்சுவலி ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள். சிம்பிளா சொல்ல போனா இந்த டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு பேஸா இருந்தா ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சரியா? அப்ப அந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, லைக் இமேஜின் இவன் என்ன பண்ண, கிரிஃபித் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட் கனெக்ட் பண்றாரு. எந்த இயர்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் 1928. ஸோ இப்போ இந்த 1920 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிஃபித் வந்து ஹி இஸ் லைக் டூயிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட். எந்த இது கேட்டீங்கன்னா, நிமோனியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா அப்படின்ற ஒரு பாக்டீரியா வச்சு இஸ் ட்ரைங் டு டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிமோனியா வந்து ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியால வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா it has two strains actually. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா it was a strain, இன்னொரு strain கேட்டீங்கன்னா R strain. ரெண்டு strain வந்து இந்த Streptococcus pneumoniaல வந்து இருந்துச்சு. இது நிமோனியா எதுக்கு இந்த பேர் கேட்டீங்கன்னா, நிமோனியா ரெஸ்பான்ஸ் ஃபார் நிமோனியா. hope you remember. மறந்துட்டேன் பிகாஸ் நம்ம லோவர் கிளாஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, கிரிஃபித் வந்து இந்த எக்ஸ் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய அந்த லைக் லிட்டரலி அந்த Streptococcus pneumonia என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து ஒரு மைஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஒரு மவுஸ்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. அண்ட் ஆர் ஸ்ட்ரெயின் உள்ள கூடியதை வந்து இன்னொரு மைஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், எஸ் ஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ண மவுஸ் வந்து செத்து போச்சு. whereas ஆர் ஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ண மவுஸ் எப்படி தே சர்வைவ். ஸோ இதுல என்ன சொல்ல வரான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ட்ரெயின் ரொம்ப விருலண்டா இருக்கு. வாட் மீன் பை விருலண்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இட்ஸ் லைக் மோர் எப்படி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, மோர் பாய்சனஸ் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். சரியா? ஸோ எஸ்ட்ரெயின் ரெண்டு ஸ்ட்ரெயின் இருக்கு Streptococcus pneumoniaல. ஒன்னு வந்து எஸ்ட்ரெயின் இருக்கு, இன்னொன்று வந்து ஆர் ஸ்ட்ரெயின் இருக்கு. இந்த கிரிஃபித் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய அந்த எஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்றாரு, ஒரு மவுஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஆர் ஸ்ட்ரெயினை வந்து இன்னொரு மவுஸ்ல வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஆர் ஸ்ட்ரெயின் வாஸ் நான் விருலண்ட், which means it was not that much powerful and not poisonous. ஆனா என்ன ஆகுது, ஆர் ஸ்ட்ரெயின் உள்ள மவுஸ் வந்து சர்வைவ் பண்ணிட்டு இதோட தான் இருந்துச்சு அந்த இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். whereas எஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ண மவுஸ் வந்து செத்து போச்சு. ஓகே, அது அப்படியே விடல. அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த விருலண்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து ஹீட் கில் பண்றாரு. எல்லாம் ஹீட் பண்ணிட்டு அதை கூட கில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரெயினை வந்து இன்னொரு மவுஸ்ல இன்ஜெக்ட் பண்றாரு. அதே ஆர் ஸ்ட்ரெயின் அவர் ஹீட் கில்லாம் எதுவுமே பண்ணல. சேம் ஆர் ஸ்ட்ரெயின் எப்படி இருந்துச்சோ அதே எடுத்து இன்னொரு மவுஸ்ல இன்ஜெக்ட் பண்றாரு செகண்ட் ஸ்டெப்ல. சரியா? அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ண ஒரு மவுஸ் வந்து சர்வைவ் பண்ணிடுச்சு. ஆர் ஸ்ட்ரெயின் ஆல்சோ சர்வைவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல சிம்பிளா எஸ்ட்ரெயின் இன்ஜெக்ட் பண்ணது செத்து போச்சு. செகண்ட் ஸ்டெப்ல ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரெயின் ஆல்சோ சர்வைவ். அதே மாதிரி ஆர் ஸ்ட்ரெயினும் சர்வைவ் பண்ணிடுச்சு ஆஸ் யூஷுவல். இப்ப தேர்ட் ஸ்டெப் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரெயினும் இந்த ஆஸ் யூஷுவலா இருக்கக்கூடிய ஆர் ஸ்ட்ரெயின், இந்த நான் விருலன்ட் ஸ்ட்ரெயின் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மவுஸ்ல வந்து அவர் இன்ஜெக்ட் பண்றாரு. இந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நியாயமா என்ன இருந்திருக்கணும், நான் ஹீட் கில் பண்ணப்போ தனியா இன்ஜெக்ட் பண்ண எஸ்ட்ரெயின் மவுஸ் எனக்கு சர்வைவ் ஆச்சு.
நான் தனியா ஆர்ஸ்டெயின் இன்ஜெக்ட் பண்ண ஒரு மவுஸ்மே சர்வைவ் ஆச்சு. அப்ப 2 மவுஸும் சர்வைவ் ஆயிருக்கு. அப்ப நியாயமா அதை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு மவுஸ் நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிருக்கணும்? அந்த மவுஸ் வந்து கண்டிப்பா உயிரோட சர்வைவ் ஆயிருக்கணும். கரெக்டா? இட் ஷுட் ஹேவ் சர்வைவ். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மவுஸ் செத்து போச்சு. அவர் என்ன பண்ணாரு? ஹி வாஸ் லைக் திங்கிங், ஓகே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை லைக் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் தெரிஞ்சது அந்த செத்து போன மவுஸ்க்குள்ள அந்த ஹீட் கில் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த எஸ்ட்ரெயின் வந்து வாஸ் ஸ்டில் அலைவ். சரியா? அது இன்னும் உயிரோட தான் பிரசன்ட், ஆக்சுவலி பிரசன்ட் தான் இருந்தது. அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, தேர் வாஸ் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கு, ஆர்ஸ்ட்ரெயின் நல்லதா இருந்துச்சு. இட் வாஸ் லைக் வெரி குட். எந்த ஒரு தொலையும் கொடுக்கல, எல்லாரையும் சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். ஆனா சம்திங் ஃப்ரம் திஸ் எஸ்ட்ரெயின், எது இந்த ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரெயின் என்ன பண்ணிடுச்சு, இட் ஹாஸ் ஆல்டர்ட் தி ஆர்ஸ்ட்ரெயின். ஆர்ஸ்ட்ரெயின் வந்து மாத்திருச்சு. அப்போ சம்திங் மஸ்ட் ஹேவ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் திஸ் எஸ்ட்ரெயின் டு ஆர்ஸ்ட்ரெயின். கரெக்டா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் which means ஏதோ ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு from S to R வந்துட்டு ஆரையுமே வந்து கெட்டவனாக்கி விட்டுருச்சு, மவுஸும் செத்து போச்சு. இதோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிக்கல. இதுக்கப்புறம் 3 பேர் வந்தாங்க. ஓகே, இதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை ப்ரூவ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ விச் மீன்ஸ் அது என்ன காரணம், ஹூ இஸ் தட் பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஆர் வாட் இஸ் த திங் தட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் திஸ் எஸ்ட்ரெயின் டு ஆர்ஸ்ட்ரெயின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவ்ரி, மெக்கார்டி அண்ட் மெக்லியார்ட். இங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம்னா டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ விச் மீன்ஸ் யாரு காரணம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறாங்க. ஒன்னு இட் ஹேஸ் டு பி புரோட்டீன், அப்படி இல்லையா இட் ஹேஸ் டு பி RNA, அப்படி இல்லையா இட் ஹேஸ் டு பி DNA. இப்போ DNA தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து காரணம். சரி, அதுக்கு யாரு 3 ரீசன் பாத்தீங்கன்னா திஸ் 3 பீப்புள், அவரி, மெக்கார்டி அண்ட் மெக்லார்ட். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாம்பிளை எடுத்துட்டு லிட்டரலி ஹீட் கில் பண்ண செல்ஸ் கூட ஆடிங் த புரோட்டீனேஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா வாட் ஹேப்பன், எஸ் செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்கா எஸ் செல்ஸ் வந்து அப்பியர்ட். வெரஸ் அப்போ புரோட்டீன் வந்து எனக்கு பிரசன்ஸ் கிடையாது, காரணம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆட் பண்றாங்க, ஆர்என்ஏஸ் வந்து ஆட் பண்றாங்க. ஆர்என்ஏஸுமே ஆட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எண்ட் ரிசல்ட்லயுமே எனக்கு என்ன ஆச்சு, எஸ் செல்ஸ் வந்து அப்பேர் ஆச்சு. எஸ் செல்ஸ் கன்வியூஸா வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ புரோட்டீனுமே இல்ல, ஆர்என்ஏவும் எனக்கு காரணம் கிடையாது. கடைசி என்னாச்சு, டிஎன்ஏஸ வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அட் லாஸ்ட் இந்த ரிசல்ட் எண்ட்ல எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா எஸ் செல்ஸ் வந்து எனக்கு வரல. whereas if you look at the previous two say whereas நான் புரோட்டீனேஸ் ஆட் பண்ணும்போதும் சரி ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணும்போதும் சரி சாம்பிள் கூட எனக்கு ஃபைல்ஸ்ல யார் இருந்தா, எஸ் செல்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. they were able to survive, ஹீட் கில் பண்ண செல்ஸ் கண்டிப்பா வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த டிஎன்ஏஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு என்ன ஆச்சு, ஃபைனல் ஸ்டெப்ல வந்து எனக்கு இந்த எஸ்டெயின்ஸ் வந்து சாரி எஸ் செல்ஸ் வந்து அப்பியர் ஆகவே இல்லை. சோ என்ன கன்க்ளூட் பண்றாங்க இல்லன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு யாரு இந்த எப்படி சொல்றது, இந்த எஸ்ல இருந்து இந்த ஆர்என்ஏக்கு வந்து சம்திங் வாஸ் டிரான்ஸ்ஃபர் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து காரணம். அந்த காரண கர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டிஎன்ஏ தான். சோ இதை வச்சுதான் அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்றாங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆக போகுதுன்னா there is one person responsible. அந்த பர்சன் யாருன்னு நம்ம கேட்டோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனலா வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதுதான் இந்த மெயினான ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலுக்கான எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு 3 ஃபேஸஸ் வந்து நடந்துச்சு. லைக் ஐ ஜஸ்ட் கிவ் ஒரு ஷார்ட் ஃபார்ம் நம்ம எடுத்துக்கலாமே. விச் மீன்ஸ் ரிமூவ் லிபிட்ஸ் அண்ட் சுகர்ஸ் ஃப்ரம் அ சொல்யூஷன் ஆஃப் ஹீட் கில்ட் எஸ் செல்ஸ். நம்ம தெரிஞ்சு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரோட்டீன்ஸ், ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ வில் ரிமைன். அடுத்து நான் என்ன பண்றேன், treat the solutions with the enzymes to destroy the protein, RNA or DNA. அதான் நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹீட் கில் பண்ண சாம்பிள் எடுத்துக்கிட்டேன், ஒண்ணா ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் புரோட்டீன் ஆட் பண்ணி செக் பண்றேன், ஆர்என்ஏஸ் ஆட் பண்ணி செக் பண்றேன், அப்புறம் டிஎன்ஏஸ் ஆட் பண்ணி செக் பண்றேன். அப்படி செக் பண்ணி நான் பார்க்கும்போது புரோட்டீனுக்கும் சரி ஆர்என்ஏக்கும் சரி ஃபைனலா எஸ்எஸ் kept on appearing. whereas டிஎன்ஏஸ் ஆட் பண்ணும்போது மட்டும் தான் எனக்கு எஸ்எஸ் வந்து அப்பியர் ஆகவே இல்லை. that is how they were able to conclude DNA was responsible. எதுக்கு, இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. So they add to a culture containing R cells, observe the transformation by testing the presence of the virulent S cells. So R cells இருக்கக்கூடிய சாம்பிள தான் என்ன பண்றாங்க, இந்த ஹீட் கில் பண்ண S cells ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்றத. I told you what was the result. This is the transforming principle experiment. So இப்படிதான் வந்து கன்க்ளூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are going to see நம்ம டீடைல்டா இந்த ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி நம்ம தெரிஞ்சே ஆகணும், the central dogma of molecular biology. So the central dogma, the molecular conceptக்கே ஒரு லிட்டரலி ஒரு பிரின்சிபல் இருக்குன்னு எடுத்துக்கலாமே. என்ன பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். ஒருத்தர் யாரு, நம்ம பிரான்சிஸ் கிரிக். இவரே தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னத்தையும் ப்ரொபோஸ் பண்ணாரு. டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருமே
டிஸ்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாரு யாரு? பிரான்சிஸ் கிரிக் அண்ட் வாட்சன் பார்த்தோம். கரெக்டா? சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எந்த இயர் அகைன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1916 to 2004 குள்ளமே which means அதோட பீரியட் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பீரியட்குள்ள முடிஞ்சது. அண்ட் வேற வாட் ஹேப்பன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர் என்ன ப்ரொபோஸ் பண்றாரு இந்த டாக்மா மாலிகுலர் ஆஃப் பயாலஜி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எப்பவுமே இந்த இன்ஃபர்மேஷன் சரியா இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எந்த ஆர்டர்ல ஃப்ளோ ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் வில் பி டன் ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏ டு புரோட்டீன். இப்படிதான் எனக்கு தேவையான புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆக போகுது. எப்படி? டிஎன்ஏ டு ஆர்என்ஏ அண்ட் ஆர்என்ஏல இருந்து தான் என்னால வந்து புரோட்டீனை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றத அவர் வந்து சொல்றாரு. சரி, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்ப இன்னொரு பாயிண்ட்டுமே DNA is purely dependent on RNA for the protein synthesis. அப்படி சொல்லி ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருப்பேன். இதுதான் அவரும் சொல்றாரு. ஆக்சுவலி சில வைரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி த ஆப்போசிட் வே ஆல்சோ விச் மீன்ஸ் RNA to DNA அப்படி கூட பாத்தீங்கன்னா the transcription the process can happen. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா reverse transcription அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் சிம்பிளா சொல்ல போனா ப்ரொடக்ஷன் ஆஃப் RNA from DNA. DNA என்ன பண்ண போறேன்? I'm going to produce the RNA. அது வந்து நான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்வேன். அப்ப டிரான்ஸ்லேஷன் என்ன அர்த்தம்? எனக்கு RNA கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த RNA ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? புரோட்டீன்ஸ் வந்து நான் சிந்தசைஸ் பண்ண போறேன். அந்த ப்ராசஸ் பேர் நான் என்ன சொல்வேன்? டிரான்ஸ்லேஷன். ஸோ சில வைரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி த ஆப்போசிட் வே. வேரஸ் RNA ல இருந்து கூட ஐ வில் பி ஏபிள் டு do the DNA. இதுதான் நம்ம ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்மா என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் தட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் DNA to RNA and RNA to protein. இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன். ஆல்ரெடி நம்ம வந்து டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் which was nothing but DNA ல இருந்து தான் நமக்கு என்ன ஆகுது which means will be having the RNA ல இருந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்டை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம பார்த்திருப்போம் which means like இப்போ வந்து சில வைரஸஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இட் கேன் பி த ரிவர்ஸ் வே ஆல்சோ. ஸோ which means from RNA ல இருந்து DNA ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குமே chances are there. So இதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுக்க போறோம் DNA ரெப்ளிகேஷன். ஸோ DNA ரெப்ளிகேட்னா என்ன அர்த்தம்? காப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஸோ DNA ரெப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சில டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் த டேர்ம்ஸ் ஆர் ஓவர் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ த டேர்ம்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் ஆரி தட் இஸ் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். வி வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ரெப்ளிகான், ஹெலிகேஸ் அண்ட் ரெப்ளிகேஷன் 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி நான் சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா லெட் இஸ் ஸ்டார்ட். இப்போ டிஃப்ரெண்ட் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது வந்து காப்பி எடுக்க போறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். ஜிப் வந்து நல்லா டைட்டா இருக்கும். என்ன பண்ண சென்டர்ல ஜிப் எடுக்கும் ஜிப்பிங் சிஸ்டம் ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணும்போது கீழே ஓப்பன் ஆகும், ரெண்டும் தனித்தனியா விரியும். நான் ஜிப்பை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அகைன் தே வில் கோ பேக் டு தேர் ஒரிஜினல் பொசிஷன். இது வந்து ஒரு நார்மல் கான்செப்ட் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அ பாயிண்ட். ஏதோ ஒரு பொசிஷன்ல இருந்து தான் அது வந்து ஆரம்பிக்கணும். கரெக்டா? ஸோ அந்த பொசிஷன் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call them as the origin or the point of ori அப்படி நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? So we have the terminus ஒரு ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு DNA ஸ்டாண்ட் இருக்குன்னா ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா we have the ori and the terminus point. சரி, இப்போ தெரிஞ்சிருச்சு பாயிண்ட் ஆஃப் ஆரில என்ன ஆக போகுது? the replication process is going to stand. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா this is the strand. கரெக்டா? இது வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்ட் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. இது ரெண்டு ஸ்டாண்டும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒட்டியமா கெட்டிக்கிட்டு ஒட்டியமா இருக்கிற மாதிரி இருக்கும். So what I have to do now, I have to unwind both the strands. நான் ரெண்டு ஸ்டாண்ட்ஸ்மே வந்து தனித்தனியா பிரிக்கணும். கரெக்டா? இதை நான் எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா with the help of a enzyme. என்ன என்சைம் கேட்டீங்கன்னா by the enzyme we call them as helicase. ஸோ ஃபர்ஸ்ட் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன நடக்குது? ரெண்டு ஸ்டாண்ட்ஸுமே வந்து ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கதை ஐ ஹாவ் டு அன்வைண்ட் தெம், ஐ ஹாவ் டு செப்பரேட் தெம். என்னால் வந்து சிம்பிளா செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால முடியாது. பிகாஸ் வாட் ஷுட் ஹேப்பன்? எனக்கு ரெண்டு ஸ்டாண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாபிக்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். விச் மீன்ஸ் ரெண்டு நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட், இன்னொரு நியூக்ளியோடைட் ஸ்டாண்ட். ரெண்டுமே சேர்ந்ததான் வந்து பாத்தீங்கன்னா we called as a DNA. அந்த ரெண்டு நியூக்ளியோடைட் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படி ஜாயின் ஆயிருக்கு, கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா த்ரூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். அதே வந்து we saw like adenine, தைமின், குவினைன், சைட்டோசைன் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ நான் சிம்பிளா அதை அன்வைண்ட் பண்ணணும்னு வார்த்தை சொல்லிட்டா ஐ ஹாவ் டு பிரேக் தோஸ் பாண்ட்ஸ். நான் பாண்ட்ஸை பிரேக் பண்ணா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும்? ஐ கேன் அன்வைண்ட் தெம். ஸோ அப்போ அதை நான் பிரேக் பண்றதுக்கு எனக்கு யார் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் பி நீடிங் அன் என்சைம். அந்த என்சைம் யாருன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஹெலிகேஸ். ஸோ இந்த மாதிரி நான் அன்வைண்டிங் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுலர்லி நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். லுக் அட் ஹியர். இந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்ல இருந்தா ஐ அம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு அன்வைண்ட்.
இப்போ நான் அன்வைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா அப்படி பிரிக்கிறேன். ஜஸ்ட் லைக் ஒட்டிட்டு இருக்கிறத நான் ஜிப்புலாம் பிரிக்கிற மாதிரி பிரிக்கவும் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு Y ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம். லுக் அட் ஹியர். நான் இங்க இருந்து அன்வைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். லிட்டரலி ஒரு Y ஷேப் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப அந்த இடத்துக்கு பேர் ஆர் அந்த பாயிண்ட்க்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா ஆர் ஸ்ட்ரக்சர் வில் பி லுக்கிங் லைக் அ ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஒரு ஃபோர்க் மாடல்ல இருக்கும் அப்படின்றத வந்து தே ஆர் மென்ஷனிங். இது கிளியரா இருக்கா? ரெப்ளிகேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு என்சைம் ஹெலிகேஸ். என்சைம் ஹெலிகேஸை வந்து நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறேன். சரியா? இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிரிச்சிட்டேன். நான் அந்த ஹெலிகேஸை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டு இருந்த ஸ்ட்ராண்டை ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்பிளிட்டட் தெம். நான் ஃபிட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? ரெப்ளிகேஷன் ஃபோர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இப்போ இந்த செப்பரேட் ஆன ஸ்டாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தே வில் பி ஆக்டிங் ஆஸ் அ டெம்ப்ளேட். ஸோ ஞாபகம் வச்சு பாருங்க, ஒரு ஃபோர்க் ஷேப் ஃபார்ம் ஆகுதா? இப்போ நான் பிரிச்ச ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, மேல யூஸ் அ டிஃபரெண்ட் கலர். இப்போ நான் பிரிச்ச ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, லிட்டரலி இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆர் இட்ஸ் ஆல்சோ கால்ட் as தி பேரண்டல் ஸ்டாண்ட். சரி, இப்போ இந்த டெம்ப்ளேட்ன்ற வார்த்தை நம்ம இமேஜின் ஒரு பிபிடி நான் பண்ண போறேன் ஆர் எல்ஸ் லைக் ஐ அம் கோயிங் டு டு சம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஸ் இருக்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணுவேன், அப்படியே காப்பி பண்ணி அடுத்த ஒர்க்குக்கு நான் போயிட்டே இருப்பேன். ஒரு பேஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கரெக்டா? ஒரு மெயின் கேட்டகரி, ஒரு மெயின் கேட்டகரி அப்படின்னு இருப்பாங்க. அது நம்ம என்ன சொல்லுவோம், டெம்ப்ளேட் ஆர் பேரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். மெயின் அவங்கள தான் எனக்கு அடுத்தடுத்து ஐ வில் பி ஏபிள் டு சிந்தசைஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு பிரிச்ச ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஸோ எப்பவுமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்கு. DNA replication will be always taking place in the 5-3' direction. இதை வந்து நம்ம 5-3' சொல்லலாம், 5' 3' இந்த டைரக்ஷன்ல தான் நடக்கும் அப்படின்றதுமே நம்ம வந்து சொல்லலாம். சரியா? எப்பவுமே எப்படி இருக்கும்னா 5' 3' டைரக்ஷன் தான் இருக்கும். அண்ட் இஃப் ரிமெம்பர் நம்ம ஒரு ப்ரீவியஸ் டாபிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா DNA we already know it is a double stranded structure. கரெக்டா? டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் சொல்லும்போது imagine one strand is like 3' 5' or 3' 5'. அப்ப கீழ இருக்கிறது எப்படி இருப்பாங்க? they're always going to be parallel இருக்கிற மாதிரி இருப்பாங்க. So 3' 5' இருந்துச்சுன்னா கீழ இருக்க எப்படி இருப்பாங்க? they'll be always 5' and 3' அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். apart from that we saw one more information also. வேற என்ன அர்த்தம்? எனக்கு இந்த 3' 5' மட்டும் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு I will be automatically able to code for this 5' 3'. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? அடினைன், குவினைன், தைமின், சைட்டோசின், இந்த மாதிரி ஒரு பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஜஸ்ட் ஒரு டைரக்ஷன் பேஸ் இருக்கு நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஏ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏக்கு ஆப்போசிட் யார் நம்ம பேர் பண்ண முடியும்? தைமினை தான் பேர் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் டாக்கிங் அபௌட் DNA. DNA டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி குவினைன் யார் இருப்பா? சைட்டோசைன். தைமினுக்கு ஆப்போசிட்டா ஏ இருப்பாங்க அண்ட் சிக்கு ஆப்போசிட்டா ஜி இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? 3' 5' இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை வச்சு நான் 5' வச்சு நல்லா வந்து பேர் பண்ண முடியும் அப்படின்றத நோன் இன்ஃபர்மேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த ரெப்ளிகேஷன் வில் ஆல்வேஸ் எந்த நேரத்தில் ரெப்ளிகேட் பண்ண போவாங்க? 5' replication will always be happening. சரி, இப்போ let's come back to this process. ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிரிச்சுட்டேன். இதுக்கு பேஸ் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா I will be calling them as the template stand or the parental stand. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா I will be adding, எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கணும்னு கேட்டீங்கன்னா I will be needing some substrate. கரெக்டா? இந்த சப்ஸ்ட்ரேட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா this will be providing energy. இந்த பாலிமரைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் பாலிமரைசேஷன் ப்ராசஸ்? நம்ம என்ன பார்த்துருவோம்? பாலிமர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்தது. ஒன்னா சேரும் போது we call that process polymerization அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கெமிஸ்ட்ரியா நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா சின்ன ஃபிராக்மெண்ட்ஸ் எல்லாம் பிரியும். அதே நம்ம டாபிக்ல வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் எது சப்ஸ்ட்ரேட்டா நடக்கும் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா deoxyribonucleic triphosphate. இவங்க தான் பாத்தீங்கன்னா they will be acting as the substrate or else like provide the energy. இந்த polymerization processக்கு வந்து எனர்ஜி வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிம்பிளா நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டாண்ட் which is going to be 3' 5' and 5' 3' இப்படி வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் DNA நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். எப்பவுமே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 3' 5' இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி we can code for the 5' நம்மளால கோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன இடத்துல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஐ எம் கெட்டிங் ஒன் ஸ்டாண்ட் இஸ் நத்திங் பட் 5' 3'. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இப்போ இமேஜின் AGCT இப்படி ஒரு இது இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா இதை வச்சால என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்கா ஐ கேன் கோட் ஃபார் திஸ் ஒன். கரெக்டா? இதுக்கு 5' எல்லாம் வந்து கோட் பண்ண முடியும். சரியா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 5' 3' சைட்ல தான் எப்பவுமே நமக்கு வந்து ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ இந்த ரெப்ளிகேஷன் அப்போ எனக்கு ஆல்ரெடி 3' 5' இருக்கும்போது எனக்கு கீழே ஃபார்ம் ஆனா
கண்டினியூஸான ஒரு ஃபார்மேஷன் மெத்தட் தான் இருக்க போகுது. பிகாஸ் நான் எனக்கு பிரிக்கிற ஃப்ராக்மெண்ட் எனக்கு ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து எப்படி இருக்கும் 5' தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம் ரெப்ளிகேஷன் வந்து வில் பி ஹேப்பனிங் இன் 5' டைரக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம் கரெக்டா. ஸோ அப்போ நான் 3' நான் பிரிக்கக்கூடிய வந்துட்டு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து வில் பி இந்த 5' டைரக்ஷன். சின்ஸ் அது நார்மல் இதுலயே இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா எனக்கு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இமேஜின் நான் வந்து 2 த்ரெட் நான் வந்து அப்படியே இன்டர்வைன் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு அன்வைண்ட் தம். நான் அன்வைண்ட் பண்ணி நான் பிரிக்கும் போது நான் ஜஸ்ட் ஒரு இடத்துல நான் வந்து பிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன்னு எடுத்துக்கலாம். சடனா அதை அந்த பிரிக்கிற ஒரு கிரிப்பை நான் விட்டேன்னா வாட் வில் ஹேப்பன் அகைன் அவங்க அப்படியே மொத்தமா போயிட்டு திரும்ப வந்து அன்லாக் ஆயிடுவாங்க கரெக்டா. ஸோ அந்த அன்லாக் ஆகாம இருக்கணும்னா நான் இடத்துல ஏதோ ஒரு ஹோல்டு வச்சாதான் திரும்ப அந்த கயிறு வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லாக் ஆகாம இருக்கும் கரெக்டா. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்றேன் ஒரு ரெண்டுமே ஓடிட்டு இருக்கு டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து ஓட்டிட்டு இருக்கு. நான் வந்து பிரிக்க போறேன். நான் பிரிச்சது வந்து பாத்தீங்கன்னா அகைன் அப்படியே ஒண்ணுத்துக்கு ஒண்ணு இன்டர்லாக் ஆகாம இருக்கணும்னா ஐ ஹேவ் டு ஹேட் சம் கிரிப். நான் ஒரு கிரிப்பை ஆட் பண்ணா மட்டும்தான் ஃபர்தரா வந்து அவங்க வந்து வைண்ட் ஆகாம இருப்பாங்க கரெக்டா. அப்ப இந்த இடத்துல நான் கிரிப்பா வந்து என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னு நான் கேட்டேன்னா I'll be adding. Can you look at this diagram? ஒரு பிரைமேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் நான் வந்து ஆட் பண்ண போறேன் சரியா. ஸோ நான் பிரைமேஸ் அப்படின்ற என்சைம் நான் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா it will be acting as a grip. எதுக்கு எனக்கு ஃபர்தரா வந்து இன்டர்லாக் ஆகாம வந்து பாத்துக்க போகுது. சரி இப்போ அகைன் கமிங் பேக் 2 ஸ்ட்ராண்ட் இருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன். ஸோ 3' 5' இருக்காங்க 5' 3' ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஸ் 3' 5' தான் நம்ம என்ன சொன்னோம் we call them as the template stand கரெக்டா. ஸோ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் நான் வந்து இன்னொரு ஸ்டாண்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுல இருக்கும்னா it will be in the 5' 3' கரெக்டா. பிகாஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம் there always like ஒண்ணுத்துக்கு ஒன்று ஆன்டி பேரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டேன் இல்லையா. ஸோ 3' 5' எனக்கு வந்து சாரி 5' 3' வந்து இருக்க போகுது. எனக்கு இந்த 5' இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் DNA replication will be always happening in the 5' 3' direction. ஸோ அந்த ஏத்த டைரக்ஷன்லேயே வந்துட்டதுனால எனக்கு புதுசா ஃபார்ம் இருக்க ஸ்டாண்ட் வந்துட்டதுனால what is happening the sequence will be continuous. எனக்கு வந்து விட்டு விட்டு இருக்க போறது பிகாஸ் ஆடியோ டைரக்ஷனா இருக்க போது பிரச்சனையே இல்லை. சூப்பரா என்ன வராங்க அடுத்தடுத்து the strand is formed in a continuous manner. ஆனா இப்போ இதுவே நீங்க கீழே பாத்தீங்கன்னா we have one more stand which is like earlier stand கரெக்டா. நம்ம என்ன சொல்லி பார்த்தோம் 5' 3' stand நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்றத சொல்லி we already saw கரெக்டா. ஸோ அப்போ இதுக்கு நான் பண்ணக்கூடிய இன்னொரு எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டாண்ட் ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா it will be in the 3' 5' manner கரெக்டா. பிகாஸ் ஆல்ரெடி 5' 3' தான் இருக்கு. அப்ப எனக்கு வரக்கூடிய ஸ்டாண்ட் எப்படி இருக்க போது 3' 5' தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பார்த்திருக்கோம் ரெப்ளிகேஷன் வந்து எப்பவுமே 3' 5' தான் சாரி 5' 3' தான் இருக்கும். it cannot happen in the 3' 5' direction கரெக்டா. அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு புதுசா அடுத்தடுத்து இந்த 3' 5' ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டாண்ட் வந்து it will be in an uncontinuous manner. ஒரு மாதிரி விட்டு விட்டு தான் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும் சரி. கேன் யூ see here எனக்கு ஆல்ரெடி ஒரு 2 ஸ்டாண்ட் இருக்கு 3' 5' இருக்கு காம்ப்ளிமெண்டரி. இந்த பேசிக்கா 3' 5' எனக்கு யாருன்னு சொல்றோம் we call them as the template stand parent stand அப்படி நம்ம யாருக்குமே பார்த்திருப்போம். அதே மாதிரி இவங்களும் யாரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க சரி. இப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த கீழே விஷயம் 3' இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே எப்படி இருப்பாங்க எனக்கு காம்ப்ளிமெண்டே ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது 5' தான் இருக்க போறாங்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி ரெப்ளிகேஷனே 5' 3' தான் நடக்க போகுது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லைன்றதுனால the process will be in a continuous format. எந்த ஒரு விட்டு விட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனா இதுவே கீழே ஆல் டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு யார் இருக்கா 5' 3' தான் இருக்காங்க கரெக்டா. அப்ப எனக்கு ஆப்போசிட்டா ஃபார்ம் ஆகக்கூடிய இன்னொரு ஸ்டாண்ட் எப்படி இருப்பாங்க 3' 5' தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கண்டினியூஸா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு ரெப்ளிகேஷன் எதுதான் நடந்தாகணும் 5' 3' தான் நடக்கணும். நமக்கு 3' 5 வந்துருச்சு. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சம்பவம் நடக்கும் பட் ஸ்டில் இஸ் நாட் கோயிங் டு பி a continuous format. ஒரு மாதிரி விட்டு 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 கேப் விட்டு தான் நடக்கும். இந்த மாதிரி கேப் விட்டு நடக்கிறதுனால நம்ம அதை என்ன சொல்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as the discontinuous synthesis. பிகாஸ் இந்த குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸா உடஞ்சி வராங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா ஒகாசாக்கி ஃபிராக்மெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வேறாஸ் நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த மேல உள்ள டெம்ப்ளேட் யார் 3' 5' and 5' 3' வந்து ரொம்ப கண்டினியூஸா இருப்பாங்க. தட்ஸ் வை we call those strand as the leading strand. hope everyone is visible. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே கதை நான் பாக்குறோம் ஒண்ணா இருக்கு. நான் என்ன பண்றேன் அன்வைண்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் ஐ அம் ஜஸ்ட் புட்டிங் ஒன் யாரு ஒரு பிரைமேஸ் நான் வந்து ஆட் பண்றேன். பிரைமேஸ் எதுக்கு டிஎன்ஏ பிரைமேஸ் நான் ஒரு என்சைம் ஆட் பண்றேன். ஃபர்தரா அது வந்து அன்லாக் ஆகாம சாரி இன்டர்வைண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ தான் யாரு நம்மளுக்கு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் கரெக்டா. அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் நம்மளுக்கு என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க 3' 5' இருக்காங்க. அண்ட் அகைன் நான் வந்து புதுசா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எனக்கு புதுசா அந்த ஸ்டாண்ட் வந்து என்ன ஃபார்மேட்ல இருப்பாங்க 5' 3'
since இது 5' புது synthesize ஆயிருக்கிறதுனால it's going to be a continuous one. கண்டினியூஸா இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே சூப்பரா முடிஞ்சிருவாங்க. we call them as a leading strand. இப்போ இதுல கீழே பாத்தீங்கன்னா blue is the parent strand. எனக்கு புதுசா கிரியேட் ஆன ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு, சாரி புதுசா கிரியேட் ஆன ஒரு டாட்டர் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா விட்டு விட்டு தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் ஆஸ் வி ஆல் நோ என்ன நடக்குது, இட்ஸ் ஹேப்பனிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஃப்ராக்மெண்டா தான் இருக்கும். அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு பேர் நமக்கு கால்ட் as ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as தி discontinuous synthesis. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா the replication process is going to happen. So this is how the process is being used. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்ன ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா எப்படி இருக்காங்க, விட்டு விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த விட்டு விட்டு இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நான் வந்து ஒட்டணும். அப்பதான் இந்த ப்ராசஸ் வில் பி கம்ப்ளீட். நான் விட்டு விட்டே இருக்கிற மாதிரி ஐ கேனாட் லீவ் மை ஸ்டாண்ட் ஜஸ்ட் லைக் தட் இல்லையா. ஸோ அந்த விட்டு விட்டு இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ லிட்டரலி ஜாயின் them together. நான் எப்படி ஒட்ட வைப்பேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா by an enzyme we call them as the DNA ligase. சரியா. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பிரிக்கிறதுக்கு பிரிச்சுட்டேன். ஆடிங் பிரைமர், நான் பிரைமர் ஆட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஃபர்தரா அவங்க வந்து அன்லாக் ஆகாம சாரி லாக் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ராசஸ் வந்து நடக்குது. அதுல ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். we call them as a discontinuous strand அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன், திரும்ப நான் வந்து ஒண்ணா ஒட்ட வைக்கிறேன். எது மூலமா ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா through an enzyme we call them as DNA ligase. ஸோ இதோட என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா the replication process is done. சரியா. ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆர்கானிசம்லயே ஒரு ஒரு மாதிரி நடக்கும். which means நான் காப்பி பண்றேன். சிம்பிளா சொல்ல போனா ஒரு பேரண்ட் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு, அதுல இருந்து என்ன பண்றேன், ரெண்டா பிரிச்சுட்டு அதுல இருந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நான் வந்து கிரியேட் பண்ண போறேன், ரெப்ளிகேட் காப்பி பண்ண போறேன். நீங்க இதை காப்பி பண்றதுக்கு there will be some certain time limit. கரெக்டா. இது வந்து ஒரு ஒரு ஆர்கானிசமுக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் if we talk about in this E. coli எஸ்கேரியா காலை பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா it will complete the replication எவ்வளவு within 80 minutes ஒரு டே ரெப்ளிகேஷன் 80 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டே இருக்கும். which means 2000 base pairs per second அப்படின்ற கணக்குல வந்து this E. coli bacteria will be able to do its replication process. இதுவே வந்து நீங்க eukaryotes பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா the replication of DNA will be taking place at the S phase of the cell cycle. So நம்ம cell cycle பத்தி already நிறைய பார்த்துட்டோம். So which means நம்ம cell cycle எடுத்துட்டு we have different phase as you all know earlier. We have like M phases, mitosis phase இருக்கு, G phase இருக்கு, GO phase which means இல்லாதெல்லாம் GO phaseல போய் செட்டில் ஆயிடுவாங்க. We know the S phase and S phase is said to be the longest phase. இந்த மாதிரி கதை எல்லாமே நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்ப eukaryotes வந்து பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் எந்த phase நடக்கும்னு கேட்டீங்கன்னா S phaseல தான் வந்து நடக்க போகுது. So failure in the cell division after DNA replication results in polyploidy. நம்ம polyploidy பத்தியுமே ஏற்கனவே பார்த்தோம். in case replicate ஆகல they fail means polyploidyல போய் they will be like literally இந்த கண்டிஷன்ல போய் விழுந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா DNA replication condition. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், the movement or the formation, the transformation will always be from happening. எப்படி சென்ஸ் இருக்கும், இந்த we saw this central dogma கரெக்டா என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம், DNA to RNA, RNA to proteins. So நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் DNA to RNA சாரி DNA ஓட கன்வர்ஷன் which means already we saw என்ன பார்த்திருப்போம், அதுதான் just now we saw replication. இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த DNA to RNA கன்வர்ஷன் நடக்கும் பாத்தீங்களா. இந்த DNA to RNA கன்வர்ஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்ப வச்சு ஆல்ரெடி நான் பிரிச்சு வச்சேன் பாத்தீங்களா, அந்த DNA என்ன பண்ண எப்படி நான் RNA உருவாக்க போறேன் அப்படின்றதுதான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட மொத்த கதையுமே. சரியா. இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல லிட்டரல் எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா we already know நான் வந்து RNA வந்து நான் உருவாக்க போறேன். ஸோ நான் RNA நான் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா RNA பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கணும், DNA is a double stranded structure whereas RNA is going to be a single stranded structure. நம்ம ஆல்ரெடி நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். and whereas DNA வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் they are more higher. DNA ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் when compared to RNA. that is why நம்ம என்ன பண்றோம், DNA வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். RNA நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா literally for transmission of the information. இதை நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு let us move on. ஸோ நம்ம RNA பத்தி நம்ம பண்ண போறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் அடினே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டிஎன்ஏல யார் கூட பேரா இருப்பாங்க, தைமின் அப்படின்றவங்க கூட தான் வந்து பேரா இருப்பாங்க. since we are going to இது வந்து RNA அப்படின்றதுனால நம்மளுக்கு அடினைன் கூட யார் ஆப்போசிட்டா பேர் பண்ணுவோம், நம்ம எப்பவுமே யுரேசில மட்டும் தான் பேர் பண்ணும் as usual same. ஸோ அடினைன் டு தைமின் வந்து டபுள் பாண்ட் மூலமா பேரா இருக்கும், பாண்ட் ஆயிருக்கும் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் மூலமா. whereas for adenine to uracil பாத்தீங்கன்னா same, that is also going to be with the two hydrogen bonds மூலமா தான் வந்து பேரா இருக்க போறாங்க. சரியா. So now let us start. So polymerization reaction again. So which means the DNA dependent RNA polymerase catalyzes polymerase reaction. இந்த reactionல chain directionல போவாங்கன்னா 5' directionல தான் வந்து போவாங்க. whereas நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்
3'5' தான் எப்பவுமே யாரா இருப்பா ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டா தான் இருப்பாங்க. இஃப் இமேஜின் நம்ம இந்த ஸ்டாண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம் கரெக்டா. ஒரு 3'5' இருக்காங்க அண்ட் 5'3' வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருக்காங்க கரெக்டா. இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், நான் ஒன்னா ஒட்டிட்டு இருக்காங்க, நான் அப்படியே பிரிச்சு விடுறேன். நான் பிரிச்சு விடும் போது எனக்கு இந்த 3'5'க்கு பிரியிற ஒரு ஸ்டாண்ட், ஐ மீன் அதுக்கு நான் கோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்ட், 5'3'க்கு பிரியிற இன்னொரு ஸ்டாண்ட் கோட் பண்ணக்கூடிய ஒரு டாட்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். or else I'll put a different color, it will be easier. இல்ல ஆக்சுவலி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் வெரி ஈஸியா ஒன், I'll just show in different colors. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பேரண்ட் ஸ்டாண்ட். யார் நமக்கு பேரண்ட் ஸ்டாண்ட்? 3'5' and 5'3'. இவங்க தான் நமக்கு வந்து பேரண்ட் ஸ்டாண்டா நமக்கு வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பேரண்ட் ஸ்டாண்ட் நினைப்பிருக்காங்க ஒட்டிட்டு இருக்காங்க, நான் ஒட்டிட்டு இருக்கிறத நான் பிரிக்க போறேன். நான் பிரிக்க போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வாங்க பிரிஞ்சு போயிடும் கரெக்டா. இப்போ எனக்கு பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஓடிட்டு இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க, நல்லா இப்படி ஒட்டிட்டு இருந்தவங்க இப்படி தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்ப பிரிஞ்சதுக்கு என்ன பண்ண போறேன், இதுக்கு இன்னொரு ஸ்டாண்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், இதுக்கு இன்னொரு ஸ்டாண்ட் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன் கரெக்டா. அப்போ 3'5'க்கு பேரண்ட் ஸ்டாண்டுக்கு எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாட்டர் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருப்பா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் we saw in this replication process ஒரு கண்டினியூஸா இருப்பாங்க. பிகாஸ் அவங்க என்ன இதுல இருப்பாங்க, we already saw they are in ஆன்டி பேரலல் இதுல பொலாரிட்டில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் கரெக்டா. அப்ப எனக்கு புதுசா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாட்டர் ஸ்டாண்ட் எப்படி இருப்பாங்கன்னா 5'3' தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் கரெக்டா. whereas if we talk about this 5'3' எப்படி இருப்பாங்க, நம்ம விட்டு விட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் த்ரூ ஒகாசாக்கி ஃபிராக்மெண்ட்ஸ் அப்படின்ற கதையுமே நம்ம வந்து பார்த்தோம். அண்ட் they will be in the direction of 3'5'. ஸோ 3'5'க்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாட்டர் ஸ்டாண்ட் எப்படி இருந்தாங்க, 5'3'ல இருந்தாங்க. 5'3' இருந்த பேரண்ட் ஸ்டாண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு ப்ரொடியூஸ் ஆன டாட்டர் ஸ்டாண்ட் எப்படி இருந்தாங்க, 3'5'ல இருக்காங்க, விட்டு விட்டு இருந்தாங்க. ஒகாசாக்கி ஃபிராக்மெண்ட்ஸ் அதை நம்ம ஒன்னா ஒட்ட வச்சோம், லைகேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். ஹோப் யூ ரிமெம்பர். சரி, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த கிரீன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரீனை தான் நம்ம என்னன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம்னா we call them as the template stand or parent stand அப்படின்றத ஆல்ரெடி we learned it. அப்போ எனக்கு 3'5' டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், அதே மாதிரி இவங்களும் யாரா இருப்பாங்க, we call them as the template stand. அப்போ வேற எனக்கு இந்த ப்ரொடியூஸ் ஆன பர்பிள் கலர் இருக்கு பாத்தீங்களா, புதுசா சிந்தசைஸ் பண்ண ஸ்டாண்ட் DNA ஸ்டாண்ட், அதை நான் என்ன சொல்வேன், I call them as the daughter stand, we call them as the coding stand அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சொல்றோம். ஜஸ்ட் நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். Now let's move on. இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யாரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இட்ஸ் வெரி சிம்பிள் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது, I need a 3 different regions. So ஒரு இப்போ நம்ம if you remember in the replication process ஒரு DNA strand இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யார் இருப்பா, we saw a point of origin ஓ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் கரெக்டா. அப்ப என்ன அர்த்தம், அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின்ல இருந்து தான் எனக்கு வந்து ரெப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத ஆல்ரெடி வி லேர்ன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா we have the 3 different regions. என்னென்ன டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா we have initiator region and we have the terminator region. சரியா, அப்ப இனிஷியேட்டர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரீஜன் we call them as the initiator region. எனக்கு முடிய போற ரீஜன் நான் என்ன சொல்வேன், I call them as the terminator region அப்படின்னு நான் வந்து சொல்வேன். I'll just show you. ஓகேவா. ஸோ இனிஷியேட்டர், ப்ரமோட்டர். ஸோ ஃபைன், நான் ப்ரமோட் ரீஜன் எடுத்துக்கேன். இனிஷியேட்டர் இனிஷியேட் ஆக ப்ரமோட், எனக்கு அந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண போகுது, சம்திங் இஸ் கோயிங் டு ப்ரமோட் த ரீஜன், அந்த ப்ராசஸ் நடத்த போது தொடங்கி வைக்க போகுது. அப்ப நான் என்ன சொல்வேன், I call them as the promoter region, initiator region. whereas முடிய போற ரீஜன் என்ன சொல்வேன், terminator region அப்படின்னு நான் சொல்வேன். this is nothing but ஒரு ஸ்டாண்ட் நான் எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் DNA தான் என்ன பண்ண போறேன், RNA நான் வந்து ஃபார்ம் பண்ண போறேன் கரெக்டா. சரி, இப்போ இந்த நடுவுல இருக்க ரீஜன் பாத்தீங்களா, இந்த நடுவுல இருக்க ரீஜனுக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா we call them as the structural gene. நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயமும் பார்த்தோம், 2 ஸ்டாண்ட் இருக்குன்னா 3'5' எப்பவுமே யாரா இருப்பா, டெம்ப்ளேட் ஸ்டாண்டா இருப்பாங்க. கீழே இருக்கிற ஸ்டாண்ட் 5' எப்பவுமே என்னவா இருப்பாங்க, கோடிங் ஸ்டாண்டா இருப்பாங்க. which means அந்த டெம்ப்ளேட்டை வச்சு என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்கா கீழே என்னால வந்து கோட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐ எம் ஜஸ்ட் மூவிங் ஆன். த ப்ரமோட்டர் இருக்காங்க, we have the terminator, நடுவில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா we call them as the structural gene. structural gene இந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா transcription process will be taking place. அங்கதான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். which means the conversion யாரு, DNA to RNA formation எனக்கு நடக்க போற ரீஜன் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த structural genes தான் எனக்கு வந்து நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன், let us move on. ஓகே, ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்க்கு போறதுக்கு முன்னாடி we need to know one thing. ஆக்சுவலி நம்ம இந்த டாபிக்கோட ஹெட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா
whenever we talk about the topic genes, நான் genes அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்னன்னு சொல்லலாம், which is nothing but which helps to inheritance அப்படின்ற விஷயம் நான் சொல்லலாம். all of the gene வந்து பாத்தீங்கன்னா will be like coding for a particular protein, இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இதுவே நான் வந்து ஒரு மொத்த ஆர்கானிசம்ல நான் வந்து ஜீன் அப்படின்ற கதை சொன்னேன்னா ஓகே, நீங்க சொல்ற கதை accepted. with the DNA sequence coding, it is the function unit of inheritance. ஒரு protein coding பண்றது எல்லாமே ஜீன், மொத்த ஆர்கன்ஸ் ஜீனை டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ஒரு கொடுத்திருக்கிற ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து எனக்கு பர்டிகுலரா ஒரு ஜீனை மட்டும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இட் பி வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் அந்த ஜீன் வந்து எனக்கு எந்த ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேர் கலர் நம்ம எடுத்துக்கிறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிளாக் கலர் ஹேர் இருக்கும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு பிளாண்ட் ஹேர் இருக்கும், சில பேருக்கு ரெட் ஹேர் இருக்கும். ஈவன் ஐ கலரும் பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஷேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இந்த ஐ கலருக்கா இருக்கட்டும், அடுத்த பிளாக் கலர் ஹேருக்காவே இருக்கட்டும், அதுக்கு கோட் பண்ண ப்ரோட்டீன் எது என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் இட் கேன் கோட் ஃபார் எனி அதர் ப்ரோட்டீன் ஆல்சோ. கரெக்டா? அப்ப இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏல வந்து என்னால ஒரு ஜீன் இன்ட் பண்ண முடியாது, என்னால சொல்ல முடியாது. ஐ வில் நாட் பி ஏபிள் டு டிஃபைன் அ ஜீன். ஸோ அப்ப அதை எடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா we are using a term called them as cistron. So cistron எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா a segment of DNA coding for a polypeptide. அப்போ ஒரு DNA செக்மெண்ட் எடுத்துக்கிறேன், அது ஒரு பர்டிகுலர் ரீஜனை டிஃபைன் பண்ணோம்னா அதை நான் எப்படி வச்சு டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா I will be using the term called as cistron. So proteins அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு DNA சீக்வென்ஸ் நான் எடுத்துக்கிறேன், அது பர்டிகுலர் பாயிண்ட் டிஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா I will be using the term as cistron. சரியா? So cistron வந்து பாத்தீங்கன்னா it has two different types. One is going to be monocistronic, another one is going to be polycistronic. சரியா? இப்போ monocistronic வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, இதுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஜீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோனோசிஸ்ட்ரானிக் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா they will be present in eukaryotes. eukaryotes மட்டும் தான் நம்ம தெளிவா இந்த மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோடிங் சீக்வன்ஸ், இந்த மோனோசிஸ்ட்ரான் வச்சு கோடிங் சீக்வன்ஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக்காஸ் டயக்ராம், இவங்க வந்து ஒரு மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. சரியா? இப்போ இந்த மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் இருப்பா, we will be having exon, intron, exon, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா இருந்துட்டே இருப்பாங்க. அண்ட் இஃப் யூ ரிமெம்பர், நம்ம ஏற்கனவே குரோமாட்டின் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து we saw two different regions. ரிமெம்பர், யூக்ரோமாட்டின், ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை வந்து பார்த்திருப்போம். எஸ், இங்க பாருங்க, நம்ம குரோமாட்டின் ஹேஸ் டூ ஃபார்ம்ஸ். கரெக்டா? ஒன்னு யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிஸ்ட்ரானுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகேரியாட்ஸ்ல ஒரு ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு ரீஜன் இருக்கும். ஒன் இஸ் கோயிங் டு பி எக்ஸான், another one is going to be intron. ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒன்னு எக்ஸான், ஒன்னு இன்ட்ரான், எக்ஸான் இன்ட்ரான், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா இருக்க போறாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸான் மட்டும் தான் நம்மளுக்கு யார் தேவைப்படும், which means they will be appearing in the processed mRNA. நான் என்ன பண்றேன், DNA to RNA நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கு அந்த mRNA யார் இருப்பா ப்ராசஸ், எனக்கு வந்து எக்ஸான்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இன்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they will not be there. பிகாஸ் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரான்ஸ் எனக்கு தேவையே இல்லை. I won't be needing that introns அப்படின்னும் போது I'll be removing that introns. அந்த ப்ராசஸ் எனக்கு எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்றேன். பட் ஜஸ்ட் let us have an intro now. நெக்ஸ்ட் இதே நம்ம பாலிசிஸ்ட்ரானிக்ல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி எதுல பார்க்கலாம், prokaryotes. P for P ஞாபகம் வச்சுக்கலாம். So polycistronic can be seen only in prokaryotes. இதுல வந்து பாத்தீங்கன்னா there are no split genes, which means இங்க பாத்தீங்கன்னா இல்ல பிரிஞ்சு இருக்கு exon intron exon intron. ஆனா polycistronic பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பிளிட் ஜீன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதுல கண்டினியூஸ் ஃபார்ம் மாதிரி இருக்க போறாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்ப அகைன் நான் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரோ கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷனா என்ன அர்த்தம், நம்மளுக்கு டிஎன்ஏல இருந்து I'm going to produce the mRNA, மெசஞ்சர் RNA நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டைம் நம்ம யாரை யூஸ் பண்ண போறோம், யுரேசல் அப்படின்றத நம்ம கூட இருக்க போகுது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நம்ம டீடைல்டா பாக்குறதுக்கு முன்னாடி we should know about a person, cistron. ஸோ cistron எதுக்கு நம்ம பார்த்தோம், நான் வந்து ஒரு ஆர்கானிசம்ல நான் வந்து ஒரு ஜீனை டிஸ்கிரைப் பண்ணோம்னா how will I be able to describe, it is the function unit of inheritance, which means it is the coding sequence. யாருக்கு, DNA coding sequence of an RNA. இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். சிம்பிளா சொல்லப்ப ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஜீன்ஸ், இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இதுவே ஒரு கொடுத்திருக்க ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏல என்னால வந்து ஒரு ஜீனை பர்டிகுலரா என்னால டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா we will not be able to define because we won't know what the gene will be coding for. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏல என்னால ஒரு பர்டிகுலர் ஜீனை மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணணும், சொல்லணும், டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I will not be using the term gene, but instead I will be using a term we call them as cistron. So the cistron வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம், it is a segment of DNA. சிம்பிளா சொல்ல போறோம், DNA இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். அது எதுக்கு, it will be coding for a polypeptide. சரியா?
ஸோ பெப்டைட் என்ன அர்த்தம்? அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? 2 அமினோ ஆசிட்ஸ் டுகெதர் forming a peptide. So peptides அப்படின்னு பாலிபெப்டைட் நிறைய அமினோ ஆசிட்ஸ் டுகெதர் கம்பைனிங் we can call them as a polypeptide. சரியா? பெப்டைட் 2 அமினோ ஆசிட் ஒண்ணா சேரும்போது பெப்டைட் இருக்கும். இதுவே நிறைய சேரும்போது we call them as a polypeptide. So this is happening during the protein synthesis process. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we saw about the types of cisterns. யார் யார் பார்த்தோம்? We saw monocisternic and we also saw the polycisternic. ஸோ மோனோசிஸ்டானிக் அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எதுல இருப்பாங்க? யூகேரியட்ஸ்ல மட்டும்தான் இருப்பாங்க. பிளஸ் பாலிசிஸ்டானிக் பாத்தீங்கன்னா எதுல இருப்பாங்க? ப்ரோகேரியட்ஸ்ல மட்டும்தான் இந்த பாலிசிஸ்டானிக் யூனிட்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்க போறாங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோனோசிஸ்டானிக் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா அவங்கள வந்து வில் பி ஹேவிங் 2 டிஃபரெண்ட் சீக்வன்ஸ். கோடிங் 2 பேர் இருப்பாங்க. யார் யாரு? வில் பி ஹேவிங் எக்ஸான், இன்ட்ரான், எக்ஸான் ஆல்டர்னேட்டிவா வந்து பிரசென்ட் ஆயிருக்க போறா. வி ஆல்சோ கால் them as split genes அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேறஸ் பாலிசிஸ்டானிக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போய் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கன்வியூஸ், there's no split genes. எல்லாமே ஜீன்ஸ் கன்வியூஸா பிரசென்ட் ஆயிருக்க போது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யார் தேவைன்னா எக்ஸான்ஸ் மட்டும் தான் தேவை. ஐ வில் நாட் பி நீடிங் த இன்ட்ரான்ஸ். நான் இன்ட்ரான்ஸ் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அந்த இன்ட்ரான்ஸ் நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா we have some steps. அது என்ன ஸ்ப்ளைசோசோம்ஸ், ஸ்ப்ளைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எடுப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த டாபிக்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். லெட் அஸ் மூவ் ஆன். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னு சொன்னீங்கன்னா as I told you earlier, first யார் இருப்பா? எனக்கு வந்து ஒரு DNA strand இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா I'll be having the promoter region and I'll be having the terminator region. நடுல இருக்க ரீஜனுக்கு பேர் நான் என்ன சொல்வேன்? We call them as the structural gene. So the structural geneல எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா my coding process or else the transcription யாரு? From DNA to RNA will be happening. சரி, எனக்கு வந்து நான் என்ன சொன்னேன்? First I told you I'll be having a promoter and I'll be having a terminator process. region இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் ப்ராசஸ்க்குள்ள நான் என்ட்ரி ஆக போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா which means எனக்கு வந்து I'll be having 3 different steps in this transcription process. First நம்ம பார்த்தது யாரு? promoter, synthesis region and we have the terminator region. 3 regions இந்த ப்ராசஸ்க்கு region 3 இடங்கள் நமக்கு வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டெப்ஸ். இந்த இடத்துல என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப அந்த ஸ்டெப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா என்ன ஸ்டெப்ஸ்? we have the initiator region, we have the elongation region and next we have the terminator region. எனக்கு வந்து ஒரு 3 different steps வந்து எனக்கு இங்க present ஆயிருக்க போகுது. சரியா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது regions. யார் யாரு? promoter, structural gene, terminator. அது வந்து 3 different regions எனக்கு ஒரு DNA strandல இருக்கு இந்த process நடக்கிறதுக்கு. இப்போ இந்த 3 different regions இருந்தாலுமே I'll be needing the steps. எனக்கு என்னென்ன steps நடக்க போகுது அப்படின்றத டிரான்ஸ்கிரிப்ஷன் பார்க்க போறோம். So first step யாருன்னு கேட்டீங்கன்னா we have the initiation, next we have the elongation, next we have the termination region. சரியா? So நான் இடத்துல என்ன பண்ண போறேன்? 3 different எனக்கு ஸ்டெப்ஸ் நடக்க போகுது. initiation, elongation and termination region. சரியா? So இப்போ இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சிம்பிள், ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து எனக்கு பிரசன்ட் ஆயிருக்காங்க. ஒரு DNA ஸ்ட்ராண்ட் இருக்கு as we all know 3' 5' 5' 3' இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? எனக்கு நான் இனிஷியேட்டர் ரீஜன், இங்க இடத்துல இனிஷியேட்டர் ரீஜன் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிஷியேஷன் ஸ்டெப். எனக்கு ப்ராசஸ் வந்து we know right, initiator region நம்மளுக்கு promoter region எடுத்துக்கிறேன். I'm very sorry, promoter region first region எனக்கு promoter region இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோட்டர் ரீஜன் தான் எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு வந்து இந்த ப்ராசஸே நடக்க ஆரம்பிக்க போகுது. எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்கணும்னா ஐ நீட் சம்திங். எனக்கு யாராவது சம்திங் எனக்கு நோண்டி விடுறதுக்கு, ஸ்விட்ச் ஆன் பண்ணி விடுறதுக்கு ஐ நீட் சம்திங். கரெக்டா? அப்பதான் இந்த ப்ராசஸ் நான் வந்து இனிஷியேட் பண்ண முடியும். அப்ப அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்றதுக்கு எனக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ வில் பி ஹேவிங் RNA பாலிமரேஸ். அப்ப இந்த இடத்துல யார் வந்து ஜாயின் பண்ணிப்பா? RNA பாலிமரேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? இந்த ப்ரமோட்டர் ரீஜன்ல வந்து RNA பாலிமரேஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன நடக்க போகுது? இந்த இனிஷியேஷன் அப்படின்ற ஸ்டெப்பே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்த்தோம்? RNA பாலிமரேஸ் வந்து இங்க ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த RNA பாலிமரேஸை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து அட்டாச் பண்ணிப்பாரு. ஓகே, இங்க RNA பாலிமரேஸ் இருக்கு, நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து ஜாயின் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு சிக்மா ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல RNA பாலிமரேஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. I'll change the color. Yes. ஸோ RNA பாலிமரேஸ் வந்து ஜாயின் பண்ண ப்ராசஸை இனிஷியேட் பண்றதுக்கு RNA பாலிமரேஸ் எனக்கு தேவைப்படுது. அந்த RNA பாலிமரேஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் வந்து அட்டாச் பண்ணிக்கிறா? ஒரு சிக்மா ஃபேக்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சிக்மா ஃபேக்டர் வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா the transcription process is being continued, which means the conversion of DNA to RNA is going to happen. சரியா? அப்ப இந்த மிடில் நடுல எனக்கு என்ன நடக்குது? ஃபுல்லா எனக்கு the conversion process is going to happen. அந்த ரீஜன் தான் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
we call them as the elongation ஸ்டெப். அந்த பேர் நம்ம ஸ்டெப் நம்ம என்ன சொல்வோம், elongation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன்ல ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் பண்றாங்க. ஆர்என்ஏ பாலிமரேஸை பார்த்தோன்னே யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா, ஒரு சிக்மா ஃபேக்டர் வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஃபுல்லா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. சரியா, கண்டினியூ ஆகிட்டே இருக்க பீரியட் நம்ம என்ன சொல்வேன், elongation அப்படின்ற ஸ்டெப்புக்கு பேர் நான் நேம் வைக்கிறேன், elongation ஸ்டெப் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது ஃபைனலா we have a step. என்ன வருவாங்க, we have the termination, which means இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேஷன் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் the process has to end. இதுக்கு மேல என்ன அர்த்தம், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்து நீ கண்டினியூ பண்ண முடியாது, இதுக்கு மேல you have to stop that process அப்படின்னு தான் அர்த்தம். சரியா, ஸோ இப்போ டெர்மினேட் ரீஜன் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ டெர்மினேஷன் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த சிக்மா ஃபேக்டர் இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த சிக்மா ஃபேக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெளியே போயிருவாங்க. சிக்மா ஃபேக்டர் வெளியே போனதுக்கு அப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோ ஃபேக்டர் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. யார் கூட, இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த டெர்மினேட்டட் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் சிக்மா ஃபேக்டர் வெளியே போயிட்டு உள்ள யார் வந்துருவா, ரோ ஃபேக்டர் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரோ ஃபேக்டருக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்த உடனே வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், த ப்ராசஸ் வில் டெர்மினேட். டெர்மினேஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நின்று போயிடும். அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ. இதான் வந்து நான் சொல்றது, இட்ஸ் ஜஸ்ட் a skeleton view of the transcription. ஓகே, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். நான் சொல்ற பேசிக்கான skeleton view. ஆனா இதுவே ப்ரோகாரியோட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், யூகாரியோட்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். I'll tell you what is the reason. But anyway, we'll have a quick recap. ஒரு சின்ன recap நான் எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு we'll be having 3 different regions. டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் நம்ம ஏற்கனவே ரெப்ளிகேஷன்ல பார்த்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ORI அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா, அந்த இடத்துல என்ன ஆகும், பிரிக்கிற ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம அடுத்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும். அந்த இனிஷியல் பாயிண்ட்ல தான் எனக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ரீஜனுக்கு பேர் நான் என்ன சொல்ல போறேன், இனிஷியேட் ஆர் ப்ரோமோட்டர் ரீஜன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். சரியா, நெக்ஸ்ட் நமக்கு யார் வருவா, ப்ரோமோட்டர் ரீஜனுக்கு அடுத்தது நமக்கு வரக்கூடியது ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் என்ன நடக்கும், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், கண்டினியூஸா ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஃபைனலா we have the terminator region. டெர்மினேட் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், the process has to end அப்படின்ற கான்செப்ட் நமக்கு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, we saw the different regions. என்னென்ன டிரான்ஸ்மிட் ரீஜன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எப்படி ஸ்டெப்ஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்க போகுது அந்த ரீஜன்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have 3 different steps. ஃபர்ஸ்ட் யாரை பார்க்குறோம், இனிஷியேஷன், elongation and termination. இனிஷியேஷன் ரீஜன் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு I need some process to initiate the step. கரெக்டா, அந்த ப்ரோமோட் ரீஜன்ல ஒருத்தர் வரணும், எனக்கு வந்தா மட்டும் தான் ப்ராசஸ் தொடங்கவே முடியும். அப்படின்னும் போது எனக்கு இனிஷியேட்டரா யார் வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவரை பார்த்தோன்னே பின்னாடியே ஒட்டிக்கிட்டே இன்னொருத்தவங்க வராங்க. யாரு, we have a sigma factor. ஸோ சிக்மா ஃபேக்டரும் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸும் ஒன்னா கம்பைன் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடத்திட்டே போறாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டே போயிட்டு இருக்க பீரியட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், elongation அப்படின்ற ஸ்டெப்பை நம்ம சொல்றோம். சரி, அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் டெர்மினேஷன் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் என்ன வராங்க, இந்த சிக்மா ஃபேக்டர் வந்து வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு புதுசா இன்னொரு ஃபேக்டர் என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரு, ரோ ஃபேக்டர் அப்படின்றவங்க இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கூட கம்பைன் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும், டெர்மினேட் ஆயிடும், டெர்மினேஷன் ரீஜன். இதான் வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸோட ஓவரால் skeleton view. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி லைக் 1 minute. இப்போ நான் ஏற்கனவே இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன், ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ப்ரோகாரியோட்ஸ்ல பாத்தீங்கன்னா we know the nucleus is like very poorly developed. அதை நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், நியூக்ளியாய்ட். அந்த நியூக்ளியர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு இனிஷியல் நம்ம பார்த்துட்டோம். யூகாரியோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா the nuclear region will be like well developed. அதுக்கும் நம்ம பேர் இருந்துச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் there is another difference also. ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து நியூக்ளியஸும் சைட்டோபிளாசமும் எனக்கு தனித்தனி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பிகாஸ் they will always combine together. ஒன்னா ஒரு மிக்ஸ் ஆன சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா whereas எனக்கு யூகாரியோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா I'll be having 2 different regions. யாரு, நியூக்ளியஸ் தனியா ஒரு ரீஜன் இருக்கும், சைட்டோபிளாசம்னு ஒரு தனியா ரீஜன் இருக்கும். ஆனா ப்ரோகாரியோட் டிஃபரெண்ட் ரீஜன்ஸ் வந்து கிடையாது. they will be having like ஒரு காமன் ரீஜனா மட்டும் தான் இருக்க போறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா the transcription process will be different in prokaryotes as well as in eukaryotes. சரி, இப்போ prokaryotes நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா transcription and translation can be coupled together. so இது நடக்குது, which means நான் என்ன சொன்னேன், transcription தான் DNA ல இருந்து நான் RNA that is mRNA நான் ஃபார்ம் பண்ண போறேன். mRNA ல இருந்து நான் புரோட்டீனுக்கு கோட் பண்ணனும். that is called as replication. அது ரெண்டுமே எனக்கு ஒன்னாதான் நடக்கும். எதுலன்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும். and I told you the reason also just now because they all live in the same, ஒன்னாதான் இருப்பாங்க, சேம் கம்பார்ட்மெண்ட். யாரு, இந்த நியூக்ளியஸும் and cytoplasm ரெண்டுமே வந்து ஒன்னாதான் இருப்பாங்க. there is no different regions, so no separation of
சைட்டோசால் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் நியூக்ளியஸ். இது ஃபார் ப்ரோகாரியோட்ஸ். ஆனா இதுவே நீங்க வந்து யூகாரியோட்ஸ் நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as we all know நமக்கு வந்து டிஃபரெண்ட் செப்பரேட் ரீஜன்ஸ் தான் இருப்பாங்க. யாரு ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ரீஜன் இருக்கும், ஒரு சைட்டோபிளாசம் ரீஜனும் ஒன்று இருக்கும். ஸோ வில் பி ஹேவிங் டிஃபரெண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. சரி, now let us come back. Initiation region எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், which means I am adding RNA polymerase. So RNA polymerase எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. The process is going to unwind. This causes the local unwinding of the DNA double helix model. நான் unwind பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும் போது எனக்கு யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா? I'll be having the sigma just now we saw. நான் சொன்ன கதையே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே நான் வந்து ப்ராசஸா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த if you look at this one, எனக்கு என்ன நடக்குது, இந்த elongation periodல வந்து பாத்தீங்கன்னா what is going to happen, RNA chain is being synthesized. கரெக்டா நான் சொன்னேன், இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸே DNA வந்து RNA ப்ரொடியூஸ் பண்றது தான். அப்ப இந்த பீரியட் ஆஃப் இந்த எலாங்கேஷன்ல என்ன நடக்குது, எனக்கு ஃபர்ஸ்ட் அன்வைண்ட் பண்ண DNA வந்து பிரிச்சு விட்டுட்டேன். எப்படி, இந்த RNA பாலிமரேஸை வச்சு. அப்ப இந்த எலாங்கேஷன் என்ன நடக்குது, எனக்கு DNAல வந்து நான் பிரிச்சதுல இருந்து I'm just going to synthesize the RNA chain. ஓகேவா? இது எந்த சைடுல எந்த டைரக்ஷன்ல சிந்தசைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it will be synthesizing in the 5'3' டைரக்ஷன். சரியா? இதை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ லிட்டரலி எப்படி இருக்கும், இது நம்மளுக்கு இந்த சிந்தசைஸ் ஆன ஸ்டாண்ட் வந்து it is going to be complementary. எது கூட காம்ப்ளிமெண்டரியா இருப்பாங்க? to the base sequence in the DNA template. இப்போ look at this diagram. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து DNA இருக்கு, நான் என்ன பண்றேன், I'm just going to synthesize the RNA. இப்போ நான் சிந்தசைஸ் பண்ற RNA வந்து எனக்கு எது காம்ப்ளிமெண்டரியா இருப்பாங்க? I'll tell you ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். DNA ஸ்டாண்ட் இருக்கு, 3'5' இருக்கு, 5'3' வந்து இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இந்த டிஎன்ஏல இருந்து நான் அன்வைண்ட் பண்ணி ஐ எம் கோயிங் டு சிந்தசைஸ் தி RNA. நான் RNA வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ஸோ லெட் அஸ் டாக் அபவுட் ஒரு கோட் எடுத்துக்கலாம். ATGC and we have TCTT. இப்படி சும்மா ஒரு ஸ்டாண்ட் நான் சிம்பிளா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச ஒரு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் இப்பதான் சொன்னேன். எனக்கு ஒன்னு ஸ்டாண்டுக்கான கோடிங் தெரிஞ்சதுன்னா நான் வச்சு என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா நான் இன்னொரு ஸ்டாண்டுக்கு என்னால வந்து கோட் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ விச் மீன்ஸ் இவங்க தான் யாரும் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கீழே யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது கோட் பண்ணிட்டேன். ஏக்கு ஆப்போசிட் யார் இருப்பா? டி. அண்ட் இஃப் யூ லுக் அட் திஸ் டயக்ராம், T opposite A, G opposite C, C opposite G, A and GAA. இப்படி எனக்கு வந்து நான் கோட் பண்ணியிருக்கேன். நான் கோட் பண்ண ஒரு ஸ்டாண்ட் வந்து எனக்கு கீழே கிடைச்சிடுச்சு. இப்போ எனக்கு ஸ்பிட் ஆக போற RNA, which means எனக்கு டெம்ப்ளேட்ல இருந்து எனக்கு இந்த ப்ரொடியூஸ் ஆக போற RNA ஒரு RNA ஸ்டாண்ட் சிந்தசைஸ் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். நான் இந்த சிந்தசைஸ் பண்றேன், இதான் வந்து இந்த RNA ஸ்டாண்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, you know what will happen, RNA நான் வேற கலர்ல போடுறேன். will be able to understand properly. இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, I am just synthesizing an RNA strand. So since RNA strand வந்து எந்த இதுல இருக்கும் நான் கோட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் நம்ம என்ன பார்த்திருப்போம், இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் நம்மளுக்கு யார் இருப்பா, யுரேசில் தான் இருப்பாங்க. ஹோப் யூ ரிமெம்பர். கரெக்டா? அப்ப நீங்க T க்கு பதிலா என்ன பண்ணுவேன், U, ஏக்கு பதிலா எனக்கு சாரி ஏ T காப்போசிட்டா எப்பவுமே யார் இருப்பா, எனக்கு வந்து அடினைன் இருப்பாங்க. அண்ட் வெராஸ் ஏ காப்போசிட்டா எனக்கு T தான் இருக்கணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் T நான் யாரை போடுவேன், யுரேசில வந்து போடுறேன். C opposite G எல்லாமே is going to be the same. C and A opposite எப்பவுமே யார் இருப்பா, நமக்கு வந்து நார்மல் DNA எடுத்துக்கும் போது தைமின் தான் இருப்பாங்க. பட் இன்ஸ்டெட் நம்ம RNA ஸ்டாண்டை பத்தி நம்ம பார்க்கறதுனால எனக்கு யார் வருவா, I am putting uracil. CUU. ஸோ இப்படி வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து எனக்கு RNA வந்து எனக்கு கிரியேட் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, இந்த RNA கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, this is complementary to the base sequence in the DNA template. இப்போ look at this diagram. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அக்ரி? நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இது வந்து ஒரு ஸ்டாண்ட். ஸோ இதுவும் வந்து பேரா இருப்பாங்க, இவங்களுமே வந்து பேரா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்டரி அண்ட் இதுக்குமே வந்து கூட இவங்க வந்து காம்ப்ளிமெண்டரியா தேர் ஆர் கோயிங் டு பி பிரசன்ட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா we are telling it as எப்படி சொல்றது, ஒரு ஸ்டாண்ட். this is a complementary to the base sequence of the DNA template. this is what நம்ம சொல்றது complementary to the base sequence. ஒரு base sequenceல இருந்து DNA template எப்படி காம்ப்ளிமெண்டரி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, டர்மினல் ரீஜன் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாமே எங்க நடக்குது, நம்மளோட எலாங்கேஷன்ல வந்து நடக்க ஆரம்பிக்குது. எனக்கு கிரீக் ஒரு RNA ஸ்டாண்ட் வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலி we have the terminated region. terminated region வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா the process is going to end. சரி, இதை நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்படின்றதையுமே நம்ம வச்சு இதை மென்ஷன் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே சிம்பிளா நடக்கக்கூடிய
ப்ரோகாரியோட்ஸ் இந்த கதை இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா இதே கதை வந்து நடக்குது. And what is going to happen in eukaryotes? Prokaryotes நம்ம என்ன பார்த்தோம்? There is no separate region. So ஒண்ணா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப கதையே நமக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா eukaryotes தான். நான் சொன்ன கதை மொத்தமா யாரு prokaryotes பொறுத்த வரைக்கும். ஏன்னா different regions எதுவுமே கிடையாது. ஆனா eukaryotes பொறுத்த வரைக்கும் will be having separate regions. கரெக்ட்டா? So அப்ப இந்த separate regions பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் will be having like two different regions. Example like we saw monochromatic, polychromatic. I'm really sorry. So first நம்ம பார்த்தோம் கரெக்ட்டா? Types. Yes, monocystonic and polycystonic. So monocystonic வந்து பாத்தீங்கன்னா we already know நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். We all saw like exon, intron, exon ஒரு different regions வந்து நமக்கு இருக்க போறாங்க. சரியா? So இப்போ eukaryotes பொறுத்த வரைக்கும் நான் prokaryotes என்ன பண்ணேன்? I added the RNA polymerase அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு அந்த இனிஷியேட்டர் எனக்கு இந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்றதுக்கு I added RNA ஒரு polymerase வந்து நான் ஆட் பண்ணேன். கரெக்ட்டா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து I'll be adding 1 minute. I'll be adding 3 different types actually எனக்கு வந்து இருக்க போறாங்க. யாரு இந்த RNA polymeraseல எனக்கு வந்து 3 different types of polymerase வந்து இருக்க போறாங்க. சரியா? இப்போ நான் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நான் prokaryotesக்கு ஒரே ஒரு RNA polymerase தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனா வேற eukaryotes வந்து பாத்தீங்கன்னா there are 3 RNA polymerases literally they are going to be present. சரியா? So இப்போ இந்த primary transcription so literally வந்து HRNA அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். I'll show you the types also. So இந்த RNA polymerase eukaryotes வந்து பாத்தீங்கன்னா they are going to be 3 types. First one யார் we have RNA polymerase 1, polymerase 2 and polymerase 3. So இந்த RNA polymerase 1 பாத்தீங்கன்னா it transcribes rRNAs actually ribosomal RNA அப்படி நம்ம சொல்லுவோம். சரியா? whereas for RNA polymerase 2 வந்து பாத்தீங்கன்னா it will be transcribed for heterogeneous nuclear RNA. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். So RNA polymerase 2 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா it will be transcribing for heterogeneous nuclear HRNA. இப்போ நம்ம யூஸ் பண்ணே பாத்தீங்கன்னா HRNA தான் நம்ம வந்து literally polymerase 2 தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். Is nothing but the precursor of mRNA. Whereas polymerase 3 வந்து பாத்தீங்கன்னா it transcribes tRNA, 5sRNA and ssRNA, small nuclear RNA. நம்ம ssRNA நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். Nothing but small nuclear RNA. So what is this 5s? நம்ம பார்த்தோம் 28 இல்ல பாத்தீங்கன்னா can you see tri5 rRNA போட்டு 28s 18s 5.8s அப்படி நம்ம கொடுத்திருப்போம் கரெக்ட்டா? So இந்த s னா என்ன அப்படி நம்ம கேட்டோம்னா it is nothing but Svedberg. It's a unit actually. நம்ம Svedberg unit அப்படி நம்ம சொல்லுவோம். It is நம்ம எப்படி பேஸ் பேஸ் அப்படி யூனிட்ல வச்சு மென்ஷன் பண்றோம் கரெக்ட்டா? அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Svedberg அப்படின்ற ஒரு யூனிட் வச்சு தான் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஓகே, now let us move on then. இப்போ என்ன பண்ண போறோம்? mostly HRNA வச்சு தான் இந்த கான்செப்ட் நான் வந்து ரன் பண்ண போறேன். ஓகேவா? So what is going to happen? அதே கதை தான் நம்ம நடக்கக்கூடிய சேம் ப்ராசஸ். ஸோ நான் என்ன பண்ண போறேன்? I'm just going to start the process. நம்ம prokaryotesக்கு என்ன இனிஷியலான ஸ்டெப் பார்த்தோமோ அதே ஸ்டெப் தான் எனக்கு வந்து இதுலயுமே ஆரம்பிக்க போகுது. ஸோ which means என்ன பண்றேன்? இனிஷியேட்டர் ரீஜன் இருக்கு, நான் என்ன பண்றேன்? HRNA ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சிக்மா ஃபேக்டர் வருது. சிக்மா ஃபேக்டர் அந்த எலாங்கேஷன் பீரியட் மூவ் ஆயிட்டே இருக்கு. அண்ட் ஃபைனலா we have the terminator region. terminator region வந்ததுக்கு அப்புறம் இந்த சிக்மா ஃபேக்டர் வெளில போயிட்டு யார் உள்ள என்ட்ரி கொடுக்குறா? நம்மளுக்கு இந்த ரோ ஃபேக்டர் வந்து என்ட்ரி கொடுக்குறா. இதை நோன் கான்செப்ட். ஆனா இதுக்கப்புறம் வர போறது தான் ப்ரோகாரியோட்ஸ்க்கு யூகாரியோட்ஸ்க்கு உள்ள வித்தியாசமே ஆக்சுவலி. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்டெப் வந்து ஆட் ஆன் பண்ண போறோம். ப்ரோகாரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் டெர்மினேஷன் ரீஜன் முடிஞ்சு போச்சு, அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற யூகாரியோட்ஸ் கான்செப்ட்ல நான் வந்தேன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு செல் இருக்காங்க, சென்டர்ல வந்து நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்னா எனக்கு வந்து நியூக்ளியர் ரீஜன் அண்ட் சைட்டோபிளாசம் ரீஜன் தனித்தனியா தான் இருக்கும். எனக்கு ஒன்னான ரீஜன் வந்து கிடையாது as we see in prokaryotes. அதனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆன mRNA, எனக்கு நியூக்ளியஸ்க்குள்ள ப்ரொடியூஸ் ஆன mRNA நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா I have to bring it safely. எங்க நான் சேஃபா கொண்டு வரணும்? நான் சைட்டோபிளாசம்க்குள்ள சேஃபா நான் mRNA ப்ரொடியூஸ் ஆனதை நான் வந்து கொண்டு வரணும். பிகாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் என்ன? டிஎன்ஏல இருந்து நான் mRNA ப்ரொடியூஸ் பண்றது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். கரெக்ட்? RNA ப்ரொடியூஸ் பண்ண போறேன் இல்லையா? அப்ப அது ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு நியூக்ளியர் ரீஜனுக்குள்ள. அப்ப அந்த நியூக்ளியர் ரீஜனுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆனது சேஃபா பத்திரமா I have to bring it to the cytoplasm. ஏன்னா சைட்டோபிளாசம்ல வந்தாதான் என்னால என்ன பண்ண முடியும்? I will be able to என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு ப்ரொசீட் பண்ண முடியும். வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்? புரோட்டீனுக்கு வந்து கோட் பண்ணக்கூடியது. அதுதான் என்ன சொல்வேன்? டிரான்ஸ்லேஷன் mRNA நான் புரோட்டீனுக்கு வந்து கோட் பண்ண போறேன். அதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்ம பைக்ல போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்மெட் போட்டு சேஃபா போற மாதிரி இருக்கும் கரெக்டா? அதே மாதிரி எனக்கு mRNA நான் சேஃபா I have to bring it to cytoplasm. அதை நான் எப்படி சேஃபா கொண்டு வருவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா I'll be putting a cap. நான் வந்து லிட்டரலி அதை என்ன பண்றேன்? எனக்கு வந்து அந்த ப்ரொடியூஸ் ஆன இதுக்கு வந்து I'm just putting a cap. லிட்டரலி நான் சிம்பிளா சொல்ல போனா ஒரு சிம்பிளா ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு மெத்தட் நான் வந்து போடுறேன். அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெத்தில் வினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரியா? நான் என்ன பண்றேன்? அந்த mRNAக்கு வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு
ஒரு நியூக்ளியோடைட் which means ஒரு நியூக்ளியோடைட் நான் வந்து ஆட் பண்றேன். அது mRNA which is nothing but methyl guanosine triphosphate நான் வந்து ஆட் பண்ணிட்டு I'm really sorry. பத்திரமா ஆட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அதை நான் வந்து வெளியே நான் வந்து கொண்டு வரேன். சைட்டோபிளாசம்க்கு நான் பத்திரமா நான் வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த ஸ்டெப்புக்கு பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா கேப்பிங் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, நான் பத்திரமா நான் வந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா as I already told you இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரீஜன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஹெச்ஆர்ஏ எனக்கு என்ன ரீஜன் நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. we have exon intron exon நிறைய ரீஜன்ஸ் வந்து இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எனக்கு வந்து I will not be needing the introns. எனக்கு இன்ட்ரான்ஸே வந்து தேவைப்படாது. I'll be needing only the exons மட்டும் தான் எனக்கு வந்து தேவைப்பட போகுது. so what I'm going to do here is நான் தேவையில்லாத இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். எப்படி நான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் லிட்டரலி ஒரு பேப்பர் சிசர்ஸ் நம்ம கட் பண்றோம். தேவையில்ல பிக்சர்ஸ் நான் இமேஜ் பண்ணி கட் பண்ணி போட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசிங் சிசர்ஸ். கரெக்டா? அதே மாதிரி இங்க நான் சிசர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இன்ஸ்டெட் I'll be using splizosomes அப்படின்ற என்சைம் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸ்ப்ளைசோசோம்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத இன்ட்ரான்ஸை நான் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போறேன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ளைசிங். இப்போ இந்த கேப்பிங்கா இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்ப்ளைசிங்கா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ப்ரோகேரியட்ஸ் நடக்காது. இதோட முடிஞ்சு போயிடும். ஆனா யூகேரியட்ஸ்ல மட்டும்தான் அது எல்லாமே முடிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா ஸ்டெப்ஸ் நடக்கும். ஸோ கேப்பிங் வந்து பாத்தீங்கன்னா எது மூலமா நான் பண்றேன்? மெத்தில் குயினோசைன் ட்ரைபாஸ்பேட் மூலமா பண்றேன். வேற ஸ்ப்ளைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஐம் யூசிங் த ஸ்ப்ளைசோசோம்ஸ் மூலமா நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட முடியாம I'll be doing the third part we call them as tailing. So tailing அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எக்ஸான்ஸ் எல்லாமே நான் ஒன்னா செய்ததுக்கு அப்புறம் I'll be adding a poly A tail structure. அப்படின்னா ஒரு ஏவா நான் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ look at this diagram. ஃபர்ஸ்ட் எக்ஸான் இன்ட்ரானா இருக்காங்க. நான் என்ன பண்றேன்? I'm just like doing the I'm removing the introns. நான் introns எடுத்துட்டு exons எல்லாமே நான் ஒண்ணா சேர்ந்தேன். It's like a splicing அப்படின்ற process மூலமா exons எல்லாமே நான் ஒண்ணா சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனலா என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா I am adding a AAS poly A tail structure. இதுக்கு literally for the movement அப்படி எடுத்துக்கலாமே. ஒரு சேஃபா எனக்கு நான் கொண்டு போறதுக்கு இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்றதுக்கு I need a structure. அதுக்கப்புறம் AAA கண்டினியூஸா ஆட் பண்ணிட்டே போறேன். We call them as poly A tail structure. இதோட வந்து பாத்தீங்கன்னா transcription process for this eukaryotes is done. இதோட முடிஞ்சு போகுது. XII ல 3 ஸ்டெப் மட்டும் தான். சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து transcription. So first நம்ம என்ன பார்த்தோம்? Sorry, we saw like what is replication பார்த்துட்டோம். We saw what is transcriptionும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்டர் ஆக போறது translation part. So literally நம்ம என்ன பார்த்திருப்போம்? இன்ஃபர்மேஷன் எப்பவுமே பாஸ் ஆகும்போது it will be always passing on from DNA to RNA. RNA வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனுக்கு வந்து கோட் பண்ண போறாங்க அப்படின்றது we already saw it. சரி, இப்போ இந்த புரோட்டீன் கோட் பண்ண போறது that is the translation process எப்படி நடக்க போகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம டாபிக்ல வந்து பார்க்க போறோம். So the translation அப்படின்னா என்ன சொல்வேன்? It is nothing but conversion of or production of mRNA to protein. So the protein வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, இப்போ நார்மலா வந்து if you remember for this replication நம்ம என்ன சொன்னோம்? காப்பி பண்ணி டேக்கிங் a xerox. நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஸ்ட்ராண்ட்ல இருந்து நான் DNA ல இருந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி I saw for this replication process. நெக்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? So what was happening here? நான் வந்து DNA ல இருந்து I am going to produce the mRNA. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? We saw about the exons, introns இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். That is the separate sequence. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? எனக்கு வந்து தேவையான mRNA வந்து கிடைச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த mRNA ல வந்து I am going to produce the protein. சரி, இப்போ இதுக்கு நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு யார் தேவைப்படுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜெனடிக் கோட் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். சரி, அப்புறம் ஜெனடிக் கோட்னா என்ன? how you define a genetic code அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the sequence of nucleotides in mRNA that contains the information for protein synthesis. So sequence of nucleotide நமக்கு ஆல்ரெடி நியூக்ளியோடைட்னா என்ன தெரியும், ரைட்? ஸோ வாட் இஸ் அ நியூக்ளியோடைட்? நம்ம என்ன சொல்வோம்? we already remember டாபிக்கோட ஃபர்ஸ்ட் பிகினிங்க்கு போனா தெளிவா தெரியும். So which means we saw a figure or a shape also we saw, right? So which is nothing but யார் இருப்பா? ஒரு pentose sugar structure வந்து நமக்கு இருப்பாங்க. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்ரஜன் பேஸ் அட்டாச்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் அவங்க கூட இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்பேட் குரூப் வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி we already saw நியூக்ளியோடைட் பார்த்தோம். நியூக்ளியோசைட்னா யார் இருந்திருப்பா? வெறும் நைட்ரஜன் பேஸ் கூட ஒரு சுகர் லைக் சுகர் pentose சுகர் கூட வந்து ஒரு நைட்ரஜன் பேஸ் அட்டாச் ஆயிருச்சுன்னா we call them as a nucleoside அப்படின்னு கூட ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட்டா? சோ ஜெனடிக் கோட் டிஃபைன் பண்ண போறேன். it is nothing but a sequence of nucleotides. இதுல in the mRNA because நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கன்வர்ஷன் முடிஞ்சு போச்சு. ப்ரீவியஸா டிரான்ஸ்கிரிப்ஷனே முடிஞ்சு போச்சு. என்னது? நான் வந்து DNA ல இருந்து have converted to mRNA. So a sequence of nucleotides in the mRNA. அந்த mRNA எனக்கு என்ன இருக்கும் சீக்வென்ஸ்ல that is going to contain the
இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்க இருக்க போகுது இந்த நியூக்ளிக் சீக்வென்ஸ்ல தான் எனக்கு இருக்க போகுது அதை வச்சு தான் என்ன பண்ண போறேன் ஐ அம் கோயிங் டு கோட் ஃபார் த புரோட்டீன் ஸோ which means சிம்பிளா சொல்ல போனா நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததுதான் நம்ம ஹேர் கலர் தான் காமனா பார்த்தோம் கரெக்டா ஸோ பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிளாக் இருக்கும் சில பேருக்கு பிளாண்ட் இருக்கும் சில பேருக்கு ரெட் அண்ட் ப்ரௌன் வந்து இருக்க போகுது கரெக்டா அப்படியே என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிளாக் கலர் ஹேர் வேணும்னா பிளாக் கலருக்கு தேவையான புரோட்டீனை வந்து இட் ஹேஸ் டு கோட் ரைட் அப்பதான் எனக்கு அந்த பிளாக் வெளிப்படையா எனக்கு வந்து ஹேர்ல வந்து தெரியும் இல்லையா சோ அதே மாதிரி எனக்கு பிரவுன் கலரும் அதே சினாரியோ தான் ரெட்டுக்கும் அதே சினாரியோ தான் ஸோ எனக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் தேவைன்னா அதுக்கு தேவையான புரோட்டீனை இட் ஹேஸ் டு கோட் யார் கோட் பண்ண போறா எம்ஆர்என்ஏல இருந்து நம்மளுக்கு வந்து புரோட்டீன் வந்து நம்ம கோட் பண்ண போறோம் அதுதான் நான் சிம்பிளா சொல்ல போனா we call them as the translation சரி இப்போ இந்த புரோட்டீன் வந்து எப்படி ஜெனடிக் வந்து எப்படி கோட் பண்றாங்க ஜெனடிக் கோட் how is working அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சிம்பிளா சொல்ல the sequence of bases of 3 determining for a single amino acid ஓகே நான் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க can you see இது வந்து ஒரு single strand because as you know 5 dash or 5 prime 3 prime க்கு ஒரு strand because நம்மளது we already learned that in the beginning itself DNA வந்து it will be always a double stranded whereas the RNA is going to be a single stranded அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி டாபிக்கோட பிகினிங்லயே நம்ம வந்து படிச்சு முடிச்சிட்டோம் கரெக்ட்டா சரி இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் 5 prime 3 prime எக்ஸாம்பிள் நம்ம போட்டாச்சு ஓகே லுக் அட் திஸ் ஒன் கோட் எப்படி இருக்கு திஸ் ஆர் நைட்ரஜன் பேஸ் லைக் AUG UAC தான் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா we are just coding ஒரு ஸ்டாண்ட் வந்து நான் கோட் பண்ணிருக்கேன் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மூணு நைட்ரஜன் பேஸ் எல்லாமே நான் ஒன்னொன்னா கிளப் பண்ணிட்டு ஐ அம் காலிங் இட் ஆஸ் அ கோடான் நான் என்ன பண்றேன் ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நிறைய வில் பி ஹேவிங் நைட்ரஜன் பேசஸ் கரெக்டா நான் என்ன பண்றேன் இந்த மூணா நான் கிளப் பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த மூணா நான் கிளப் பண்ண ஆரம்பிச்சேன் மூணு பேருக்கு பாத்தீங்களா ஒரு சிங்கிள் 3 அந்த சிங்கிள் 3க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் ஐ அம் காலிங் அட் அ கோடான் சரியா சோ which means இந்த ஒரு சிங்கிள் கோடான் வந்து என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா they will be determining one amino acid இப்போ look at this diagram இப்போ இதை விட்டுடுங்க just forget this இப்போ நம்ம வேற எதுவுமே எழுதலாம் I'll write here ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் ஆஃப் DNA சாரி RNA வந்து எனக்கு இருக்கு I am assuming that 5 prime 3 prime சரியா இப்போ இந்த 5 prime 3 primeல வந்து நிறைய கண்டிப்பா obviously நிறைய நைட்ரஜன் பேஸ் நமக்கு இருக்க தான் போகுது சிம்பிளா எடுத்துக்கலாமா லைக் let us assume AUGCA and let us talk about like GCA இந்த மாதிரி we are having one strand இருக்குன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கோடானை டிஃபைன் பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நைட்ரஜன் பேஸ் நான் மூணா கிளப் பண்ண ஆரம்பிக்கிறேன் சரியா இப்போ இந்த மாதிரி நான் மூணா நான் கிளப் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஒரு இட்ஸ் கோயிங் டு பி 1 கோடான் இந்த அடுத்த 3 another செகண்ட் கோடான் இதுக்கு அடுத்த 3 இட்ஸ் கோயிங் டு பி தேர்ட் கோடான் நான் பிரிச்சு வைக்கிறேன் அப்ப இந்த ஒரு கோடான் 1 கோடான் 2 கோடான் 3 கோடான் அப்ப இந்த ஒரு கோடான் வந்து பாத்தீங்கன்னா they will be coding for one amino acid இப்போ இந்த அடுத்த கோடான் CAG எடுத்துக்கலாம் அப்ப அந்த CAG என்ன பண்ண போகுது they will be coding for another amino acid இப்போ அடுத்து பார்த்த CAG they also be coding for another amino acid மாதிரி ஒரு கோடானுமே they will be coding for one amino acid இப்போ விஷயம் கேட்டீங்கன்னா எந்தெந்த கோட் எந்தெந்த அமினோ ஆசிடுக்கு வந்து கோட் பண்ண போகுது or எந்த கோடான் எந்த அமினோ ஆசிட் டிடெக்ட் பண்ண போகுது அப்படின்றதுதான் நம்மளோட மெயின் ஜெனடிக் கோடோட கான்செப்ட் கமிங் பேக் இப்போ நம்ம சிம்பிளா சொல்லிட்டோம் ஓகே மூணா நான் கிளப் பண்ணிக்கிறேன் இந்த மூணா கிளப் பண்றது வந்து ஒரு அமினோ ஆசிடுக்கு வந்து கோட் பண்ணுன்னு சொல்றேன் ஆனா எடுத்த உடனே வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது ஆஃப்டர் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ்க்கு அப்புறம் தான் தே ஃபவுண்ட் அவுட் ஓகே இந்த மாதிரி மூணா கிளப் பண்றோம் ஒரு கோடான் ஃபார்ம் பண்றோம் ஒரு கோடான் வந்து இன்னொரு அமினோ ஆசிடுக்கு வந்து கோட் பண்ணுது அப்படின்ற கதை எல்லாமே நம்மளுக்கு வந்துச்சு ஸோ இந்த கான்செப்டை வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஃபேமஸ் பர்சன் ஹூ இஸ் நத்திங் பட் ஜார்ஜ் கெமோவ் அப்படின்றவர் தான் அந்த கதையை வந்து கொண்டு வந்தாரு ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபார் கோடிங் 20 அமினோ ஆசிட்ஸ் the code should be made up of 3 nucleotides ஓகேவா ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 64 கோடான்ஸ் நம்மளுக்கு எத்தனை கோடான்ஸ் நம்மளுக்கு வைக்கலாம் we can code for 64 கோடான்ஸ் நம்மளால வந்து literally we can form சரியா இப்போ 64 எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிள் 4 to the power of 3 நமக்கு தெரியும் பேசிஸ் நான் இது to the power of 3 நான் பிரிக்கிறேன் ஸோ எனக்கு பண்ண போது பாத்தீங்கன்னா I'll be getting 64 கோடான்ஸ் சரியா ஸோ இந்த கோடிங் சிஸ்டம் இந்த கோடான்ஸ் பேட்டர்ன் இந்த கொண்டு வந்து யாருன்னா லைக் we have ஜார்ஜ் கெமோவ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா we have like 2 more famous persons எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹர் கோபிந்த் குரான் அகைன் இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க क्वेश्चन பேப்பர்ல நீட்ல வந்து ரிப்பீட்டடா வந்து லைக் क्वेश्चंस வர மாதிரி தான் இருக்கும் யாரு ஹர் கோபிந்த் குரானா இவர் என்ன பண்ணாரு he developed the chemical method எதுக்கு for synthesizing the RNA molecules so என்ன பண்றேன் RNA molecules நான் வந்து synthesize பண்ண போறேன் with a well defined combination of the bases so base அப்படி சொல்லும்போது யாரை சொல்லலாம் I can call about the homopolymers and I can also call about the copolymers இதெல்லாம் வச்சு வந்து ஒரு RNA molecules வந்து synthesize பண்ணாரு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we have
மார்ஷல் நிரன்பர்க். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா he developed a cell free system for proteins. cell free system வந்து இதுல ஆக்சுவலி நம்ம பத்தி நம்மளோட சிலபஸ் வந்து கிடையாது. But anyway, நம்ம upcoming topicsல வந்து we'll be seeing. Next one பாத்தீங்கன்னா we saw about the Severo-Oka enzyme. So it is nothing but is used to polymerize RNA with a defined sequence in a template independent manner. சரி, இப்போ இந்த template அப்படின்ற வார்த்தை சரி ரிமெம்பர் நம்ம என்ன பார்த்துப்போம், ஒரு மெயின் ஸ்டாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் டெம்ப்ளேட் ஆர் த மதர் ஸ்டாண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு மதர் நம்ம படிச்சு செல் சாப்டர்ல படிச்சிருப்போம் கரெக்டா, எனக்கு என்ன அர்த்தம் மதர்ல இருந்து தான் ஐ வில் பி ஏபிள் டு ஒரு மதர் செல் இருந்து 2 டாட்டர் செல்ஸ் வருவாங்க, இதெல்லாம் படிச்சிருப்போம் கரெக்டா. அதே மாதிரி மதர் மெயினான மதர் ஸ்டாண்ட் யாரா நம்ம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் என்ன பண்ண போறேன், ஐ கேன் கோட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஸ்டாண்ட்ஸ். ஓகேவா. சோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, யார் ஜார்ஜ் கெமோ, ஹர்கோவிந்த் கொரானா அண்ட் மார்ஷல் நிரன்பர்க். இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, if you remember, நான் இந்த பாயிண்டோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஜார்ஜ் கெமோ வந்து என்ன பண்ணாரு, suggested coding for 20 amino acids. 20 amino acids என்ன அப்படின்றது வந்து இங்க நம்ம கொடுத்துருக்கோம் லிட்டரலி. அப்ப என்ன அர்த்தம், ஒரு கோடான் வந்து it can code for example எடுத்துக்கலாம் ALA அலைன் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் கோடான் வந்து ARG அர்கினைன் கோட் பண்ணி ஒரு கோடான் வந்து will be coding for 1 amino acid. இல்ல இம்பார்ட்டன்ட் விஷயம் கேட்டீங்கன்னா எந்தெந்த கோடான் வந்து என்னென்ன அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலமே வந்து பாத்தீங்கன்னா they'll be asking இந்த சீக்வன்ஸ் இருக்கு, இப்போ இதுக்கு எது கோட் பண்ண எந்த அமினோ ஆசிட், இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस எல்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஐ வில் ஷோ யூ a tabular column also. a tabular column is always like important to remember. சரி, இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன அமினோ ஆசிட்ஸ், I'll read the names alone but you have to remember all these things. யாரு, alanine, arginine, asparaginine, இந்த மாதிரி நிறைய இருக்கு. just we can remember ALA, ARG, ASN, ASP, CYS, GLN. இதெல்லாம் காமனா வந்து பாத்தீங்கன்னா phenylalanine, like SCR, serine, இதெல்லாம் நம்ம வந்து லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல क्वेश्चंस நமக்கு நிறைய வர மாதிரி இருக்கும். அண்ட் டைரோசின் லைக் TYR, இதெல்லாம் valine, VAL, இதெல்லாம் நமக்கு அடிக்கடி क्वेश्चंस பேப்பர்ஸ்ல வர மாதிரி இருக்கும். நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பா கோ த்ரூ பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோடான் பத்தி கொஞ்சம் டீடைலா வந்து பார்க்கலாம். சோ கோடான் சொன்னா மூணு நைட்ரஜன் பேஸ் வந்து ஒண்ணா கம்பைன் பண்றேன். சோ நான் சிம்பிளா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா கோடான் இஸ் a triplet. கண்டிப்பா அக்செப்டடா இல்லையா? பிகாஸ் நம்ம என்ன பார்க்கறோம், AUG இது வந்து ஒரு கோடான், CAU இது வந்து இன்னொரு கோடான், இந்த மாதிரி கோடானா இருக்கு. இல்ல மூணா நான் பண்றேன். இட்ஸ் a triplet. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இல்ல இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நான் என்ன சொன்னேன், மொத்தமா 64 கோடான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டா. நான் 64 கோடான்ஸுமே நான் வந்து சின்தசிஸ் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. I'll be using only 61. So which means only 61 codons will be coding for amino acids. அப்ப மிச்சம் இருக்கிற 3 கோடான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா we call them as the terminator codon or we can also call them as the stop codon. சரியா. சோ மொத்தமா என்னால 64 அமினோ ஆசிட்ஸ்க்கு வந்து என்னால வந்து கோட் பண்ண முடியும். அந்த 64 கோடான்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னால பண்ண முடியாது. I'll be using only 61. What about the remaining 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா remaining 3 we call them as the stop codon or the terminator codon. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டாபிக்லயே வந்து லைக் think about just go back, நம்ம ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்லாம் படிச்சோம் கரெக்டா. என்ன அர்த்தம் நம்ம பார்த்திருப்போம், ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு DNA சீக்வன்ஸ் இருக்கு, இனிஷியேட்டர் ரீஜன் அண்ட் we have the terminator region எடுத்துக்கலாம். அப்ப என்ன இந்த டெர்மினேட்டர் கோடன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு சொல்லலாம், ஓகே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ, நான் வந்து ஒரு ப்ரோட்டீன் ஆட் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா the process being initiated. அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது the process has to end. கரெக்டா. அப்ப அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும், நான் இங்க வந்தாதான் நான் ஸ்டாப் பண்ணணும், why I can continue after that also, right? எனக்கு இதுக்கு மேலே நான் கண்டினியூ படிக்கலாம். நீங்க எப்படி கரெக்டா ஓகே இது வந்தா எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு எந்த இடத்துல வந்து இந்த 3 ஸ்டாப் கோடான்னு சொல்றோம் பாத்தீங்களா, யார் யாரு, UAA, UAG and UGA. சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா உவா உவா உகா அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு கன்வீனியன்ட் மெத்தட், நான் இந்த 3 கோடான்ஸ் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், UAA, UAG and UGA. சோ எந்த இடத்துல இந்த 3 கோட்ல ஏதாவது ஒரு கோடான் அந்த இடத்துல வந்துச்சுன்னா கூட what will happen, the process has to stop. ஆட்டோமேட்டிக்கா அந்த process நின்னு போயிடும். அதுக்கு மேல எந்த ஒரு சிந்தசிஸுமே நடக்க ஆரம்பிக்காது. அதனால தான் நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா we call these as the stop codons or the terminator codons. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we are going to be the initiator region, this is going to be the terminator region. நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இமேஜின் எனக்கு UGA இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த process வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு லைக் சின்சைசிங் ஏரியா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இந்த இடத்துல UGA பார்த்த உடனே இந்த ப்ராசஸ் will stop, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகி தான் ஆகணும். அதுதான் வந்து they have mentioned. சரியா. சோ அப்ப 61 கோடான்ஸ் தான் கண்டினியூ பண்ணும், whereas the remaining 3 will help to stop, terminator codons. சரியா. இல்ல சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா they will be having some dual purpose functions also.
நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிடுக்கு மட்டும்தான் கோட் பண்ணும் அப்படின்றது ஒரு ரூல், கரெக்டா? பட் அகைன் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா AUG will be coding for like ரெண்டு 12 ஃபங்க்ஷன் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு it codes for methionine and acts as an initiator codon. So first என்ன பண்ண போகுது, AUG வந்து first 12 ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டேன். First function it will be coding for methionine. சரி, go back to the chart. methionine எங்க இருக்கு பாருங்க, MMM. Okay, yes, MET இருக்கா? So AUG வந்து என்ன பண்ணும், first it will be coding for the amino acid MET எடுத்துக்கலாம். மெத்தயோனைனுக்கு வந்து கோட் பண்ணது and it will be acting as an initiator codon. நம்ம எல்லாருக்குமே தெரியும் initiator codon means the process beginning பண்றதுக்கு அந்த processல இருக்கும். Whereas in eukaryotes வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தயோனைன் வந்து is the first amino acid and formyl methionine in prokaryotes. So இப்போ வந்து என்ன சொன்ன AUG it will be coding for methionine. இதுல வந்து பாத்தீங்கன்னா prokaryotes இதுல methionine is going to be the initiator codon obviously. அதுல வந்து பாத்தீங்கன்னா prokaryotesக்கு ஒருவேளை eukaryotes இன்னொரு மாதிரி. prokaryotes நான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா formyl methionine. When we talk about eukaryotes, methionine is going to be the first amino acid. இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா ஞாபகம் because இதுக்கு வந்து 12 ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? hope you know. next one பாத்தீங்கன்னா we are moving on codon ஓட chart. சரி, இப்போ இந்த கோடான் சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா this is very very important because நான் சொன்ன மாதிரி லைக் எதுக்கு எந்தெந்த கோடான் வந்து எந்தெந்த அமினோ ஆசிடுக்கு கோட் பண்ணும் அப்படின்றது we have to remember. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா UUU will be coding for PHE. PHE நம்ம என்ன பார்த்தோம், phenyl அப்படின்ற ஒரு கான்செப்ட். லைஃப் remember the chart. PHE எங்க பார்த்தோம், phenyl alanine பார்த்தோமா? ஸோ PHEக்கு வந்து கோட் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா let us talk about this VAL எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா GUU, GUC, GUA and GUG இது கோட் ஃபார் valine. இந்த மாதிரி ஒரு கோடானுமே will be coding for one amino acid. சில எக்ஸெப்ஷன் just now we saw AUG ரெண்டு prokaryotes என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். Next we are going to see about the salient features of the genetic code. So genetic code இப்படி தான் பண்றோம்னு சொல்லி பார்த்துல மூணு நான் பிரிக்கிறேன். அந்த மூணு ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுது. அந்த ஒரு அமினோ ஆசிட்க்கு ஒரு பேர் இருக்கு. நம்ம எல்லாமே கதையும் பார்த்தோம். we saw terminated codon, stop codon கதை எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி நம்ம பார்த்துட்டோம்னா, நான் எப்பவுமே ஒரு கோடான் நான் எழுதும் போது I will not be putting any punctuation. கண்டிப்பா இப்போ நம்ம let us இப்போ இத பாருங்களேன். இது வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஒரு டேல ஒரு சீக்வென்ஸ், சாரி ஆர்என்ஏல ஒரு சீக்வென்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா can you see அதாவது நான் கமா இருந்தா போட்டிருக்கேன் எழுதும்போது. I have not put any comma, I have not put any punctuation mark, I have not put any question mark also. So genetic code நம்ம எழுதும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு adjacent codonsக்கு நடுவுல will not be putting any punctuations or comma also. The codon is read in mRNA in a continuous fashion. So it continuous-ஆ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். I will not be breaking it. Next one பாத்தீங்கன்னா genetic code is obviously universal. worldwide follow பண்ணக்கூடிய ஒரு கோட் வந்து இதுவா தான் இருக்கும். For example, just I'll give you an example. யாருக்கு bacteria to human வந்து பாத்தீங்கன்னா UUU will be coding for phenylalanine. just now we saw PHE க்கு வந்து கோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி just now we saw. code is going to be universal. எல்லாமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் வந்து இருக்க போகுது. and genetic code is non overlapping. வேணாத்து ஒன்னுத்துக்கு மேல இப்போ நான் அரேஞ்ச் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒன்னுத்துக்கு சேமா இருக்கிறது not be like overlapping. ஒன்னுக்கு மேல கீழே இந்த மாதிரி எழுத மாட்டேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஷன்ல மட்டும்தான் எழுதுற மாதிரி இருக்கும். and more it's going to be very specific. that means one codon will be coding for only one amino. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். these are going to be some of the salient features of the genetic code. next we are going to see about the types of RNA. சரி, எதுக்குடா சம்பந்தமே இல்லாம இல்ல RNA நான் வந்து உள்ள நுழைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல நம்ம யாரை பத்தி பார்த்தோம், DNA to mRNA கன்வர்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கரெக்டா? இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை வந்து இன்வால்வ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, we will be involving a special type of RNA. we call them as tRNA. so நம்ம அதுக்கு முன்னாடி let us see about the types of RNAs. யாருன்னு கேட்டீங்கன்னா we have mRNA, rRNA and tRNA. mRNA தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் யாரு, is called as the messenger RNA. so which means base தான் ஒரு டெம்ப்ளேட். எதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நான் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பேசிஸா ஒரு டெம்ப்ளேட் ஒரு ஸ்டாண்டை கொடுத்ததே யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம mRNA. பிகாஸ் we already saw in transcription என்ன ஆச்சு, DNA இருந்து நான் mRNA கன்வெர்ட் பண்ணிட்டேன். mRNA வச்சு தான் என்ன பண்ண முடியும், ப்ரோட்டீன் வந்து கோட் பண்ண முடியும். தட் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி வித் தட் mRNA. கரெக்டா? mRNA டெம்ப்ளேட் எனக்கு கொடுக்கறதே யாரு, மெயினான பிக்சரை கொடுக்கறதே எனக்கு வந்து mRNA தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா rRNA. RNA full form என்ன, it is also called as the ribosomal RNA.
So ribosomal RNA important function என்ன? Again, they provide the structure and catalytic role during the translation process. Again, இந்த ஒரு question வந்துமே பாத்தீங்கன்னா நீட்ல சில பேப்பர் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. So if you talk about the structure and catalytic role during RNA, example யாரு? 23S RNA in bacteria acts as a ribosome. So which bacteria, like எதோட type of this RNA will be acting as a bacteria as ribosome ன்னு கேட்டோம்னா your answer should be 23S RNA. இந்த இடத்துல இருந்து ஏற்கனவே பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பேன் in your previous topics. What is this S அப்படி நம்ம கேட்டோம்னா it is going to be Svedberg is nothing but a unit. So Svedberg unit அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பக்கத்துல யூனிட் எழுதுவீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம எழுதக்கூடிய ரைபோசோம்க்கு ஒரு யூனிட் கேட்டீங்கன்னா எஸ் போடுவோம். நத்திங் பட் ஸ்வெட்பர்க், அது யூனிட்டோட பேர். சரியா? சோ RNA என்ன பண்ண போறாங்க? They are going to provide a structure and catalytic role எப்போ during the translation process. Example we have seen is 23S RNA in bacteria to act as a ribosome. Next one பாருங்க tRNA. So tRNA வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், இவங்க தான் நம்ம இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய புரோட்டீன் சிந்தசிஸ்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பர்சன். tRNA, the full form is going to be transfer RNA. So or sRNA, sRNAக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா we call them as soluble RNA அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த tRNA ஓட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it brings the amino acids for protein synthesis and reads the genetic code. சரி, if you remember நான் என்ன சொன்னேன், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல mRNA வச்சு நான் பண்ண புரோட்டீனுக்கு நான் வந்து கோட் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லி பார்த்திருப்பேன். கரெக்டா? சரி, இப்போ இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்ற கான்செப்ட் என் மைண்டுக்கு வந்துச்சுனாலே கோ பேக், நம்ம லோவர் கிளாஸ்ல என்ன படிச்சிருப்போம்? செல் பத்தி படிச்சிருப்போம், செல் ஆர்கனைஸ் பத்தி படிச்சிருப்போம். சரி, இப்போ இந்த செல் ஆர்கனைஸ் அப்படி நான் ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டேன்னா there is one particular cell organelle that will be helping for the synthesis of protein. அது யாருன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான் ரைபோசோம். கரெக்டா? சோ அப்போ அந்த ரைபோசோம் தான் என்ன பண்ண போகுது, எனக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ. எதுக்கு? எனக்கு தேவையான புரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு அவங்க தான் தேவைப்பட போறாங்க கண்டிப்பா. கரெக்டா? சோ அப்போ எனக்கு இந்த ப்ராசஸ் யாருக்கு, எனக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு வந்து தேவையான அமினோ ஆசிட்ஸ் யாரு, இந்த புரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கு எனக்கு தேவையான அமினோ ஆசிட் யாரு கொண்டு வர போறாங்க, பர்டிகுலர் ஒரு டைப் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட tRNA, nothing but the transfer RNA. and moreover ஜெனடிக் கோட வந்து ரீட் பண்றதுக்குமே எனக்கு இவங்க வந்து தேவைப்பட போறாங்க. ஸோ ஜெனடிக் கோட ரீட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்தோம் இல்லையா, we saw the codon coding for amino acid, எல்லாமே எனக்கு ரீட் பண்றதுக்கு I'll be needing one particular important person. யாருக்கு? tRNA or is also called as sRNA. sRNA இன்னொரு ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டீங்கன்னா we call them as soluble RNA. சரி, இப்போ tRNA அப்படின்னு நான் சொல்லிட்டதுனால we have to see the structure of tRNA. கரெக்டா? So transfer RNA, transfer ribonucleic acid. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து யாரு கண்டுபிடிச்சா, யார் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா we have a person, Francis Crick. So Francis Crick என்ற பேர் நம்மளுக்கு எங்கேயோ இடத்துல கிளிக் ஆகும். எங்க பார்த்திருப்போம்? DNA மாடல். கரெக்டா? ஸோ ரெண்டு பேர் வந்து அந்த மாடல் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் DNA இது ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட்? ஸோ the Francis Crick தான் he posit the presence of adapter. So which means if you look at this diagram, இதான் வந்து பாத்தீங்கன்னா this is the structure of tRNA. So tRNA structure வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். இப்போ tRNA structure நீங்க வந்து பாத்தீங்கன்னா look at this diagram. சரி, பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், we call them as the clover leaf diagram அப்படின்னு நம்ம சொல்லலாம். clover leaf structure அப்படின்னு வந்து நம்ம இதை வந்து சொல்ல போறோம். சரி, இப்போ இந்த clover leaf structureல வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அகைன் நம்ம ஒரு மேப்ல நம்ம போடுறோம், டைரக்ஷன்ஸ் போடுறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன போடுவோம், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி நான் டைரக்ஷன்ஸ் போடுவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நார்த் சைட்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு லூப்மே இருக்காது. கேன் யூ see here with எல்லா சைட்ஸ்லயுமே you can have this circular kind of loop. நமக்கு நார்த் சைட்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு லூப்மே இருக்காது. it is kind of end region அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட். ஓகேவா? ஸோ மேலோட்டமா எனக்கு யார் வச்சு நான் சிந்தசிஸ் 3 பிரைம் ரீஜன் எடுத்துக்கிறேன், அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட் அப்படின்னு சொல்ல. ஸோ மிச்சம் இருக்கிற சைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா let be like சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயுமே will be having one லூப் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ என்ன லூப் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரைபோசோம் பில்டிங் லூப் ஒரு சைட்ல, கீழே வந்து பாத்தீங்கன்னா we have the anticodon loop. அதுவே இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா will be having the enzyme binding loop. இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்த்துக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்க டைரக்ஷன்ல யார் இருப்பாங்கன்னா we have the anticodon loop. மிச்சம் இருக்க சைட்ல ஆப்போசிட் யார் இருப்பாங்க, பைண்டிங் லூப் தான் பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஒரு சைட்ல வந்து ரைபோசோம் பைண்ட் ஆகக்கூடிய லூப் இருப்பாங்க, இன்னொரு சைட்ல யார் இருப்பா, என்சைம் பைண்ட் ஆகக்கூடிய லூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க. சிம்பிளா இதுதான் வந்து I'm just describing the diagram, அவ்வளவுதான். ஸோ டீடைலா வந்து பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா an anticodon loop.
just now we saw what is the anticodal loop. யாரு நார்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய லூப். அவ யாருன்னு கேட்டீங்கன்னா NODOC loop. இவங்க என்ன பண்ணுவாங்க? that has basis complementary to the codon. so basis complementary. so complementary என்ற வார்த்தை நம்ம ஏற்கனவே லைக் டாபிக்கோட பிகினிங்லயே நான் சொல்லி கொடுத்திருப்பேன். which means என்ன அர்த்தம்? எப்படி சொல்றது? if I talk about like a sequence again, ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்கன்னா 5' 3' இன்னொரு ஸ்டாண்ட் இருக்காங்க 3' 5' இருக்கு. சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். இஸ் அபவுட் இது டிஎன்ஏ ஓட ஸ்ட்ரக்சர். சரி, ஓகே, ஆர்என்ஏக்கே நான் வரேன். நோ நீட் டு கோ ஃபார் திஸ் டிஎன்ஏ இட்செல்ஃப். நான் ஆர்என்ஏலே இருக்கேன். ஓகே, இப்போ A C G A G C இப்படி ஒரு எனக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு இந்த ஒரு ஸ்டாண்டை வச்சு obviously I will be able to code for the below strand. கண்டிப்பா இல்லையா? இப்ப ஏ இருக்குன்னா எப்பவுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம். DNA பொறுத்த வரைக்கும் ஏக்கு வந்து நம்ம யாரை பேர் பண்ணியிருப்போம்? டி தைமினை வந்து பேர் பண்ணியிருப்போம். இஃப் யூ டாக் அபவுட் த குவினைனுக்கு யார் இருப்பா? சைடோசின் இருப்பா. சொல்லி நம்ம டிஎன்ஏ பார்த்திருப்போம். பட் ஆர்என்ஏவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏக்கு ஆப்போசிட் இன்ஸ்டெட் ஆஃப் தைமினுக்கு யார் இருப்பா? வில் பி ஹேவிங் தி யூரேசில் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். கரெக்டா? ஸோ அப்போ ஏக்கு ஆப்போசிட் யாரை கோட் பண்றேன்? யூரேசில். சிக்கு ஆப்போசிட் ஜி யூ அண்ட் சி ஜி. கரெக்ட்? இதான் வந்து என்ன பண்றேன்? ஒரு மெயின் ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு நான் இன்னொத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஐ வில் பி ஏபிள் டு கோட். கரெக்டா? ஸோ இதான் நான் சொல்றேன் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற கான்செப்ட் வந்து இதான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குது. சரியா? ஸோ ஆன்டிகோடான் லூப் தட் ஹேஸ் த பேசிஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு த கோடான். ஓகேவா? Next one பாத்தீங்கன்னா an amino acid acceptor end. You can look at this diagram again. Amino acid acceptor end. எங்க? இந்த north sideல. Like no loop is going to be there. It's an acceptor end. So இங்க என்ன பண்ணும்? இங்க தான் வந்து amino acid literally they are going to come and bind. அந்த ஒரு particular point binding of the amino acid is going to be happening. Next ribosome binding group இருக்கும், பேர்ல இருக்கு. We have the enzyme binding loop. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? ரைபோசோம் வந்து பைண்ட் ஆவாங்க. இன்னொரு சைடுல வந்து enzyme is going to come and bind. So பேசிக்கான ஒரு tRNA ஓட ஸ்ட்ரக்சர் தான் இது. சரி. Next one பாத்தீங்கன்னா for initiation there is another tRNA called as initiator tRNA. Obviously initiation process இருக்கட்டும் இல்ல terminated process இருக்கட்டும் is going to happen. அப்ப நான் initiate பண்ணனும்னா who am I going to have? I am going to have another type of tRNA. and type of tRNA க்கு நம்ம என்ன சொல்வோம்? தெரிஞ்ச ஒரு விஷயம் is going to be the initiator tRNA. so the tRNA பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா if you look at this there are no tRNAs for stop codons. நமக்கு stop codons என்னன்னு தெளிவா தெரியும். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு 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 சீக்வன்ஸ் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து எனக்கு ப்ராசஸ் வந்து நடக்க போகுது, சின்சஸ் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இனிஷியேட்டர் ரீஜன் அண்ட் டெர்மினேட் ரீஜன் வந்து இருக்க போகுது. கரெக்டா? ஸோ இனிஷியேட்டர் ரீஜனுக்கு ஒரு டைப் ஆஃப் tRNA இருக்கு. நம்ம அதை என்ன சொல்றோம்? we call them as the initiator tRNA. whereas tRNA. okay. whereas the stop region இந்த terminate regionக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஸ்டாப் ரீஜனுக்கு தனியா எனக்கு வந்து ஸ்டாப் கோடான்ஸ்க்கு தனியா there is no type of tRNA. தனியா இருக்குன்னு ஸ்டாப் tRNA அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. instead I will be having only the stop codons. அந்த மூணு ஸ்டாப் கோடான்ஸ் என்ன ஆரம்பத்துல பார்த்தோம்? UA AGA, that's UAA UGA UAG. இந்த மூணு கோடான்ஸ் வந்து பார்த்தோம். அவங்க மட்டும் தான் present. there is no going to be specific type of tRNA for the terminator region. so next one பாத்தீங்கன்னா the 2D structure of the tRNA looks like a clover leaf model. இதுதான் இந்த clover leaf model. லிட்டரலி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். This is going to be 3D structure actually. The 3D structure looks like an inverted L. So இந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 2D structure will be like a clover leaf model, whereas the 3D structure வந்து பாத்தீங்கன்னா it's going to be தலைகீழா L எப்படி போட்டா எப்படி இருக்குமோ. So L shape. கரெக்ட் தெரியுதுங்களா? L shape. So it's going to be an inverted L shape model for the 3D structure of a tRNA. Yes. Next one. Okay. இப்போ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ரிமெம்பர் நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் ஸ்லைடு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இது இப்போ லுக் அட் தி ஸ்ட்ராண்ட் 5'3' நான் வந்து ஒரு RNA ஸ்ட்ராண்ட் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் 3 பேசிஸ் தட் இஸ் AGU will be coding for one codon and UAC will be coding for another codon. கரெக்டா இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா this is going to be one codon, this is going to be the another codon. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன சொன்னேன்? பேசிஸ்க்கு வந்து they are going to be complementary அப்படின்ற வார்த்தை நான் ஏற்கனவே I told you, right? அப்ப இல்ல காம்ப்ளிமெண்டரினா என்ன அர்த்தம்? அப்ப நான் கண்டிப்பா எனக்கு இந்த பேஸ் இருந்துச்சுன்னா நான் அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னொரு ஸ்டாண்டுக்கு நான் வந்து கோட் பண்ண முடியும், ரைட்? சோ அப்ப A இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டா யார் இருக்க போற? RNA U, that is uracil is going to be present. G copy C and U obviously A. அதே மாதிரி செகண்ட் கோடான் பாருங்க.
யூ காபிஸ் ஏஏஜி இதெல்லாம் நான் வந்து கோட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கோட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ எம் கெட்டிங் சம்திங், ஒரு எனக்கு வந்து ஒரு ஆன்டி கோடான் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ நான் வச்சிருக்கிற டெம்ப்ளேட்ல எனக்கு யார் இருப்பா? கோடான் இருப்பா. நான் கோட் பண்ற ஸ்டாண்ட்ல எனக்கு யார் இருப்பா? ஆன்டி கோடான் இருக்க போறான். கரெக்டா? சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்டு இருக்கிறது ஐ எம் ஹேவிங் த கோடான். நான் கோட் பண்றேன், ஐ எம் கால்ட் இட் as the ஆன்டி கோடான். ஸோ இந்த ஆன்டி கோடானுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு சூஸ் த அமினோ ஆசிட். எனக்கு என்ன அமினோ ஆசிட் வந்து கோட் பண்ண போகுது இந்த ஆன்டி கோடான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யூ ஆர் நோ UCA. யார் கோட் பண்றாங்க? சரி இப்ப பாத்தீங்கன்னா I have given as SER. இப்ப செக் பண்ணிக்கலாமா UCA எது கோட் பண்ணுதுன்னு? I show the picture also. UCA. Let's see. UCA yes. சரிதா? UCA எது கோட் பண்றாங்க? SER. நமக்கு SER அப்படின்றதும் யாருன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? SER யார் சொன்னோம்? செரீன். சோ இதெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னேன். இதை நம்ம படிச்சா மட்டும்தான் நம்ம கொஸ்டின்ஸ் இது சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்மளால வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஷோயிங் யூ ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங், வேற எதுவும் கிடையாது. ஸோ கம் பேக் அகெயின். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஐ எம் ஹேவிங் UAC. இது வந்து இஸ் கோயிங் டு பி தி UAC யாரா இருப்பா? கோடானா இருப்பாங்க. அண்ட் இதுக்கு கோட் பண்ற ரீஜன் நான் என்ன சொல்ல போறேன்? ஐ எம் காலிங் இட் ஆஸ் தி ஆன்டி கோடான். சரியா? இப்போ இந்த ஆன்டி கோடான் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லைக் ஒரு அமினோ ஆசிட், எனக்கு வந்து என்ன அமினோ ஆசிட் வந்து கோட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, AUG will be coding for an amino acid TYR. TYR நீங்க சார்ட்ல பாத்தீங்கன்னா டைரின் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. TYR. ஓகேவா? சோ இதுக்கு கோட் ஆகுது. இந்த ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, I am going to move on for the translation processக்கு நான் வந்து மூவ் ஆக போறேன். சோ இது ஒரு பேசிக். பாத்தீங்கன்னா we have a codon, anti-codon. இவங்க என்ன பண்றாங்க? ஒரு அமினோ ஆசிட்க்கு வந்து கோட் பண்றாங்க. இப்படிதான் இந்த சீக்வென்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது. சரி, இந்த ப்ராசஸ் which means இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா புரோட்டீன் சிந்தசிஸ். சரியா? சோ இதுல வந்து எடுத்துக்கிட்டோம்னா it is the process of polymerization of amino acids to form a polypeptide based on the sequence of codons in the mRNA. சரி, polymerization of amino acids. நம்மளுக்கு அமினோ ஆசிட்ஸ் வேணும். அமினோ ஆசிட் வந்து கோட் பண்ண போறாங்க. இந்த கோடான்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஒரு அமினோ ஆசிட்க்கு வந்து கோட் பண்ண போறாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒன்னா டுகெதர் they will be joining. Literally ஒரு நம்ம இந்த பாலிமரைசேஷன் ப்ராசஸ் பார்த்துருப்போம். லைக் பாலிமர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து டுகெதர் will be forming a string like structure அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? என்ன அர்த்தம்? அப்போ ஒரு அமினோ ஆசிடா எல்லாமே வந்து that is clubbing together, ஒன்னொன்னா சேர்ந்து 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 எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, they will be forming like a bead. ஒரு மணி மாலை, ஒரு கயிறுல வந்து மணி கோத்துதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வருவாங்க. that is what they have been received. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டு they are forming these kind of structures. ஓகேவா? so it takes place எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is going to take place in the ribosome, because I already told you in the beginning itself, நமக்கு ரைபோசோம்ல தான் யார் தேவை? ரைபோசோம் இருந்தா நமக்கு என்ன பண்ண முடியும்? I will be able to synthesize the protein, because already saw it. என்ன பண்ணும்? ரைபோசோம் helps the synthesis of protein. நம்ம செல் சாப்டர்ல ஆரம்பத்துல படிச்சது. கரெக்ட்டா? சோ இந்த ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எங்க நடக்க போறாங்க? ரைபோசோம்ல வந்து நடக்க போறாங்க. அண்ட் ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகேப். if you remember, நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல if you remember, this is going to be the cell, is going to be the nucleus. நம்ம என்ன பார்த்திருப்போம்? லைக் எனக்கு mRNA வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு. சரியா? mRNA ப்ரொடியூஸ் ஆனது I have to bring safely to the cytoplasm region. எதுக்கு? எனக்கு சைட்டோபிளாசம் ரீஜன்ல வந்தாதான் I will be able to move on with the translation process. காரணம் என்ன? எனக்கு வந்து ரைபோசோம் தேவை டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு. அந்த ரைபோசோம் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்காங்க? it is present in the cytoplasm. கரெக்ட்டா? அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரோகாரியோட்ஸ்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, யூகாரியோட்ஸ்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ப்ரீவியஸ் டாபிக்ல எடுத்திருப்போம். கரெக்ட்டா? சோ ப்ரோகாரியோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா why it was நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, ப்ரோகாரியோட்ஸ்ல வந்து நம்ம ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால வந்து நியூக்ளியர் ரீஜனும் சைட்டோபிளாசம் ரீஜனும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. whereas if I see for eukaryotes, I will be able to differentiate clearly. யாரு? இவங்க தான் நியூக்ளியர் ரீஜன், இவங்க தான் வந்து சைட்டோபிளாசம் ரீஜன் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். so already we learned how this இப்போ நான் if I talk about this prokaryotes வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன்? நியூக்ளியர் ரீஜனும் சைட்டோபிளாசமும் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. so obviously what is going to happen there? the nucleus is very poorly developed. correct? like irregular shape மாதிரி இருக்கும். and we call that region as nuclear. அது நியூக்ளியர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது கூட we saw in our earlier topics. இல்லையா? so நியூக்ளியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, so what is happening there? எப்பவுமே நான் என்ன சொன்னேன்? DNA வந்து it is going to be what? ஒரு வந்து they are going to be a negative charge particle. they will be needing a positive
protein எனக்கு ஒரு positive charge protein தேவைப்படும் அப்பதான் என்ன பண்ண முடியும் DNA can easily go and wrap with that protein கூட join பண்ணி wrap பண்ணிட்டு they'll be forming a structure so அப்படி ஃபார்ம் பண்ண ஸ்ட்ரக்சர் prokaryotes யாருன்னு கேட்டீங்கன்னா we call them as a nucleoid அதே மாதிரி eukaryotes வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம் சேம் கதை DNA is also negatively charged பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகட்டும் ஹிஸ்டோன்ஸ் ஆக்டேமர் இதெல்லாம் பார்த்து ஹிஸ்டோன்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு ரீஜன் ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் they will be wrapping அப்போ யூகேரியட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஆகக்கூடிய நியூக்ளியர் ரீஜன் நம்ம என்னன்னு சொன்னோம் கேட்டீங்கன்னா we call them as nucleosomes அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா சரி இப்போ கம் பேக் அகைன் சரி இப்போ நம்ம என்ன பார்த்திருப்போம் யூகேரியட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்ம் ஆனது சேஃபரா வரணும் அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா 3 ஸ்டெப் நம்ம பார்த்திருப்போம் யாருக்கு prokaryotes இல்லாத ஒரு 3 ஸ்டெப் யூகேரியட்ஸ்க்கு அப்புறம் நடக்கும் we saw like capping and we saw about splicing அது நம்ம பாத்தீங்கன்னா splisomeres இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பண்ணியிருப்போம் and tailing poly a tail sequence இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் கரெக்ட்டா just writing here so first capping பண்ணேன் splicing பண்றேன் and poly a tail sequence ஆட் பண்றேன் இத கதை எல்லாமே ஒரு quick recap நம்ம எடுத்துக்கலாம் so come back again for the third point ribosome வந்து பாத்தீங்கன்னா it consists of the structural RNAs so and about 80 types of proteins so பாத்தீங்கன்னா ribosome எப்படி இருக்க போறாங்க they are going to have structural RNA and எத்தனை type of protein நமக்கு இருக்க போறாங்க nearly 18 types of proteins வந்து இதுல வந்து இருக்க போறாங்க ribosome will also be acting as a catalyst so we know what is a catalyst கரெக்ட்டா நம்ம I think chemistryல கூட நிறைய படிச்சிருப்போம் even நம்ம fourth processல கூட வந்து பாத்தீங்கன்னா sunlight and chlorophyll will be acting as a catalyst அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் so catalyst என்ன அர்த்தம் which helps to speed up the reaction அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் கரெக்ட்டா so ribosome என்ன பண்ணும் they also be acting as a catalyst for example எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா 23SR இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நமக்கு வந்து இந்த நேம் நமக்கு ரொம்ப வந்துகிட்டே இருப்பாங்க so இது வந்து 23SR I told you what is 23S also Svedberg unit so which means in RNA in bacteria is the enzyme ribosome. So for the formation of peptide bond, peptide transfer enzyme in the large subunit of ribosome. Simple சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா catalyst. Example நான் கொடுத்திருக்கேன் with the type of S the conversion. சரியா? So இப்போ இந்த translation process போறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா இந்த ribosomeோட types பத்தி நம்ம வந்து பாத்துக்கணும். நம்ம பார்த்தா மட்டும் தான் அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? So before getting into the topic, I'll just share one small information. நான் இங்கே எழுதுறேன். So நான் வந்து ரைபோசோம்ஸ் சரியா இப்ப ரைபோசோம் வந்து ப்ராசஸ் நம்மளுக்கு யார் தேவைப்படுற ரைபோசோம்ல தான் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது ரைபோசோம் பார்த்தோம்னா we have two types of ribosomes actually one is going to be larger subunit another one is going to be smaller subunit so இது வந்து பாத்தீங்கன்னா they are going to be the two types of ribosomal unit சரியா இந்த two types of ribosome ஞாபகம் வச்சுக்கலாம் எப்பனா நீங்க இந்த ப்ராசஸ் வரும்போது உங்களுக்கு தெளிவா தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த பேரை மட்டும் நான் உங்களுக்கு முன்னாடி இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்து வச்சுட்டேன் இப்போ கமிங் பேக் டு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸோ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப் இருக்க போது யார் ஃபர்ஸ்ட் we have charging of DNA ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கண்டிப்பா obviously அது சார்ஜ் tRNA கரெக்ட்டா இவே if you remember for transcription process நமக்கு சார்ஜிங்லாம் கதையே கிடையாது சிம்பிளா டூப்ளிகேஷன் நடந்துச்சு டூப்ளிகேஷன் mRNA ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஸ்டெப் இருக்கு அவ்வளவுதான் சார்ஜிங் ஆஃப் தி tRNA சரியா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா we have same the initiation process of previously பார்த்த initiation இருக்க போறாங்க elongation இருக்க போறாங்க and we also have the termination region so இந்த மூணுமே இருக்கும் அடிஷனலா ஒரு charging of the tRNA alone is going to happen okay இப்போ நான் ரெண்டு வார்த்தைகள் சொன்னேன் largest subunit and the smallest subunit சரியா so you look at this diagram இந்த கீழ தெரியுறாங்க பாத்தீங்களா இந்த குட்டியா இருக்கிறவங்கள தான் நம்ம யாருன்னு சொல்றோம் we call them as the smallest subunit ஓகேவா இப்ப மேல பாருங்க you see the bigger curve இவங்க நம்ம யாருன்னு சொல்றோம் we call them as the larger subunit so ribosomeல ரெண்டு subunit இருப்பாங்க ரெண்டுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸே நம்ம வந்து நடத்த போறோம் சரியா next time moving on இப்போ நம்ம ஒரு லைன் பை லைன் I mean step by step நம்ம வந்து பார்க்கலாம் first one பாத்தீங்கன்னா is going to be the charging of tRNA இதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னொரு பேரும் இருக்கு it is also called as amino acylation சரியா amino acylation of tRNA அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் this tRNA we need energy இந்த process நான் first I have to like literally I have to ஒரு பேட்டரி எனக்கு literally ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்பதான் அந்த process வந்து எனக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகும் கரெக்ட்டா it has to initiate கரெக்ட்டா அப்ப எனக்கு ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மாதிரி நான் ஸ்விட்ச் போடுறேன்னு எடுத்துக்கலாமே அந்த ப்ராசஸ் நடந்தாலும் so நமக்கு இந்த எனர்ஜின்ற வார்த்தை பயாலஜில வந்தாலே நமக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ATP கரெக்ட்டா
ATP energy is obtained in the form of ATP molecules அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ATP யோட full form என்ன? Again we all know it's going to be adenosine triphosphate. சரியா? சோ நான் என்ன பண்ண போறேன்? this formation எனக்கு வந்து இந்த peptide bond எனக்கு formation வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா literally what I will be needing எனக்கு வந்து எனர்ஜி தேவை. கரெக்ட்டா? நமக்கு எனர்ஜி வந்து எனக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா from ATP molecules. so ATP யோட full form என்ன? adenosine triphosphate. சரியா? so this amino acids are activated. so எப்படி ஆக்டிவேட் பண்றேன்? amino acids plus ATP சிம்பிளா சொல்லப் போனா and are linked to the cognate tRNA in the presence of இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ண போறேன்? amino acid plus ATP and are linked to the cognate tRNA. எந்த presence நான் லிங்க் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா in the presence of amino acyl tRNA synthetase. இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். லிங்க் பண்ண போறேன், நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சொல்லிட்டு சொல்ல போனா சார்ஜிங்ல பொறுத்த வரைக்கும் I'll be needing one linking agent. அந்த linking agent வந்து எனக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா it's going to be amino acyl tRNA synthetase. so literally பாத்தீங்கன்னா what is going to happen? that நான் லிங்க் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா my tRNA is going to get charged. simple. சரியா? அமினோ ஆசிட் ATP நான் tRNA கூட லிங்க் பண்றேன். நான் லிங்க் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா எது கூட லிங்க் பண்றேன்? எதை வச்சு நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா with this amino acid tRNA synthase பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா my tRNA is going to get charged. நான் tRNA சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண போறேன்? என்னோட ஸ்டெப்ஸ் நான் வந்து கண்டினியூ பண்ண போறேன். ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னா யாரு? இனிஷியேட்டர் and elongation and my terminator region. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? so if I talk about this initiation region, look at this diagram again. ஒரு சின்ன example. I am having one strand, single strand of RNA. ஏன்னா RNA எப்பவுமே single strand தான் இருக்க போகுது. and translation region பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் we have these two types of ribosomes, larger unit and we have one smaller unit. கரெக்டா? ஸோ அது இனிஷியேஷன் ரீஜன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மாலர் யூனிட் வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. சரியா? எங்க? இந்த ஸ்ட்ராண்ட் கூட, இந்த RNA ஸ்ட்ராண்ட் கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மாலர் சப்யூனிட் வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. ஸ்மாலர் சப்யூனிட்டை பார்த்த உடனே யார் வந்து ஒட்டிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட லார்ஜர் யூனிட் வந்து அட்டாச் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டாலே எனக்கு யார் வந்து ஒட்டிக்கிறா? ஸ்மாலர் சப்யூனிட் வந்து ஒட்டிக்கிறாங்க. ஓகே, ஸ்மாலை பார்த்த உடனே இன்னொருத்தரம் வந்துடுறாரு. ஓகே, நானும் உன் கூடயே வரேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட லார்ஜஸ்ட் சப்யூனிட் வந்து they are going to get attached. ஸோ அட்டாச் அப்படின்றது யாரு கூட அட்டாச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோடான்ஸ் கூட. we know what is a codon already. மூணா கிளப் பண்ணி என்ன பண்றேன்? ஒரு கோடானுக்கு நான் வந்து நேம் பண்ண போறேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன ஹிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ AUG எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மால் யூனிட் ஆஃப் ரைபோசோம் பைட்ஸ் தி mRNA at the start codon. நமக்கு ஸ்டார்ட் கோடான் ஆஃப் தி mRNA எப்பவுமே யாரா இருப்பான்னு கேட்டீங்கன்னா AUG. we already know AUG வந்து இது கோட் பண்ண அந்த கதை எல்லாமே we saw already, right? சோ நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்மால் யூனிட் அட்டாச் ஆயிக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு லார்ஜர் யூனிட் வந்து அட்டாச் ஆயிக்கிறாங்க. இப்போ இந்த லார்ஜஸ்ட் சப்யூனிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா they will be having A சைட்ல ஒன்னு இருப்பாங்க and again ஒரு P சைட்ல வந்து இன்னொருத்தர் இருக்காங்க. இப்போ look at this diagram. P A side. சரியா? இப்போ யார் இருப்பா? will be having amino acyl tRNA as the binding side. A சைட்ல வந்து அவங்க இருக்காங்க and also we have the peptidyl side, that is the P side. so இங்க என்ன பண்றாங்க? லாஸ்ட் ரெண்டு சைடு நமக்கு இருக்க போறாங்க, P side and A side நமக்கு வந்து இருக்க போறாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆன ஒரு ப்ராசஸ், இனிஷியேட்டர் ப்ராசஸ். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டைரக்டா I am moving on for the elongation period. சரி, இப்போ இந்த எலாங்கேஷன் நடக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகுறது மட்டும் தான் இட்ஸ் கோயிங் டு பி தி இனிஷியேட்டர் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இஃப் யூ ரிமெம்பர் திஸ் டயகிராம் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ராண்ட் இருக்கு. இப்போ AUG எனக்கு இது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட், இது வந்து கோடான் ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிட்டேன்னா ஆன்டி கோடான் எனக்கு எப்படி இருக்க போகுது? இதை வச்சு I'll be coding for the other one. கரெக்டா? அப்போ AUG எப்படி கோட் பண்ணலாம்? UAC. அதே மாதிரி இதுக்கு நான் வந்து கோட் பண்றேன். இப்போ இது ரெண்டா எனக்கு வந்து கோட் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த UAC வந்து எதுக்கு கோட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கோடிங் ஃபார் an amino acid. எது? MET. so MET again நம்மளுக்கு அந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா you will be remembering. அதே மாதிரி இந்த UGU எது கோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா THR. உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வேணா I'll show you again MET and THR. ஓகேவா? சரி பாருங்க பார்க்கலாம். MET sorry பாருங்க MET you already saw methionine and THR. so THR நீங்க பாத்தீங்கன்னா it is going to be threonine. ஓகேவா? so MET
and THR. So the MET சார்ட்டுக்கு திரும்ப வாங்க பாருங்க MET and THR. So if you look at this diagram, THR தெரியுதா ஒன்னு இந்த A categories எல்லாத்துக்குமே THR க்கு வந்து they are going to code. So இந்த மாதிரி ஒன்னொண்ணுமே வந்து ஒன்னு கோட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், I am just getting the wanted amino acid which I want. சரியா? இப்போ இந்த diagram பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம், we saw one RNA strand. RNA strand கூட ribosome smaller and larger வந்து they are getting attached. அட்டாச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த கோடான் இப்போ நான் AUG வந்து பாத்தீங்கன்னா I'm giving the name. சிம்பிளா என்னோட கன்வீனியன்ட்காக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து A கோடான், இது வந்து B C D E F G H I G. நான் சிம்பிளா நேம் கொடுத்தேன், எனக்கு கன்ஃபியூசிங் வேண்டாம். என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த A கோடான் வந்து பாத்தீங்கன்னா இது will be coding for AUAC. என்ன அமினோ ஆசிட் கோட் பண்ணது MET. அதே மாதிரி இந்த B கோடான் நான் ஆன்டி கோடான் பண்றேன், அது எது கோட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா THR க்கு வந்து கோட் பண்ணுது. இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபார்ம் ஆன இந்த MET-ஓ THR-ஓ வந்து they will be joined together. ரெண்டும் வந்து பண்ணுவாங்க ஒண்ணுத்துக்கு ஒண்ணா சேர்ந்துப்பாங்க. சரியா? So, figure diagram second code mRNA a peptide bond is being formed. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த MET க்கும் and THR க்கு நடுவுல ஒரு bond மாதிரி ஃபார்ம் ஆகுது. We call them as the peptide bond. சரியா? So இந்த peptide bond வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it will be happening in the presence of யாரு, peptidyl transferase. சரியா? ஸோ எனக்கு திரும்பவும் ஒரு சின்ன ரீகேப். எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடான் இருக்கு, டெம்ப்ளேட் பேஸ் இருக்கு. டெம்ப்ளேட் வச்சு நான் இன்னொன்று ஸ்டாண்டுக்கு நான் கோட் பண்றேன், ஆன்டி கோடான் கிடைக்குது. அதை வச்சு ஐம் ஜஸ்ட் கோடிங் ஃபார் ஒன் அமினோ ஆசிட். இந்த அமினோ ஆசிட் வந்து பக்கத்துல இன்னொரு கோடான் இருக்கு, அதுக்கு ஒரு அமினோ ஆசிட் வந்து கோட் ஆகுது. இந்த ரெண்டு அமினோ ஆசிடுமே வந்து பாத்தீங்கன்னா what is going to happen, they are going to get join. எனக்கு வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணா வந்து join ஆக போகுது. கரெக்ட்? anticodon will be like binding. கரெக்ட்டா? they'll be forming amino acid. அந்த அமினோ ஆசிட் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பைண்ட் ஆகுது. அந்த அமினோ ஆசிட் எப்படி பைண்ட் ஆகுது to a peptide bond in the presence of what அப்படி நம்ம கேட்டோம்னா peptidyl transferase. so இது வந்து பாத்தீங்கன்னா இந்த elongation periodல நடக்கிற ஒரு process. எனக்கு என்ன நடக்குது, இப்ப நான் ரெண்டு தான் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கண்டினியூஸா they will keep on நிறைய ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? go back to this diagram. இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம் வராங்க. இப்ப ரெண்டு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா they will automatically move for this next CND கோடான் UNA அப்ப CND ENF இந்த மாதிரி அடுத்த ரெண்டு கோடான் வந்து மூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. சரியா? இப்ப இந்த மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மாலர் அண்ட் பிகர் வந்து கலந்து போயிருவாங்க. திரும்ப அடுத்ததுக்கு ஒரு ஸ்மாலர் அண்ட் பிகர் வந்து சேர்வாங்க. அவங்க அந்த லிங்க் which இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் ரைபோசோம் will move away, கலந்து போயிருவாங்க. திரும்ப அடுத்ததுக்கு இன்னொரு ஃபார்ம் ஆயிட்டே வந்து கலந்து போய் இந்த மாதிரி they'll be forming a sequence. நிறைய பெப்டைட் பாண்டா ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்க போறாங்க. that is what I have given here. so first amino acid and tRNA are broken, this tRNA is removed. இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ தேவையான அமினோ ஆசிட் கிடைச்சிட்டு ஒரு பெப்டைட் பாண்டா வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. கரெக்ட்டா? இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இங்க ஃபார்ம் ஆன tRNA ஆட்டோமேட்டிக்கா they are going to get broken. கலந்து நான் சொன்ன மாதிரி வெளியே போயிடுவாங்க. எங்க இந்த சைட்ல இருந்தே அவங்க வந்து தள்ளி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, they are pulled to the second side. அடுத்த சைடுக்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒன்னு ஃபார்ம் ஆவாங்க, கலந்து போயிடுவாங்க. திரும்ப அடுத்தது ஃபார்ம் ஆவாங்க, கலந்து மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா we call them as translocation. translocate. I'm going to translocate. மாறி நான் புல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரியா? இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா during translation ribosome moves from one codon to another codon. obviously just now we said எனக்கு ஒரு கோடனை மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கு. மூவ் பண்ணி அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. அமினோ ஆசிட்ஸ்க்குள்ள பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெப்டைட் டிரான்ஸ்ஃபரேஸ் இந்த கதையெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலாங்கேஷன் டாபிக்ல மட்டும் தான் பார்க்க முடியும். சோ இது எல்லாமே எலாங்கேஷன் பீரியட்ல வந்துரும். அண்ட் லாஸ்டா நம்மளோட கதை வருது, எங்க முடிய போகுது. கரெக்ட்டா? எனக்கு வந்து தொடங்கி முடிச்சாச்சு, நான் தொடங்கியாச்சு. கண்டினியூஸா ப்ராசஸ் நிறைய பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. நான் என்ன சொன்ன ஆரம்பத்திலேயே எனக்கு எப்படி எங்க வந்து முடியணும், how will I know I have to stop here அப்படின்னு நம்ம இந்த கதையை வந்து கேட்டோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஸ்டாப் கோடான் ரீஜன் வந்து இருப்பாங்க. ஸ்டாப் கோடான் இருந்தாலே இதை 3 பார்த்தோம். கரெக்ட்டா? 3 கோடான்ஸ் we call them as stop codon. அந்த 3 யாராவது ஒருத்தவங்க இருந்தா கூட we can tell okay நமக்கு terminate ரீஜன் வந்தாச்சு, I have to stop அப்படின்ற கதை நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்டே வந்துருச்சு, நிறைய பாண்ட். எனக்கு இந்த இடத்துல I have the stop codon, that is UAA. கரெக்ட்டா? இப்போ இந்த UAA வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரைபோசோம்ஸ் அப்படியே மொத்தமா பிச்சிட்டு போயிருவாங்க. இப்போ இந்த ஃபார்ம் ஆன செயின் வந்து அப்படியே தனியா பிரிஞ்சு வந்துரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெர்மினேஷன் ரீஜன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேன் யூ see this poly A tail. நம்ம ரிமெம்பர் ஞாபகம் இருக்கும், நீங்க poly tail எங்க சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு
which means அந்த capping, splicing, polyregion, which means இதுக்கு நம்ம வந்து கதையை பார்த்திருப்போம். ஓகேவா? So when release factor binds to a stop codon, the translation terminate. That's what we saw. Like release codon already இருக்கு, stop codon வந்து present ஆயிருக்காங்க. கரெக்ட்டா? The polypeptide tRNA are released from the ribosome automatically. என்ன ஆகுறாங்க? ribosome unitல இருந்து இந்த chain வந்து அப்படியே கலந்து தனியா பிஞ்சி வந்துடுறாங்க. The ribosome dissociate into larger and smaller subunit. So this is all about your termination process. That is the translation process is also done here. So first we saw about replication, transcription and translation. இங்கோட நம்மளோட translation process மே வந்து it is going to end. சரியா? So it is all about the translation process. Next one பாத்தீங்கன்னா we have few definitions. என்ன definition பார்த்தோம்னா polyribosome. So polyribosome வந்து இன்னொரு பேரு we call them as polysomes. So simple சொல்லலாம் a group of ribosomes that is being associated with a single mRNA. So பாருங்க a group of ribosomes that is being associated with a single mRNA. எந்த processக்காக? Translation processக்காக is called as the polyribosome or also called as the polysomes. இந்த ஒரு term மட்டும் we can remember. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் லைக் வி saw the ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சார்ஜ் பண்றேன், இனிஷியேட் பண்றேன், எலாங்கேட் பண்றேன், டெர்மினேட் பண்றேன். அந்த கதையை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டயக்ராமா we have just given here. ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. We have the codon region, we have the anticodon. Anticodon வந்து they are coding for an amino acid. இந்த amino acid எல்லாமே என்ன பண்றாங்க, இந்த peptide transferase மூலமா they are just getting binded. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒருத்தருக்கு வந்து லிங்க் ஆகுறாங்க இந்த presence of அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டா? அந்த கதையை தான் வந்து கொடுத்துருக்கோம். they'll get linked, initiation, link ஆகிக்கிட்டே நிறைய போறாங்க. elongation period, finally we have the கடைசி நிறைய chains வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. finally we have the terminator region, நமக்கு stop codon வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் the factor literally வந்ததுக்கு அப்புறம் it will get released off. இதுதான் வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கிற கதை. So this is all about our DNA, which means from the transfer of information will be always happening from DNA to RNA and RNA to proteins. இதுல வந்து நம்ம டாபிக்ல ஆல்ரெடி we saw, right? So இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். And now we are going to see about the regulation of gene expression. So what is regulation of gene expression அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ ஒரு இமேஜின் ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கலாம், ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்து நிறைய ஜீன்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த ஜீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ஒன் ஃபேக்டர். கரெக்டா? let it be for hair color, let it be for eye color, and even for a character கோபப்படுறாங்க அப்படின்ற கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் கூட ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும். கரெக்டா? நான் வந்து why should I wait? நான் என்ன பண்றேன், அந்த ஜீன்லாம் ஃபார்ம் ஆயிட்டு ஆர்கன்ஸா வளர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதை ஆல்டர் பண்ணணும்னு நினைச்சேன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆல்டர் பண்ண இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. இன்ஸ்டெட் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்துக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு காரணமான ஜீனை வந்து நான் மாத்திட்டேன்னா ஐ won't be facing any எப்படி சொல்றது, எனக்கு எந்த ஒரு தொல்லையும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க ஜீனே வேண்டாம், நான் எதுக்கு எனக்கு கடைசி வரைக்கும் நான் விட்டு வச்சிருக்கணும், நான் ஆரம்பத்திலே நான் கட் பண்ணிட்டேனே, நான் ஆரம்பத்திலே நான் ஆல்டர் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா போய்கிட்டே இருக்க போகுது. கரெக்டா? அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா ஜீன் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். இப்போ நான் யூகேரியோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா I have given like எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, first is going to be the transcriptional level, which means formation of primary transcription. எனக்கு transcription we already know what is going to happen. For the transcription level வந்து I can stop it off. அப்படி இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா processing level. So இந்த processing level நம்ம யார பார்த்தோம், we saw the splicing, capping and the poly A tail நிறைய அட்டாச் பண்ற. இல்லாட்டி அப்படி இல்லையா, ஒண்ணா இனிஷியலா transcription region. So first elongation, transcription, translation. Transcription நம்ம என்ன பார்த்தோம், வெது நம்ம DNA to RNA கன்வர்ஷன்லயே நான் ஒண்ணு மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லையா, அடுத்த யூகேரியோட்ஸ் நம்ம யார் எக்ஸ்ட்ராவா நம்ம 2-3 பேஜஸ் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸ்லைசிங் ஆர் ஸ்கேப்பிங் ஆர் அதில் நம்ம வந்து எல்லாம் என்னால ஜீன் வந்து நான் ஆல்டர் பண்ணியிருக்கலாம். அப்படியோ இல்லைன்னா வேர் ஹவ் டன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் mRNA ஃப்ரம் நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம். அதான் நம்ம என்ன பார்த்தோம், கேப்பிங் ஃபில்டர் அது பார்த்தோம். கரெக்டா? நான் காமிச்சிருப்பேன், நியூக்ளியஸ் இருந்து வெளில வர நான் கேப் போட்டு பத்திரமா நான் போயிட்டு வரேன், அடுத்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஹேஸ் டு ஹேப்பன். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? ஸோ அங்க எல்லாம் வந்து மாத்தி இருக்க முடியும். அப்படிலாட்டி இந்த டிரான்ஸ்லேஷன் லெவல் எது இந்த ப்ரோடியூஸ் பண்ற லெவல்ல கூட என்னால வந்து மாத்த முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் தட் இஸ் பீங் டேக்கிங் பிளேஸ் இன் தி யூகேரியோட்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், we saw about the regulation of genes. இந்த கதையை நம்ம டோட்டலி வந்து பார்த்தோம், எப்படிலாம் ஜீனை வந்து நான் ஆல்டர் பண்ணலாம். ஸ்டார்டிங் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு, எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் ஆரம்பத்திலேயே நான் மாத்தி வச்சிட்டேன்னா
இன்னைக்கு அடுத்தடுத்து போற ப்ராசஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த கதை எல்லாமே we saw in the beginning itself. கரெக்ட்டா? இப்ப அடுத்து யார் வரான்னு கேட்டீங்கன்னா, we have a new concept. நியூ கான்செப்ட்ல ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். we call them as Operon concept அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போறோம். சரி, what is this Operon concept அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, each metabolic reaction is controlled by a set of genes. Obviously, என்னோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ல வந்து கண்டிப்பா எல்லா ரியாக்ஷன்ஸுமே ரியாக்ஷன்ஸ் இவன் கோவப்படுறதுக்கு கூட let me for any kind of inner reaction எல்லாத்துக்குமே ஒரு set of genes will be responsible. கரெக்டா? So all the genes regulating a metabolic reaction constitute an operon. So நான் operon நான் எதுன்னு சொல்வேன்? எந்த genesமே that is responsible for any particular metabolic activity நம்ம என்ன சொல்வோம்? operon அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த operon கான்செப்ட் என்ன பண்ண போறேன்? I'm going to order something. நம்ம ஸ்பெசிஃபிக்கா lac operon பத்தி நான் வந்து பார்க்க போறேன். சிம்பிளா சொல்ல போனா lac operon, TRP operon, ARA operon, HIS operon, VAL operon நிறைய இருக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா யாரை பத்தி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த lac operon கான்செப்ட் வந்து நான் வந்து பார்க்க போறேன். So the lac operon how it works அப்படின்னு நம்ம கேட்டோம்னா lac operon is the operon controlling the lactose metabolism. So which means நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்திலே இந்த gene expression alteration அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எனக்கு எந்த ஒரு இது படிக்கிறது வேண்டாம் ஐ ஹாவ் டு சேஞ்ச் நார்மலே நான் மாத்தி விட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது அதே மாதிரி என்ன பண்ண போறேன் இந்த இடத்துல லாக்டோஸ் மெட்டபாலிசம் அப்படின்றத நான் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்றத வந்து ஹவு கேன் ஐ ஆல்டர் இந்த பிகினிங் இட்செல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஹவு கேன் ஐ ஆல்டர் கண்ட்ரோல் அதை பத்தி நம்ம பார்க்க போறது லாக் ஓப்பரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ லாக் ஓப்பரான் இஸ் ஓப்பரான் கண்ட்ரோலிங் தி லாக்டோஸ் உடம்புல லாக்டோஸ் மெட்டபாலிசம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஓப்பரான்ஸ் இருக்கு ஜஸ்ட் நோ ஐ ஷோட் யூ ரைட் நிறைய இருக்கு டிஆர்பி ஓப்பரான் விஎல் ஓப்பரான் நிறைய இருக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா we are going to see about this lac operon and the lac operon project ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டோம்னா we have two persons name is like Francois Jacob and Jack Monod so இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த lac operon project lactose metabolism operon வந்து ப்ரப்போஸ் பண்ணது சரியா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி we should know the regions முதல்ல lac operon which means lactose operon the lactose metabolism இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை regions இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் so which means we'll be having three different regions யார் யாருன்னா a regulatory a three structural genes and an operator gene நான் சிம்பிளா சொல்ல போனா ஒரு inhibitor gene இருப்பாங்க ஒரு structural gene இருப்பாங்க and also we'll be having one operator gene so எனக்கு மூணு different lac operonல வந்து எனக்கு வந்து இருக்க போகுது so இந்த I region inhibitor region எப்படி denote பண்றேன்னு கேட்டீங்கன்னா I அப்படின்னு சொல்லி நான் denote பண்ண போறேன் obviously I'll be having one promoter region P நான் வச்சுக்கிறேன் and O என்ன போடுக்க operator region I'm having O and the structural genes யார் யார் structural genesல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா we'll be having Z Y A இவங்க எல்லாமே they'll be coming under the structural genes சரி அப்ப ZYA என்ன பண்ணும் or else like what is the role of these ZYA structural genes அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்குமே we have an answer so Z gene பாத்தீங்கன்னா they will be coding for beta galactosidase சரியா so நம்ம என்ன சொல்றேன் ஒரு lac operon lactose metabolismல எனக்கு different regions இருக்காங்க promoter region நான் Pன்னு சொல்லி வைக்கிறேன் next I have the regulatory inhibitor sorry initiator I'm really sorry initiator region என்ன படிச்சிருக்கேன் I நான் வச்சிட்டேன் I வச்சிருக்கேன் then I also have the operator region O அப்புறம் then I'll have the structural genes Z Y A சரியா இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து பார்த்த வந்து ஒரு different regions and ZY யார் யார் கோட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Z gene will be coding for beta galactosidase next one பாத்தீங்கன்னா we have the Y gene it will be coding for பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் premiase next we have A gene it will be coding for transactylase சரியா so இந்த மாதிரி ஒரு gene வந்து they will be coding for one ஓகேவா இப்போ next if you talk about this Y gene எதுக்குமே it helps to increase the permeability of the cell to beta சரியா என்ன பண்ணோம் அந்த செல்லோட permeability which means we all know already learned like plasma membrane நம்ம படிச்சிருக்கோம் கரெக்ட்டா plasma membrane is called semi permeable region இந்த கதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் so which means இந்த Y gene வந்து பாத்தீங்கன்னா it helps to increase the permeability எதுக்கு of the cell of beta எதுக்கு இந்த Z gene கான permeability எனக்கு increase பண்றதுக்கு வந்து help பண்ண போகுது next we have the A gene which will be coding for transactylase ஓகேவா yes next நம்ம lac operon projectல வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண
போறேன். சரி, இப்போ இந்த லாக் ஒப்பரான் ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நான் 2 கண்டிஷன்ஸ் என் மைண்ட்ல இருந்து வச்சுப்போம். 2 சினாரியோஸ்னு எடுத்துக்கலாம். வாட் இஃப் எனக்கு இந்த லாக்டோஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, ஆர் வாட் இஃப் த லாக்டோஸ் இஸ் ஆப்சென்ட். எனக்கு நான் 2 கண்டிஷனை வச்சு இந்த லாக் ஒப்பரானை வந்து நான் வந்து ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் த ஃபர்ஸ்ட் சினாரியோ மை லாக்டோஸ் இஸ் பீங் ஆப்சென்ட். எனக்கு லாக்டோஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இஃப் தேர் இஸ் நோ லாக்டோஸ் ஆப்சென்ட் ஆயிடுச்சு, இண்டியூஸே எனக்கு லாக்டோஸ் தான், கரெக்டா? ஸோ வாட் வில் ஹேப்பன், இந்த ஐஜீன் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு லாக்டோஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஐஜீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இந்த ஆபரேட்டர் ரீஜனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரும், கட் பண்ணி விடுறோம். ஓகே, எனக்கு லாக்டோஸே இல்ல, வை டு ஐ நீட் யூ, நான் ஸ்விட்ச் ஆஃப் செகண்ட் பவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி கட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. நான் இந்த ஆபரேட்டர் நான் வந்து ஸ்டாப் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டதுனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், யார் யார் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், ஜஸ்ட் நவ வி சா 3 பேர் பார்த்திருப்போம். Z ஜீன், Y ஜீன் and A ஜீன் பார்த்தோமா? Z, Y and A. இது மூணுமே என்ன ஆயிடுவாங்க, அவங்களும் they will also be switched off, which means they will not be able to react. எது ஆபரேட்டரே போயிட்டாங்க, switch off ஆயிட்டாங்க. சோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து they will not be able to work பண்ண அவங்களால முடியாது. So the regular genes synthesize mRNA to produce the repressor protein. This protein binds to the operator region. என்ன ஆகுது, which means I வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு ஆபரேட்டர் கூட போய் தொலை பண்ணி switch off பண்ணு, which means நான் switch off பண்ண பைண்ட் பண்ணிட்டாங்க, பைண்ட் பண்ண switch off பண்ணி விட்டுட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா போய் பைண்ட் பண்ணனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா the structural genes are not able to express themselves properly. ஓகேவா? சோ இதோட கான்செப்ட் அதுதான். திரும்ப வரேன். ஐஜீன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க சினாரியோ யாருன்னு கேட்டீங்கன்னா there is no lactose, லாக்டோஸ் வந்து எனக்கு பிரசன்ட் ஆயில, அதனால ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா the ஐஜீன் வந்து என்ன பண்றாங்க, போயிட்டு இந்த ஆபரேட்டர் ஜீன் வந்து தொலை பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விடுறாங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சிம்பிளா சொல்ல போனா பைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சோ பைண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, இந்த ஆபரேட்டர் ஜீன் கூட பைண்ட் ஆகுறதுனால இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் ZYA வந்து they are not able to express themselves properly. இது வந்து லாக் ஒப்பரானோட ஒரு சினாரியோ where the lactose is being absent. இப்போ நம்ம அடுத்த சினாரியோக்கு நான் போறேன். if lactose is present, லாக்டோஸ் வந்து பிரசன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா if remember எனக்கு லாக்டோஸ் பிரசன்ட் இந்த ஐஜீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்க, தொல்லை பண்ணிட்டு ஆபரேட்டர் ஜீன் போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு பைண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் ஜீன் ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு, கரெக்டா? ஆனா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக்டோஸ் தான் இருக்கே, பிரச்சனையே இல்ல. அப்ப யாரு ஃப்ரீயா இருப்பா, இந்த ஓவர் ரீஜன் வந்து இந்த ஆபரேட்டர் ஜீன் சூப்பரா வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஓகே, ஐ எம் ஃப்ரீ அட் லாஸ்ட் அப்படின்றதுனால யார் என்ன ஆக போறாங்க, இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து they will be able to openly express themselves. சரியா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க and the process is getting continued. இதுதான் வந்து லாக்டோஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். So which means நான் சென்டென்ஸா கொடுத்திருக்கேன். if lactose is provided in the growth medium, so lactose வந்து எனக்கு present ஆயிருக்கு. So what will happen பாத்தீங்கன்னா the lactose is transported into the E. coli cells by the action of permease. So நம்ம அப்படியே பார்த்தோம் லாக்டோஸ் என்ன பண்ண I had introduced in the medium. இப்போ இந்த எல்லாமே எனக்கு நடக்குது. I'm just talking. ஒரு ஆர்கானிசம்க்குள்ள எனக்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆல்டர் பண்றேன், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆல்டர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், ஜீன் எக்ஸ்பிரஷன் இந்த கதையில நம்ம வந்து பார்த்திருக்கோம், கரெக்ட்டா? So which means lactose the inducer I region இருக்காங்க பாத்தீங்களா, they will be like binding. So which means ஆபரேட்டர் கூட பைண்ட் பண்ண முடியாது because lactose is already present. இல்லனா தான் போய் பைண்ட் பண்ணுவாங்க, ஓ கூட போய் ஒட்டிப்பாங்க, தொலை பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இப்போ ஆல்ரெடி present அப்படின்றதுனால ஓ கூட வந்து அவங்க பைண்ட் பண்ண மாட்டாங்க. So என்ன ஆக போறாங்க, இந்த ஆபரேட்டர் ரீஜன் the O region is going to become very free. அவங்க ஃப்ரீயா ஆக ஆரம்பிச்சிடுறாங்க and induce the RNA polymerase to bind with the promoter region. Then யார் நடக்கிறா, இந்த structural genes மூலமா my transcription process is going to start. Obviously automatically சூப்பரா பண்றாங்க. அதான் பாருங்க, Z இருக்கு, Y இருக்கு, A இருக்கு. Z will be coding for 1, Y will be coding for 2 and A is coding for another one. So இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாக் ஒப்பரான் ஓட சிம்பிளான ஒரு கான்செப்ட். சரியா? So okay, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா if we talk about this one, இந்த இடத்துல இன்னொரு டேர்ம் இருக்கு, I forgot to tell you, negative regulation. சரி, நம்ம பார்த்தது நம்ம ரெண்டு பார்த்திருப்போம். What if this lactose is present, what if this lactose is absent, இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், கரெக்ட்டா? சோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் இருக்கு, I'll tell you what is it. So glucose and galactose cannot act as an inducers for lac operon. மறக்காம ஞாபகம் இந்த வார்த்தையை, யார் யாரு, குளுக்கோஸும் சரி கெலாக்டோஸும் சரி நம்ம இண்டியூசரா யூஸ் பண்ணவே முடியாது. எதுக்கு, இந்த லாக்டோஸ் ஒப்பரானுக்கு. அதெல்லாம் because லாக்டோஸ்க்கு நம்ம லாக்டோஸ் யூஸ் பண்ண போறேன், instead of I cannot use the other one also. So this regulation of lac operon by repressor is called as negative regulation.
சரியா? நான் என்ன பண்றேன், ஒரு ரெப்ரசர் யூஸ் பண்றேன். இது வந்து பண்ண லைக் ஐ அம் டூயிங் தி ரிவர்ஸ் ப்ராசஸ் கரெக்ட்டா? ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸ் மூலமா நான் வந்து பண்றேன். விச் மீன்ஸ் எனக்கு லாக்டோஸ் பிரசன்ட் ஆயிருந்ததுனால என்ன பண்றது? ஐ இஸ் கோயிங் டு பி பைண்டிங் இந்த கதைய நம்ம பார்க்கிறோம். இல்ல ரெப்ரசர் புரோட்டீன் இந்த கதையெல்லாம் பார்க்கிறோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? நெகட்டிவ் ரெகுலேஷன். இந்த வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். which means the regulation of lac operon by the repressor is called as negative regulation. The lac operon is under the control of positive regulation as well. கண்டிப்பா தெரிஞ்சு பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எனக்கு லாக்டோஸே வந்து இல்லாததால that can also be happening. அதுவும் அந்த கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுது. லாக்டோஸ் பிரசன்ட் ஆயிருந்ததுனாலுமே I'll be happy. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், நெகட்டிவ் ரெகுலேஷன் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், பேக்கேஜிங், ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர், டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஆர்என்ஏ we have seen about the replication, transcription, translation, ஜீன் எக்ஸ்பிரஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். which means the human genome project. இது ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு I'll tell you. இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், அதாவது HGP. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்க டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். One is going to be genome. So genome na enna? What is a genome? How can we know what is a gene, right? So which means enna pannom, inherit informations inherit பண்றதுக்கு inheritance எல்லாத்துக்குமே I'll be needing a gene. So இப்ப genome na enna? How can I define a genome அப்படி நீங்க கேட்டீங்கன்னா the entire DNA in the haploid set of chromosomes of an organism is called as a genome. சிம்பிளா சொல்ல போனா இப்ப நம்ம வந்து we know what is haploid, what is diploid. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். So haploid நம்ம என்ன சொல்வோம்? We call them as a single set of chromosomes. அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்? With the alphabet N அப்படின்னு நான் வந்து சொல்வேன். சரி, what I mean by diploid அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் நமக்கு ஆன்சர் தெரியும். Two sets of chromosomes which I'll be defining with the alphabet 2N. Okay, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு இது எல்லாமே வந்து we saw in our previous topic. சரியா? இப்போ நான் சிம்பிளா ஜீனோம்னா என்ன சொல்ல போறேன்? The entire DNA literally வந்து ஒரு haploid set, which means ஒரு single set of chromosomes. Haploid set of chromosome இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ல DNA, correcta? So DNA is haploid set of chromosome of an organism is called as the genome. இப்போ come back to the like human genome project. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா செல்குள்ள யார் இருப்பா? நியூக்ளியஸ் இருப்பா. நியூக்ளியஸ்குள்ள யார் இருப்பா? we'll be having the chromosome and the DNA genes. இந்த ஒரு சீக்வென்ஸ் நம்ம எல்லாருக்குமே இட்ஸ் லைக் a known factor, right? So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிறோம். லெட்ஸ் டாக் அபௌட் தி ஹியூமன் பீயிங்ஸ். ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் தான். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்ஏக்குள்ள ஜீன்ஸ் எல்லாம் அந்த கதை எல்லாமே எவ்ரிவன் நோஸ், ரைட்? ஆனா அந்த ஜீன்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐ கலர் எடுத்துக்கிறேன். அப்ப ஐ கலருக்கு தேவையான ஜீன்ஸ் எந்த லொகேஷன் டிஎன்ஏ சீக்வென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் டு ஃபைண்ட். ஸோ இதுல என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ல ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள இருக்கிற மொத்த ஜீன்ஸுமே வந்து லிட்டரலி பிளாட்டட். ஸோ விச் மீன் எதுக்கு காரணமான ஜீன்ஸ் எல்லாமே எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து பிளாட் பண்ணி வச்சாங்க. நீங்க கேட்கலாம் அது என்ன அவ்வளோ பெரிய விஷயம், அது எதுக்கு, வாட் இஸ் இட் சோ இம்பார்ட்டன்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிகாஸ் வாட் வி ஆர் சீயிங் நம்ம என்ன பார்த்தோம், இப்போ டிஎன்ஏ ஆல்ட்ரேஷன், ஜீன் ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து ஃபெமிலியரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் இன் த நியூஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் இருந்தது. அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா அந்த கேன்சருக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்த ஜீனை வந்து அவங்க வந்து ஆல்டர் பண்ணாங்க. ஸோ ஆல்டர் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா எய்தர் இட் வாஸ் டெலீட்டட், ஒன்னு டெலீட் பண்ணிருக்கணும், or else one something new should have been introduced. கரெக்டா? நான் ஒரு ஜீன் ஆல்டர் பண்ண போறேன்னா ஒன்னு அதுக்கு டிஃபெக்டா இருக்க ஜீன் நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன், நான் கட் பண்ணி எடுத்துருவேன். அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல நான் ஆல்டர் ஒரு சூப்பரான ஒரு பக்காவான ஒரு ஜீனை நான் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜீன் ஆல்ட்ரேஷன். ஸோ அந்த பர்சன் என்ன பண்ண கேன்சருக்கு ரீசனபிள் ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய அந்த ஜீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இட் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து இட் வாஸ் தேர். ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டீங்கன்னா இதுதான். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் இப்போ நான் டிசீஸ் பற்றியே நான் எடுத்துக்கிறேன். இந்த டிசீஸ்க்கான ஜீன் இருக்கு, ஹவு கேன் ஐ கியூர். இப்போ கேன்சர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல் நோ ஹவ் சிவியர் இட் இஸ், நம்மளுக்கு நிறைய இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே அவைலபிள் இருக்காது. இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும்போது நான் சிம்பிளா என்ன பண்ணிடலாம், அகைன் நான் வந்து சொல்றேன் சிம்பிளான ஜஸ்ட் ஒரு லைன்ல சொல்றேன். பட் அகைன் இந்த டெக்னிக் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். கண்டிப்பா வந்து தேடி கண்டிப்பா லைக் we already plotting, நான் plot பண்ண என்ன பண்ண போறேன், அதை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி that is a different scenario. but still we have a hope. okay, இந்த மாதிரி பண்ணா அது கியூர் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்ம டிஃபெக்டான ஜீனை வந்து ரிமூவ் பண்ணிட்டா போறோம். we are going to alter it, சிம்பிளா சொல்ல போனா.
சரி, ஸோ இதான் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசம் இப்போ ஹியூமன் பீங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, எது காரணம், அந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து தே ஹேவ் ப்ளாட்டட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் அரௌண்ட் இந்த இயர் 1990ல ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் ஃபினிஷ்ட் இந்த இயர் 2003. ஸோ லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா how many years வந்து இதுலயே வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த வருஷம் ஃபுல்லா ப்ராப்பர் தேர் ஆல்சோ சக்சஸ்ஃபுல் ஆல்சோ. ஸோ விச் மீன்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெகா ப்ராஜெக்ட் லிட்டரலி சொல்ல போனா for the sequencing of nucleotides and mapping of the genes in a human genome. இதுதான் நம்மளோட human genome project. சரியா? ஸோ இப்போ ஹியூமன் ஜீனோம்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஸ் பேர்ஸ், வி ஆல்ரெடி பேஸ் பேர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இந்த டாபிக்கோட பிகினிங்லேயே. ஸோ ஒரு ஹியூமன் ஜீனோம்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அண்ட் வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் பேஸ் பேர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லென்த் டிஎன்ஏவோட லென்த் பற்றி படிக்கிறேன், அது என்ன யூனிட்ல மெஷர் பண்ண பேஸ் பேர்ஸ் அப்படின்ற அளவில் வச்சு தான் அது பி மெஷரிங், ரைட்? ஸோ இப்போ ஹியூமன் ஜீனோமோட பேஸ் பேர்ஸ் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 3 into 10 to the power of 9 பேஸ் பேர்ஸ். இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். we have to make a note of. சரியா? இப்போ ஹியூமன் ஜீனோம்ல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா DNA is literally packed in 23 chromosomes. We all know that process, right? So இது வரைக்கும் we have the information. And இந்த human genome project வந்து யாரு முன்னிருந்து நடத்தி வச்சா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா it was coordinated by US Department of Energy and the National Institute of Health. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணாங்க. It was successful also. Yes. Next one பாத்தீங்கன்னா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கோல். ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், எதுக்கு பண்றாங்க, வாட் இஸ் த பர்பஸ் இட் வாஸ் டன். ஸோ இதுல வந்து என்னென்ன காரணம், அகைன் கோல்ஸ், எதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு இதை நான் பண்றேன். I told you what is the project. So என்ன அச்சீவ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா to identify all the estimated genes in the human DNA. இதான் நம்ம சொன்னேன் இல்லையா, ஒரு ஹியூமன் DNA சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சு பிளாட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது காரணமான ஜீன் இங்க இருக்கு, இது காரணமான ஜீன் இருக்கு, ஐ ஜஸ்ட் மேப்பிங் இட், சிம்பிளா சொல்ல போனா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீக்வென்சிங் ஆஃப் 3 billion chemical base pairs of human DNA. நான் வந்து பேஸ் பேர், we all know what is a base pair, we also know what is a nucleotide. நான் என்ன பண்ண போறேன், இந்த கெமிக்கல் பேசஸ் எல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்பரா வந்து சீக்வென்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணி வைக்க போறேன். இதுல ஹியூமன் டிஎன்ஏல இருக்கக்கூடிய 3 million chemical base pairs. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஹியூமன் ஜீனோம் இந்த ப்ராஜெக்ட் மூலமா இட் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன் கேட்டா ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் இன் த டேட்டா பேசஸ். ஸோ கண்டிப்பா என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் எடுத்துட்டு ஐ ஹேவ் டு ஸ்டோர் இட், ரைட்? இதுல வந்து பாத்தீங்கன்னா வில் பி சீயிங் அபவுட் லைக் எப்படி நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணி எப்படி இந்த ப்ராசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரைம் சீன் நடக்குது, ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஒரு ஆர்கானிசம், ஒரு இறந்து போயிருக்காங்க, சம்படி இஸ் லைக் டைட் எடுத்துக்கிட்டோம்னா அது யாருன்னு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணுவோம், லைக் வில் பி டூயிங் சம் திஸ் டிஎன்ஏ மேட்சிங்ல குழந்தை இருக்கு, யார் குழந்தை, டிஎன்ஏ மேட்சிங், ஈவன் ஃபிங்கர் பிரிண்டிங் மேட்சிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே வரும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் டூல்ஸ் ஃபார் தி டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் ஜஸ்ட் நோ ஐ டோல்ட் யூ, எனக்கு வந்து என்ன பண்ண சிஸ்டம்ல ஆல்ரெடி சம் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பர்சன் பத்தி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். லைக் எல்லா கிரிமினல்ஸோட இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்துருக்கலாம், அந்த கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸோட எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் ஃபிங்கர் பிரிண்ட், லைக் அவங்க உடம்புல இருக்கிற மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நேம் முதற்கொண்டு அவங்க பர்சன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் லைக் இமேஜின் ஒரு அன்ஐடென்டிஃபைட் பாடி இருக்கு, ஒரு கிரைம் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாரும் மூஞ்சியே சுத்தமா தெரியல, இட் வாஸ் லைக் வெரி இது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இது எடுப்பாங்க. அப்ப டிஎன்ஏ இதெல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாம்பிள் ஐ மீன் அனலைசிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த சிஸ்டம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பேர் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு if a match is there already information store ஆயிருந்தா இப்போ இது கூட மேட்ச் ஆயிடுச்சுன்னா we will be able to identify that particular person. கரெக்ட்? அது டேட்டா அனலைசிஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிலேட்டட் டெக்னாலஜிஸ் டு அதர் செக்டார்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் எடுக்கிற வேற விதமான செக்டார்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பி ஏபிள் டு யூஸ் இட் டு அட்ரஸ் த எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் தட் மே ரைஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது there might be some other issues also. அது எல்லாத்தையுமே வந்து டேக்கிள் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட கோல் கீழே வந்துடும். ஸோ வி ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் கோல்ஸ். இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ன நடக்குது, எப்படி ஸ்டேஜஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டா வில் பி சீங். எஸ், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் மெத்தடாலஜி. ஸோ விச் மீன்ஸ் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட என்னென்ன மெத்தட், விச் மீன்ஸ் வி ஹேவ் லைக் 2 major techniques. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா we call them as EST. another one பாத்தீங்கன்னா we call them as sequence annotation. So first நம்ம என்ன சொல்றோம், EST is nothing but express sequence tags. So ESTS அப்படின்னு சொல்ற express sequence annotation. So first, what is the express sequence tags அப்படின்னு பாத்தீங்கன்னா it mainly focuses on identifying all the genes. So which means எனக்கு வந்து ஒரு RNA எக்ஸ்பிரஸ் ஆயிருக்க ஒரு இதுல இருந்து I am going to identify என்ன எல்லா ஜீன்ஸுமே நான் வந்து அனலைஸ் பண்ண போறேன் or ஐடென்டிஃபை பண்ண போறேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்க ஜீன்ஸ் என்ன பண்ண போறேன்,
ஐடென்டிஃபை பண்ண போறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக்ஸ், which is nothing but ESTS. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ் annotation. So sequencing a whole set of genome continuing, which means all the coding. இப்போ நான் என்ன பண்ண போறேன், I am going to sequence. நான் first analyze பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், I have to sequence, I have to arrange in a proper way, கரெக்ட்டா? So which means ஒரு ஜீன் கூட both let be coding-ஆ இருக்கட்டும், இல்லாட்டி நான் கோடிங் இருக்கக்கூடிய சீக்வென்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், ப்ராப்பரா வந்து I am going to sequence it. அது சீக்வென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன், later I will be assigning it for different regions. எதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான ரீஜன்ஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன், I will be assigning. So first நான் என்ன பண்ண போறேன், அனலைஸ் பண்ண போறேன், or else like நான் சீக்வென்ஸ் பண்றேன். For else let it be, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க ஜீன்ஸ் I am just going to identify பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், next I am going to sequence it. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா is going to be the two major methodologies that is involved in the human genome project. Next one we are going to see about the procedure. நான் வந்து சிம்பிளா சொல்லிட்டேன், okay, human genome I'm just going to plot the genes, இந்த கதை map the genes அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have like nearly ஒரு 6 stages, ஒரு 6 stages வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா, first one, isolate the DNA from the cell. நான் வந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன், இமேஜின் பண்ணிக்கலாம். I'm just taking one cell. ஒரு செல்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு சாம்பிள் நான் எடுத்திருக்கேன். அந்த சாம்பிள்ல இருந்து I'm going to isolate the DNA first. நான் என்ன பண்ணிக்கலாம், for the DNA தனியா நான் பிரிச்சு எடுத்துக்கணும். இந்த சாம்பிள் லைக் செல் வந்து பாத்தீங்கன்னா it can be a cell, can be any sample, even can be RBC, skin tissue-ல இருந்து இருக்கலாம். ஏதாவது நமக்கு ஒரு DNA இருக்கக்கூடிய ஒரு செல்ல இருந்து I have to just take that sample, அல்லது DNA மட்டும் தனியா நான் வந்து பிரிச்சு எடுத்துக்கிறேன். சரி, அது வந்து பாத்தீங்கன்னா it is going to be the first step. நான் ஆர்கானிசம் வந்து DNA fragments நான் தனியா வந்து பிரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்க, so first isolation முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஐசோலேட் பண்ண DNA I am going to cut it into random fragments, which means என்ன பண்றேன், அப்படியே தனியா பிரிச்சுக்கேன் ரேண்டமா, because I had to split it. எல்லாம் ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய வேற ஸ்டெப்ஸ் இருக்கும். அது சிம்பிளா ரிட்ரீவ் பண்ணிட்டு I won't be able to go for this project. அதனால கண்டிப்பா பண்ண முடியாது. நான் ரிட்ரீவ் பண்ணதை I have to convert it into ஒரு சின்ன சின்ன fragments தான் நான் வந்து லைக் டிவைட் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரிட்ரீவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா நான் வந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் கோயிங் டு பி மை செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா clone in a host using vectors for amplification. சரி, cloning நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா host அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு வருது, and we are also using the word vectors. So இப்போ இந்த clone, host, vectors, சரி, what is a cloning first of all? நான் என்ன பண்ணேன், I'm just going to create a copy அப்படின்னு சொல்லலாமா, ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ல இருந்து I'm just going to create a copy, or else it can be like ஒரு ஆர்கானிசம் பத்தி நான் இன்னொரு ஆர்கானிசம் கிரியேட் பண்ண போறேன். இதெல்லாம் நான் cloning. Can I take like some kind of xeroxing அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இப்போ நான் க்ளோன் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இந்த க்ளோன் I'm just going to create a copy. நான் என்ன பண்ண, சிம்பிளா நான் மிஷின்குள்ள வச்சு I cannot clone it. I'll be needing an organism, because நான் ஒரு ஆர்கானிசம்குள்ள நான் இன்சர்ட் பண்ணதான், ஒரு சாம்பிள் இன்சர்ட் பண்ணதான் what will happen, it will start to multiply, it will start to develop, it will start to grow. So obviously எனக்கு யார் தேவைப்படுவா, I'll be needing a organism. அந்த ஆர்கானிசம் இந்த இடத்துல நம்ம எதுக்கு எப்படி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'm using the term as a host. சரியா, எனக்கு ஒரு ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், சாம்பிள் நான் வந்து ஒரு ஆர்கானிசம்ல இருந்து I'm just taking one sample, DNA சாம்பிள் நான் வந்து எடுத்துட்டு ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டேன், DNA எடுத்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன், அந்த DNA வந்து அப்படியே குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸா ரேண்டமா, இட்ஸ் நாட் லைக் நான் இங்க தான் கட் பண்ண போறேன், இந்த சீக்வென்ஸ் தான் கட் பண்ண போறேன் அப்படி இல்ல, ரேண்டமா I'm just cutting it into small fragments. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன், அந்த கட் பண்ண ஃபிராக்மெண்ட்ஸை வந்து I'm just cloning it. எங்க க்ளோன் பண்ண போறேன், into and by introducing it into an other organism. So literally வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் நம்ம ஹோஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம யார ஹோஸ்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, லைக் மோஸ்ட்லி பாக்டீரியா, ஈஸ்ட், இதெல்லாமே நம்ம வந்து ஈகாலை பாக்டீரியா இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ப்ரீவியஸா, இப்போ ரிமெம்பர். ஸோ சால்மனெல்லா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வில் பி யூசிங் them as a ஹோஸ்டா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூசிங் வெக்டார்ஸ், நான் சிம்பிளா வந்து எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போய் நான் இன்னொரு ஒரு ஆர்கானிசம்க்குள்ள நான் இன்சர்ட் பண்ண கை அப்படியே உள்ள வச்சு இன்சர்ட் பண்ண முடியுமா? ரெடி, இமேஜின் லைக் நம்ம ஒரு செடி வளர்க்க போறோம்னு எடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு சீடு நான் எடுத்துக்கிறேன், விதையை நான் எடுத்துட்டு நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு லைக் ஒரு சாயில் எல்லாம் பள்ளம் தோண்டி புதைச்சி மூடி வச்சா மட்டும்தான் என்ன அந்த சீடு என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு க்ரோ, ரைட்? சும்மா மேட்டமா நான் தூக்கி போட்டா நாட் ஆல் த சீட்ஸ் வில் க்ரோ சச் வே, ரைட்? அந்த மாதிரி எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி தான் நான் ஃபிராக்மெண்ட்டை பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நான் உடச்சி தந்தேனே எடுத்துக்கிறேன், நான் எடுத்துட்டு அப்படியே வச்சிட்டு இருந்தேன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு க்ரோ. ஸோ obviously I have to introduce into a host. நான் ஒரு ஆர்கானிசம் இன்ட்ரூஸ் பண்ணி ஆகணும். நான் சிம்பிளா கை விட்டு இன்ட்ரூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. obviously I'll be needing a transport system. So transport systemக்கு நம்ம யாரை கூப்பிடுறோம், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், யாருன்னு கேட்டீங்கன்னா vectors. If you remember in our previous topics நம்ம plasmid, for example biotechnology, இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த plasmid vectors இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். A similar kind of concept தான்.
லைக் ஒரு வெஹிக்கல் மாதிரி இங்க இருந்து அங்கிட்டு கொண்டு போய் சேர்த்து பத்திரமா விடுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரி. I'll be needing an agent, we call them as the vector. அப்படியோ இல்லாட்டி ஒரு காமனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் புரிஞ்சுக்கிற மாதிரி டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி. we have learned in our lower classes like mosquito is a vector அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் கரெக்டா. அப்ப என்ன பண்ணோம், மஸ்கிட்டோ லிட்டரலி லைக் இங்க இருந்து அந்த டிசீஸ் எல்லாத்துக்கும் பரப்பிட்டு இருக்கு, ஒரு இடத்துல கொண்டு போவோம், இன்னொருத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஸோ கொண்டு போய் லைக் கொரியர் சர்வீஸ் மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட கொடுத்துட்டே இருப்பாங்க கரெக்டா. பட் what will happen, the mosquito will not get infected. இந்த விஷயமே அதுதான். இப்போ இமேஜின் ஒரு பர்சனுக்கு வந்து some kind of disease, அந்த பர்சனுக்கு வந்து மஸ்கிட்டோ வந்து ரத்தத்தை குடிக்குது. சரி, அந்த டிசீஸ் வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம், இன்னொரு பர்சன் கொண்டு போய் பரப்பி விடுறாங்க. இல்ல மஸ்கிட்டோக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. பிகாஸ் யார வெக்டார் லிட்டல் லைக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. வெறும் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தான் அவங்களோட ஒரு ஃபங்க்ஷனா இருந்துச்சு கரெக்டா. அதே மாதிரி தான் இப்ப என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் they are introducing into the not mosquito, introducing into the அந்த ஹோஸ்ட்குள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. எதுக்கு, ஃபார் ஃபாதர் அடுத்த ப்ராசஸ்க்காக லைக் எல்லாம் ப்ராசஸ் கண்டினியூ பண்றதுக்காக they are doing this is going to be my third step. fourth step என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா sequencing of the fragments using automated DNA sequences. சரியா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் சாங்கர் மெத்தட். இது நம்ம ஆல்ரெடி we have seen our previous topic, அதனால அதை நான் போல. பட் ஸ்டில் நான் சொல்றேன், சீக்வென்ஸ் என்ன பண்ண போறேன், நான் வந்து ஹோஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு I am just going to sequence the fragments. எப்படி using automated DNA sequence வச்சு நான் வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண சீக்வென்சிங்கா நான் வைக்கிறேன், அவ்வளவுதான். நான் எதுவுமே பண்ண போறது லைக் இப்ப நான் புக்ஸை வந்து இடத்துல தூக்கி வாங்கிட்டு வரேன், அப்படியே நான் போட்டு வச்சுட்டேன் அப்படின்றோமா, அப்படி அரேஞ்ச் இட் ப்ராப்பர்லி. அப்பதான் நான் ஃபர்தர் யூசஸ்க்குமே வந்து I will be able to proceed. டக்கு நான் படிக்கணும்னா கூட என்னால எடுத்து படிக்க முடியும் கரெக்டா. நான் என்ன பண்றேன், எடுத்துட்டு உள்ள போய் வச்சிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் த சீக்வென்சஸ் பேஸ்ட் ஆன் ஓவர்லாப்பிங் ரீச். நான் வந்து அரேஞ்ச் பண்றேன், எதை பேஸ் பண்ணி நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ரீஜன்ஸ். if you look at this diagram, can you see here, நான் வந்து ரேண்டமா ஃபிராக்மெண்ட்ஸ் கட் பண்றேன். அந்த ரேண்டமா கட் பண்ண ஃபிராக்மெண்ட்ஸ் நான் அப்படியே அரேஞ்ச் பண்றேன், லைக் ஒரு ஸ்டாக் மாதிரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடக்கி வைக்கிறேன். அது எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு கேட்டீங்கன்னா இப்ப லுக் அட் திஸ் டயக்ராம், சில கலர்ஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கிற மாதிரி சில இடத்துல. can you see, லுக் அட் திஸ் டயக்ராம், எல்லா இந்த இடத்துல கிரீன் எல்லாமே ஒண்ணா ஓவர்லாப் ஆகுது, இல்ல ப்ளூ ரெட். இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்ல வந்து பாத்தா சில ஷேட்ஸ் வந்து they'll be like overlapping, ஒரே ஷேட் எல்லாம் அடுக்கி வைக்கிற மாதிரி கரெக்டா. என்ன பண்றேன், எப்படி அரேஞ்ச் பண்ணி கேட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல காமன் கலர்ஸ் வருது ஏதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மேல வர மாதிரி ஓவர்லாப் ஆகுற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபைனலா the last step என்ன நடக்க போகுது, the alignment of sequences using the computer program. ஃபர்ஸ்ட் நான் சீக்வென்ஸ் பண்ணி வச்சுட்டேன், ஓவர்லாப் ஆகுற சீக்வென்ஸ் வச்சு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சீக்வென்ஸ் இட். ஸோ லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல வந்து it is like a combination. எது நம்மளோட மாடர்ன் டெக்னாலஜி பிளஸ் இந்த பயாலஜி, நம்மளோட சயின்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணதுதான் இந்த ஹியூமன் ஜீனோம் டெக்னாலஜி. obviously will be needing the help of a computer also. இது வந்து பாத்தீங்கன்னா these are going to be the procedures. okay, so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா vectors அப்படின்றதுல I have given few examples like BAC, YAC. BAC is nothing but bacterial artificial chromosomes, whereas YAC is going to be yeast artificial chrome. இதெல்லாமே வந்து வெக்டார்ஸ். நான் ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நான் கொடுத்திருந்தேன் வாட் வி டிட் ஃபார் இன் பயோடெக்னாலஜி கான்செப்ட்ல இந்த வெக்டர் அந்த பிகாஸ் யூ ஆல்ரெடி சீன் தட் டாபிக். ஓகே, ஒரு கம்பேரிசன் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ these are going to be the steps of the human genome project. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ வாட் இஸ் சாங்கர் என்ன ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாரு, கம்ப்யூட்டர் சீக்வென்சிங் கான்செப்ட் இல்லையா. ஸோ அது ஒரு சின்ன இன்ட்ரோ அகைன் வில் பி ஹேவிங். ஸோ யாரு, இவர் தான் இந்த ஃப்ரெட்ரிக் சாங்கர். இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா he developed a method for sequencing the amino acids in proteins. சரி, இப்போ அகைன் நமக்கு ஒரு சின்ன ரீகேப் இருக்கும். அமினோ ஆசிட்ஸ் எங்க கேள்விப்பட்டோம், புரோட்டீன்ஸ் ஆல்ரெடி டிஎன்ஏ பார்த்தோம் கரெக்டா. டிஎன்ஏ பேக்கேஜிங்ல பார்த்தோம், டிஎன்ஏ பேக்கேஜிங்ல எப்படி ரெப்ளிகேஷன் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குது, டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குது, அந்த கதையெல்லாம் மைண்டுக்கு நமக்கு வந்திருக்கும். ஸோ சீக்வன்ஸ் என்ன பண்ண போறேன், அமினோ ஆசிட்ஸ் நான் வந்து ப்ரோட்டீன் தான் நான் வந்து வைக்க போறேன் பை யூசிங் திஸ் சாங்கர். இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவரே யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரெட்ரிக் சாங்கர் அப்படின்றவர் தான். சரியா. ஸோ டிஎன்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு ரேண்டம் ஃபிராக்மெண்ட்ஸ் as there are technical limitations in sequencing very long pieces of DNA. சரியா. இப்போ நம்ம ஸ்டார்டிங் லுக் அட் திஸ் பாயிண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஎன்ஏ வந்து ஐசோலேட் பண்ற ஒரு சாம்பிள்ல இருந்து ஐசோலேட் பண்ணிட்டு ஐ அம் ஜஸ்ட் பிரேக்கிங் இட் இன்டு ரேண்டம் ஃபிராக்மெண்ட்ஸ். நான் அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படி நான் கட் பண்றேன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா லைக் லிமிடேஷன். ஏன்னா டிஎன்ஏ வந்து ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நான் கட் பண்ணும்போது there's going to be some technical limitations also. எதுல, in sequencing like very long நீ கட் பண்ணனா நீ very very long piece நீ சீக்வென்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா there will be like some drawbacks இருக்கலாம், some limitations இருக்கதா போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா this HGB was closely associated with the bioinformatics.
இல்ல பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பேர் நமக்கு வருது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா will be needing like modern technology ஓட இன்வால்வ்மெண்ட்டுமே இதுல இருக்க போகுது obviously. So just nothing but நான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிஃபைன் பண்றேன்னா it is the application of computer science and information technology to the field of biology and medicine. நான் வந்து சிம்பிளா சொல்ல போனா நான் என்ன பண்றேன், கம்ப்யூட்டர் நான் இன்வால்வ் பண்ண போறேன். எதுக்கு இந்த ப்ராசஸ் லைக் பயாலஜி கூடயோ சயின்ஸ் கூட இன்வால்வ் பண்ணிட்டு further I'm going to continue the process. So hope you now understand what is this who is Sanger, Frederick Sanger, என்ன கதை பண்ணாரு, யார் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைக் we are going to have some informations. அவ்வளவுதான். இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஜெனடிக் மேப்பிங் கரெக்டா, ஜஸ்ட் கோயிங் டு மேப், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போறேன், ஜீன்ஸ் வந்து மேப் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா out of 24 chromosomes, so 24 chromosomes, அதே 24 chromosomes, 0 like 23, right? 24 chromosomes சொல்லும்போது 22 autosomes and X and Y. So we know what is this X and Y, எப்படி வருது அப்படின்னு தெரியும். And 22 autosomes. So what is this autosomes அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? Just nothing but நம்ம செக்ஸ் chromosomes இல்லாத பிற chromosomes நம்ம என்ன சொல்வோம்? We call them as autosomes, or else the chromosomes other than sex chromosomes we call them as autosomes. அப்போ the sex chromosomes எப்படி நம்ம டிஃபைன் பண்ணிருப்போம்? With the term we call them as allosomes. சரியா? இப்போ என்ன நடக்குது? Out of 24 chromosomes, there are 22 autosomes are there and X and Y வந்து கூட present ஆயிருக்கு. 24 we are getting. The last கடைசியா ஒரு சீக்வென்ஸை வந்து கோட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா in May 2006. அப்பதான் கடைசியா நம்மளுக்கு ஓகே இந்த கோடிங்க முடிஞ்சுது அப்படின்ற கதை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are going to see about this like restriction endonucleases. So இது என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா genetic and physical maps on the genome were generated using information on the polymorphism of restriction endonuclease, that is recognition of sites and some repetitive DNAs. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we are getting two terms actually, restriction endonucleases and repetitive DNA sequence. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாட்டிலைட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல போறோம். சரி, இது என்ன நடக்குது, என்ன கதை அப்படின்றத இப்ப நம்மளுக்கு புரியும். இப்ப நம்ம பார்க்க போற பிபிடி மூலமா நமக்கு வந்து புரியும். So before that, let's have a look about the salient features of the human genome. So ஜீனோம்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன பேஸ் பேர்ஸ் இருக்கு, எத்தனை ஜீன்ஸ் இருக்கு, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். I think I already told you one PPT. Just 1 minute. Yes, இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கரெக்டா. Human genome consists of about 3 into 10 to the power of 9 base pairs இருக்கு அப்படின்னு சொல்லி already we have the information. அது தவிர இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா is very very important. We have to make a note of it. And even in exam point of view, even in NEET based question papers எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த values வந்து நமக்கு ரிப்பீட்டடா கேட்குற மாதிரி இருக்கும். So let's talk about the first salient feature. So human genome பார்த்தீங்கன்னா consists about 3164.7 million nucleotide bases. அதான் நம்ம பார்த்தோம் எத்தனை நாள் லைக் இன்டு 10 பவர் ஆஃப் இந்த கதையில வந்து பார்த்தோம். இப்போ நம்ம ப்ராப்பரா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3164.7 million நியூக்ளியோடைட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஜீனோம்ல வந்து நமக்கு இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா they are going to be around some 30,000 ஜீன்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. சரியா? ஸோ ஒரு ஆவரேஜ் ஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேசஸ் லைக் எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா there will be around 3,000 பேசஸ். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கானிசமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா they can vary actually. ஜீன் வந்து எத்தனை இருக்கு, what is the size, everything is going to vary obviously. So the average gene எப்போ ஒரு ஆர்கானிசம் எத்தனை பேஸ், the average geneல எத்தனை பேசஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா they are going to be around 3,000 bases, but again the size are going to vary depending upon the organism. So the largest known human gene யாரு? Dystrophin on X chromosome, which is going to be having around 2.4 million bases. சரி பாத்தீங்கன்னா இவ்ளோ இருக்கு இந்த X chromosome. சரியா? So the values எல்லாமே வந்து we have to make a note of it. It is very very important. Exam point of view ல சரி, even the NEET based point of view இது ரொம்ப ரொம்ப important. Next important values வந்து பாத்தீங்கன்னா literally 99.9% nucleotide bases are same. So நம்ம ஒரு எப்படி சொல்றது, இந்த bases we all know what is a nucleotide. We know what is a nucleotide. We know what is a nucleoside. Again அந்த கதைக்கு நான் திரும்ப போறேன் because I told it many times. சிம்பிளா சொல்லணும்னா சுகர், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பேட் பேஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து கரெக்டா. நியூக்ளியோடைட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி லைக் எவ்வளோ ஒரு 99.9 வெறும் ஒரு 0.1% தான் வேற மாறி இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ ரிமைண்டர் 99.9 எல்லா பீப்புளுக்கும் மெஜாரிட்டி இஸ் கோயிங் டு பி த சேம். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற அந்த 0.1 தட் இஸ் லைக் 3 into 10 to the power of 6 பேஸ் பேர். சரியா? டிஃபரன்ஸ் மேக்ஸ் எவ்ரி இண்டிவிஜுவல் யூனிக். ஸோ அந்த ஒரே 0.1 மட்டும் தான் பாத்தீங்கன்னா they will like a very unique persons அப்படின்னு கூட சொல்ல அவங்க மட்டும் தான் லைட்டா வந்து மாறி இருக்கும்.
சரியா? so the functions of over 50% of discovered genes are unknown. நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்க we plotted the gene literally. நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் மூலமா நம்ம ஜீன் DNA சீக்வன்ஸ்ல just plot a genes இருக்கு என்ன பண்ணப்போ plot பண்ணிட்டோம். ஆனால் நம்ம பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா only 50%, which means நான் பண்ணிட்டேன். I have plot everything is fine. ஆனா அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லா ஜீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் 100% தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. I'll be knowing only 50% மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? மிச்சம் 50% என்ன பண்ணும் எது இருக்குன்றதே எனக்கு தெரியாம தான் இருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டில் லைக் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹியூஜ் வேர் லைக் ஸ்டில் நீட்ஸ் நம்ம இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி 50% தான் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. 50% எதுக்கு இருக்குன்னு தெரியல, என்ன ஃபங்க்ஷன் பண்ண போதும் சுத்தமா எனக்கு வந்து இது தெரியவே போறது கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா chromosome 1 has more genes, that is 2968, whereas Y has a very few, as around going to be 231. Again, less than 2% of genome வந்து பாத்தீங்கன்னா will be coding only for proteins. நான் சொல்றேன் genome தெரியும், only 2% வந்து பாத்தீங்கன்னா will be coding for the proteins. எதுக்கு கோட் பண்ணுவோம் proteins? எதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஃபேக்டர்ஸ் சொல்றோம்ல, இப்போ மைக்ரோ அதுக்கு இதுக்கு ஜீன்ஸ் அதுக்கு இருக்கு. ஸோ கோட் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா வெறும் 2% ஆஃப் ஜீனோம் மட்டும் தான் they will be coding for the proteins. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதோட அவர் லைக் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் டன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், எப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்குது, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் இஸ் இன்வால்வ் இன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்தோம். தென் ஆல்சோ வி saw the methodologies of this human genome project. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்புறமா இல்லாம we saw some important terms in this HEB also. சரியா? அந்த வேல்யூஸ் எல்லாமே. ஓகே, now we are going on for the second important concept, DNA fingerprinting or DNA profiling. இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, இமேஜின் ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கு, ஒரு தெஃப்ட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உடனே யார் வருவா, போலீஸ்காரங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஃபோரன்சிக் டீமை வந்து கூப்பிடுவாங்க. ஃபோரன்சிக் டீம் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு ஓகே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. டோர் மேல யார் கை ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது பொருள் மேல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கா, லைக் ஒரு பவுடர் எல்லாம் போட்டு they will literally எப்படி சொல்றது, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஏற்கனவே சில கிரிமினல்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிரைம் சீன்ல கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன், அது ஃபிங்கர் பிரிண்ட்ஸா இருக்கட்டும், டிஎன்ஏ சாம்பிள்ஸா கூட இருக்கட்டுமே, எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணிட்டு என்ன பண்ண போறாங்க, சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி டேட்டா பேஸோட லிட்டரலி கம்பேர், அதாவது மேட்ச் கண்டுபிடிச்சிச்சு ஃபைன் பண்ணிட்டோம்னா அவங்க தான் திருடாங்க அப்படின்னு சொல்லிட்டு they will be like finding the culprit. கரெக்டா? இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கதைகள் இல்லையா, அதெல்லாம் எப்படி நடந்தது, யாரு கண்டுபிடிச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஒரு கான்செப்ட். ஓகேவா? So it is a technique to identify the similarities and differences of DNA fragments of two individuals. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கோயிங் டு பி யூனிக். அப்பார்ட் ஃப்ரம் சில ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு மட்டும் அகைன் ஒரு டிராபேக்ஸ் சில இடத்துல இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தென் மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே வேற வேற தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இது நான் பண்ணல, இது என்னோட போய் இது வந்து நீ தான் சொல்லிட்டு we cannot cheat anyone. கண்டிப்பா நடக்க போறதே கிடையாது. ஸோ இப்போ ரீனேம் என்ன பண்ணா, இட் இஸ் a technique to identify the similarities and differences of the DNA fragments of two individuals. இது யார் டெவலப் பண்ணா இந்த கரியர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் வந்ததுன்னே கேட்கல, 1985 தான் பாத்துக்கோங்க. 1985 தான் சிஸ்டமே வந்து வந்தது. பட் பிஃபோர் தட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பண்ணவங்களாம் மெஜாரிட்டி they would have escaped by this time. ஸோ பட் எனிவே தேங்க்ஸ் அட்லீஸ்ட் இந்த இயர்ஸ் இப்போ லைக் கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1985 வந்து யார் பண்றா, அலெக் ஜெஃப்ரீஸ் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா he introduced this DNA fingerprinting technology. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா DNA profiling. ஸோ which means இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா DNA obviously will be carrying some non-coding sequence. இல்ல coding sequence வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேரி பண்ணும். we call them as repetitive sequence. இந்த repetitive sequence என்ன அர்த்தம், ஒரு DNA strand இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அந்த strand வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா will be having this basis. கரெக்டா? இந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிலது ரெப்பிடேஷன் இருக்கதா செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலயே வந்து பாருங்களேன், GATA கண்டிப்பா ரெப்பிடேஷன் இருந்துட்டே இருக்கு. இந்த ரெப்பிடேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா it will vary from person to person. It's not going to be like பக்காவா எல்லாமே புதுசா இருக்கும்னு கண்டிப்பா கிடையாது. ரெப்பிடேஷனான ஸ்டாண்ட்ஸ்மே வந்து ஐ மீன் ரெப்பிடேஷனான சீக்வன்ஸ்மே இருக்கும். ஆனா சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பர்சனுக்கும் இந்த ரெப்பிடேஷன் சேமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இட் வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஆல்சோ. சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சில பேர் ரெப்பிடேஷன் இல்லாம கூட இருக்கலாம், சில பேர் ரொம்ப கம்மியான ரெப்பிடேஷன் இருக்கும். Possibilities are like that. So அப்படி சொல்ல போனா the number of person for example கொடுத்திருக்காங்க. For person 1, person 2, let us keep the name A, B, C எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ A பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரெப்பிடேஷன் யூனிட் இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 ரெப்பிடேஷன் யூனிட் இருக்கு. இது இந்த GAT அப்படின்ற யூனிட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் பர்சன் 1 2 3 4 5 6 7 8 9
ஸோ 9 ரெப்படிஷன் இருக்கு செகண்ட் பர்சனுக்கு. தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 10. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பர்சனுக்குமே ரெப்படிஷன் யூனிட் வந்து கண்டிப்பா இருக்கும். பட் எப்படி எத்தனை இருக்கும் அப்படின்றது will obviously keep on changing. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு பர்சன்லையுமே வந்து கண்டிப்பா இந்த ரெப்படிஷன் யூனிட் வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெப்படிஷன் டிஎன்ஏ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். ஒரு ஸ்டாண்ட் என்ன சொன்னா எல்லாமே ரெப்படிஷன் இருக்கும்னு அவசியம் இல்லை. சிலது ரெப்படிஷன் இருக்கும், சிலது ரெப்படிஷன் இல்லாத யூனிட்ஸ்மே இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், இப்போ ரெப்படிஷனா இருக்கிற சீக்வன்ஸை மட்டும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கலெக்ட், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கேதர். நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ செப்பரேட் பண்ணி வச்சு என்ன பண்ண போறேன், எதுல இருந்து ஃப்ரம் தி பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதான் இந்த பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ. அல்லது ரெப்படிஷனா இருக்கக்கூடிய சீக்வன்ஸை மட்டும் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு செப்பரேட். ஓகேவா? as different peaks during the density gradient centrifugation. ஸோ இந்த டெக்னிக் மூலமா நான் என்ன பண்றேன், இந்த டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற டெக்னிக் மூலமா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்பிட் இட். நான் எப்படி ஃபிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, the bulk DNA will forms as a major peak, whereas the small peaks will be called as the satellite DNA. பாத்தீங்கன்னா நான் பல்கா எடுத்துக்கிறேன், I'm just going to separate. இது மூலமா இந்த density gradient centrifugation மூலமா அப்படி நான் ஸ்பிட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா I'll be getting some bands மாதிரி எனக்கு கிடைக்கும். which means நல்லா பல்கியா தெரியுது பாத்தீங்களா? can you see the thicker line, major peak, மிச்சம் மெலிசா இருக்கிறதெல்லாம் we call them as the satellite DNA. இது நம்ம centrifugation, centrifugation அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் என்ன நம்ம காமனா இது நம்ம லேப்ஸ்ல கூட பாத்துருக்கலாம், ஸ்கூல் லேப்ஸ்ல இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து பிளட்டை கொடுப்போம். நம்ம பயாலஜி லேப்ல கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் நம்ம டெய்லி லைஃப்ல எங்க பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, சில பிளட் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு பெரிய டெஸ்ட் டியூப் மாதிரி வச்சுட்டு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், ஒரு லைக் குக்கர் மாதிரி ஒரு வெசல் மாதிரி இருக்கும். அந்த வெசல போட்டு டெஸ்ட் டியூப் வச்சுட்டு அதெல்லாம் ரொட்டேட் எப்படி ஃபேன் ரொட்டேட் ஆகுது, எல்லாம் சுத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஃபாஸ்டா வந்து சுத்தும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளட் சாம்பிள்ல இருந்து அப்படியே ஆர்பிசி தனியா, பிளாஸ்மா தனியா, தனித்தனியா பிரிச்சு வைக்கும். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் அந்த ஒரு கான்செப்ட் தான் இதுவுமே வைக்கிறாங்க. என்ன பண்ண பல்கா எடுத்துட்டு அந்த மிஷின்ல இந்த டெக்னிக் மூலமா தனித்தனியா பிரிக்கிறேன். அப்படி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 மேஜர் இது கிடைக்குது. ஒன் இஸ் கோயிங் டு பி தி மேஜர் பேண்ட், அதர் ஒன் இஸ் கோயிங் டு பி தி satellite DNA, the small one. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிட்டரலி the satellite DNA is classified as, நம்ம satellite DNA யாருன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? the lighter band, can you see here, we call them as the satellite DNA. So next one பாத்தீங்கன்னா the satellite DNA வந்து it is classified as micro satellites and mini satellites. So நான் ஒரு சின்ன ஒரு different classification micro ன்னு எடுத்துக்கிறேன் and mini satellite ன்னு எடுத்துக்கிறேன். Just you can look at this diagram. So micro satellite and mini satellite. So இது வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நமக்கு இந்த மைக்ரோ அப்படி பிரிக்கிறேன், இது மினி எப்படி நான் பிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா obviously is going to be based upon the nitrogen basis. யார் யாரு ஒரு DNA sequence யார் யார்? obviously we have adenine, thymine, cytosine, guanine. இவங்க எல்லாமே பேஸ் பண்ணி தான் ரிச், எவ்வளவு ரிச்சா இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் A to T, whereas G is to C rich அப்படின்ற பேஸ் பண்ணி தான் I'll be able to classify between a micro satellite and a mini satellite. சரியா? and moreover இதுல யார் இதுல இருப்பா, எவ்வளோ லென்த் இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ரெப்பிட்டேட்டிவ் சீக்வன்சஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி வந்து I'll be able to classify. சரியா? so next one பாத்தீங்கன்னா DNA sequence which is randomly repeated in many copy numbers is called variable number tandem. சிம்பிளா சொல்ல போனா VNTR is nothing but variable number tandem repeats. repeats என்ன அர்த்தம், ஒரு DNA சீக்வென்ஸ் நான் சொன்ன மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் ரெப்பீட் ஆயிருக்கு அதை நான் என்ன பண்ண போறேன், ஷார்ட்டா நான் கூப்பிடுறேன் is nothing but VNTR. so VNTR வந்து யார் கூட சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா mini satellite DNA. look at this diagram, we have the micro and we also have the mini. So mini வந்து பாத்தீங்கன்னா the VNTR அப்படின்னு சொல்லுவோம். whereas for micro வந்து பாத்தீங்கன்னா will be using a term we call them as STR. so STR is nothing but short tandem repeat. சரியா? so இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கலாம். எஸ். so next one பாத்தீங்கன்னா சரி, இப்போ இந்த VNTR நம்ம பார்த்தோம் and we saw about the STR also, right? என்ன எக்ஸ்பான்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த VNTR வந்து எடுத்துக்கிட்டோம்னா we know what is VNTR. so VNTR வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து it is going to be specific. ஸோ கண்டிப்பா ஒரு பர்சனுக்குமே மாறிக்கிட்டே இருக்கு, it is not going to be the same. எல்லாமே ஒரு பர்சனுக்கு ஸ்பெசிபிக் அமௌண்ட்ல இருந்து இருக்க போறோம். the size of the VNTR varies from எவ்வளவு சைஸ்ல இருக்கும், around from 0.1 to 20 கிலோ பேஸ் KB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? so the VNTR is good, very specific, ஒரு பர்சனுக்கு மாறிட்டே இருக்கும், ஸ்பெசிபிக் அமௌண்ட்டாகவும் இருக்கும். அப்படி நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தா சைஸ் அப்ராக்சிமேட் 0.1 to 20 கிலோ பேஸ் வந்து they are going to be present. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா we are going to see about an important term
அகைன் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல வரக்கூடிய ஒரு டேர்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிமார்பிசம். சரியா? ஸோ பாலிமார்பிசம், பாலினா என்ன அர்த்தம்? we know its meaning. ஸோ பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட் இஸ் நத்திங் பட் is the higher in non-coding DNA sequencing. So இப்போ நான் வரேன், any difference in the nucleotide sequence observed in a population is called as the DNA polymorphism. சிம்பிளா சொல்ல போனா வேரியேஷன், அவ்வளவுதான். ஒரு ஜெனடிக் லெவல்ல இருக்கக்கூடிய வேரியேஷன் தான் என்ன சொல்வேன், பாலிமார்பிசம். So which means ஒரு DNA sequence we know what is the DNA sequence for your nucleotide sequence வந்து பாத்தீங்கன்னா there should be கண்டிப்பா சில சேஞ்சஸ் இருக்கும். கரெக்டா? Because we are not literally Xerox copies, obviously. நம்ம ஒருத்தருக்கு வந்து Xerox copy. We are not plants also. We are not the Xerox copy. கண்டிப்பா நம்மளுக்குள்ள வந்து changes இருக்கும், right? Some changes like variations அப்படின்னு கூட சொல்லலாம், right? So any difference in the nucleotide sequence, ஒரு sequenceல சில changes இருந்ததுன்னா that is observed in a population, ஒரு population இருக்கக்கூடிய சில particular changes வந்து பேரு we call them as DNA polymorphism. This is variation as the genetic level. Okay வா? So polymorphism வந்து பாத்தீங்கன்னா எதுல ஜாஸ்தி இருக்கும்? Is going to be more or higher in non-coding DNA sequence. எதுக்காக non-coding sequence இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா because the mutations in these sequences or may not affect an individual or is going to be non-coding. இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மியூட்டேஷன் இருந்தா கூட எந்த ஒரு வித்தியாசமும் நம்மளுக்கு இருக்க போறது இல்ல. சரியா? வித்தியாசம் இருக்க போறது but is not going to be affect. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஜாஸ்தியா இருக்க போகுது. So these are all about the DNA fingerprinting, the technology பத்தின ஒரு information நம்மளுக்கு it is done. Now we are going to see about the techniques. So DNA techniques வந்து என்ன கேட்டீங்கன்னா first one is going to be the southern blotting technique அப்படின்னு சொல்லலாம். So southern blotting technique வந்து எப்படி பண்றாங்க? ரொம்ப சிம்பிள், அதேதான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பழைய கதை தான். நம்மக்குள்ள புதுசா சில பேருகளை வச்சு நம்ம எடுக்க போறோம், அவ்வளவுதான் விஷயம். So first southern blotting techniqueல என்ன பண்றோம்னா isolation of the DNA. அதேதான் நான் என்ன பண்றேன், ஒரு சாம்பிள்ல வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கிறேன். அந்த சாம்பிள் என்ன பண்ண போறேன், DNA மட்டும் அப்படியே தனியா வந்து நான் பிரிச்சு கலட்டி நான் எடுக்க போறேன். So I'm going to isolate a DNA. சரியா? So அந்த DNA வந்து எதுல எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா it can be from anything, any sample. Even நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மர்டர் நடந்த டிவி எல்லாம் பாத்துட்டு போறாரு இல்லையா, கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா even from a hair, ஒரு ஒரு எடுத்தது கூட பாத்தீங்கன்னா அந்த ஹேர்ல இருந்து நம்மளால DNA வந்து தனியா வந்து பிரிச்சு வரல கூட கண்டிப்பா இவனோட DNA இருக்கும். கரெக்டா? இவனோட ஹேர்ல இருந்து எடுக்கலாம், from blood, even from saliva. இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா we know என்ன பண்ணலாம், DNA வந்து நான் வந்து எடுக்க முடியும். DNA வந்து present ஆயிருக்கும். சரியா? So I'm going to isolate the DNA from a sample. Okay. Next one பாத்தீங்கன்னா I'm going to digest. Digest of DNA அப்படின்னா digest என்ன சாப்பிட போறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா கிடையாது. Like they have given it technically, so which means என்ன பண்ண போறேன், I'm going to cut it. அவ்வளவுதான். நான் சாம்பிளை வந்து நான் எடுத்துட்டேன். சரியா? So நான் இப்ப என்ன பண்ண போறேன், அந்த சாம்பிளை வந்து I'm going to chop it off. I'm going to break it off into smaller fragments. பாத்தீங்கன்னா இது யாரு பண்ணுவா, நான் வந்து சிம்பிளா எடுத்து ஒரு சிசர்ஸ் எடுத்து I can't cut the sample. DNA வந்து எல்லாம் கட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. சரியா? It's not going to work in that way. ஏன்னா biotechnology we have learned about the tools also we have learned. என்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு குளோனிங் மெத்தட் பார்த்திருப்போம், லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நம்ம வந்து மாலிகுலர் சிசர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். கரெக்டா? that is going to be some separate tool. அதே மாதிரி அப்ப என்ன பண்ண போறேன், நான் எடுத்த சாம்பிள் ரிட்ரீவ் பண்ண சாம்பிள் வந்து I am just going to cut it off. I am going to break into fragments. எது மூலமா பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா by restriction endonuclease. So the restriction enzymes எனக்கு என்ன பண்ண போகுது, can cleave the DNA into smaller segments of various sizes. So cleave அப்படின்னு அர்த்தம் I'm just going to break it. சின்ன சின்ன சைஸ், எனக்கு எந்த சைஸ்க்கு எனக்கு ஓகே, இந்த ஒரு லிமிட் இந்த சீக்வன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா well and good, I can break it off. இப்போ இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா DNA fragment with sticky ends. சரி, இப்போ அந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அகைன் நம்ம வேற ஒரு டாபிக்லயுமே நம்ம பார்த்திருப்போம். ஏன் இங்க இந்த பயோடெக்னாலஜி கான்செப்ட்ல தான் நம்ம இதையும் வந்து பார்த்திருப்போம். ஸ்டிக்கி எண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்போம், எனக்கு வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருந்திருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி லைக் கட்டிங், இமேஜின் வந்து கார்னர்ஸ்ல மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் DNA சீக்வன்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் இமேஜின் நான் சீக்வன்ஸ் ஒரு படிக்கிற சீக்வன்ஸ் நான் கட் பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி கிவிங் மீ சம் லூஸ் எண்ட்ஸ். கேன் யூ லுக் அட் ஹியர், இது வந்து எனக்கு ஒரு லூஸ் எண்ட் மாதிரி தான். கரெக்டா? எனக்கு எந்த இடத்துல இப்ப இந்த லூஸ் எண்டை எடுத்துட்டு இன்னொரு ஒரு ஃபிராக்மெண்ட் கூட நான் வந்து பேர் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கெட் பேர்ட் பிகாஸ் வெரி ஸ்டிக்கி அண்ட் மோர். எது மூலமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பை தி ஆக்ஷன் ஆஃப் DNA லைகேஸ். இது எல்லாமே நம்ம எதுல பார்த்திருப்போம், இந்த பயோடெக்னாலஜி கான்செப்டை நம்ம வந்து பார்த்திருப்போம். சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் I'm going to digest or else I'm going to break it off. Third step என்னன்னு கேட்டீங்கன்னா by the separation of DNA fragments. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஐசோலேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணி போறேன், I'm just going to break it off into smaller fragments. எனக்கு எந்தெந்த வேரியேஷன் சீக்வன்ஸ்க்கு வேணுமோ சைஸ்க்கு வேணுமோ I'm just going to break it off using the restriction endonucleases. Third step வந்து பாத்தீங்கன்னா separation of DNA fragments. நான் என்ன பண்ண போறேன்,
பிரிக்கணும் நெக்ஸ்ட். நான் கட் பண்ணி வச்சது போதுமா? நான் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா பிரிக்கணும். அதுக்கு will be needing some technique. கரெக்ட்டா? அந்த டெக்னிக் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா by gel electrophoresis. So electrophoresis again நம்ம வேற இதுல physics chemistry எல்லாம் படிச்சிட்டு போறேன். electrophoresis method. So which means என்ன பண்ண போறேன்? I'm going to separate it by using electricity. Electricity தான் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த டெக்னிக்கை நான் வந்து ஃபாலோ பண்ண போறேன். சிம்பிளா சொல்ல போனா they treat the DNA fragments with alkali solution, that is like sodium hydroxide to denature the DNA bonds in the gel into single strands. என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா இவ்ளோ நீங்க இந்த அர்த்தத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் அவசியம் இல்ல. ஒரு DNA we all know is going to be a double strand. கரெக்டா? டபுள் ஸ்ட்ராண்ட் என்ன பண்ண போறேன்? நான் வந்து பிரிச்சு எடுக்க போறேன். இது ஒரு ஸ்ட்ராண்டா, இது ஒரு ஸ்ட்ராண்ட், நான் பிரிச்சு எடுக்க போறேன். நான் சிம்பிளா வந்து பிரிச்சு எடுக்கணும்னா முடியுமா? நடுவுல யார் இருக்கா எனக்கு? I'll be having the nitrogen bases, right? இது ரெண்டுமே இருக்கக்கூடிய நியூக்ளியர் செயினை வந்து ஒன்னா வச்சிருக்கிறதே நம்ம யார்? நம்மளோட நைட்ரஜன் பேசிஸ் தான். அப்ப நைட்ரஜன் பேசிஸையும் நான் வந்து பிரிச்சாகணும். கரெக்டா? I have to break that bond first. இது எல்லாமே நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா by using these electrophores, like electricity pass. Look at this diagram, that's what I have done. Electricity pass பண்ணிட்டு the technique is going to happen. சரியா? Separation of the DNA fragments. Fourth step என்னன்னு கேட்டீங்கன்னா transforming, that is transferring of DNA fragments. நான் என்ன பண்றேன்? நான் வந்து fragments isolate பண்ணிட்டு நான் நல்ல bonds எல்லாம் break பண்ணிட்டு குட்டி குட்டி fragments இப்ப என் கையில இருக்கு. அந்த fragments என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா I'm going to transfer. ஏன்னா அப்படியே நான் வச்சிருக்க முடியாது. I have to develop it. என்ன பண்ண போறோம்? ஒரு மீடியம். மீடியம் என்ன அர்த்தம்? ஒரு பிளேட். இப்ப நம்ம சாப்பிடுறோம், நான் ஸ்டவ்ல I'm cooking something, I have to eat means I have to transfer to the plate. நான் ஒரு பிளேட்ல மாத்த நம்ம சாப்பிட முடியும். ஓகே, நீ ஸ்டவ்ல எடுத்து கூட சாப்பிடலாம், பட் சப்டையும் பட் ஸ்டில் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்பனா I will be transferring it to a plate, then be able to consume it. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ண போறேன்? அந்த பிளேட் தான் மீடியம் அப்படின்ற மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறேன்? கட் பண்ண DNA fragments வந்து ஒரு மெம்பரேன் ஆர் மீடியம்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அந்த மீடியம் வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருக்கலாம்? It can be nitrocellulose or nylon. அந்த பேஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியம் இப்படி தான் இருக்கும். இந்த nitrocellulose மீடியம்ல வந்து I'm just going to transfer. மேல வந்து வச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். or it can also be made of nylon. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா transferring step. Next step we have is the hybridization using radioactive label VNTR probe. We know what is this VNTR. இப்போ hybridization என்ன அர்த்தம்? hybrid, right? I'm just going to mix up ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் விஷயத்தை நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். I'm just going to combine. சரியா? ஹைபிரிட் வெரைட்டிஸ் அப்படிதான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ண? by using எப்படி நான் ஹைபிரிட் எப்படி கம்பைன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா by using this radioactive techniques, that is VNTR probe மூலமா நான் வந்து பண்ண போறேன். ஓகேவா? எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா to form a hybridized DNA. So obviously எனக்கு கிடைச்ச samples I'm just putting in a gel electrophoresis பண்ணி like particles வைக்கிறேன். அதுக்கப்புறம் I'm going to convert it. இந்த VNTR like literally எப்படி சொல்றது? இமேஜின் நம்ம வந்து லைக் எப்படி சொல்றது, ஃபில்டர் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ ஃபில்டர் பேப்பர் சொல்யூஷன் டிப் பண்ணி அந்த ப்ராசஸ் மூலமா ஸோ விச் மீன்ஸ் ஃபில்டர் பேப்பர் இன் சொல்யூஷன் ஆஃப் ரேடியோஆக்டிவ் லேபிள் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ என்ன ப்ரோ மீன்ஸ் என்ன ஆகும்? அது எல் பி லைக் பைண்டிங். இந்த டிஎன்ஏ ஆகும் காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் கூட சீக்வன்ஸ் கூட வந்து தே வில் பி பைண்டிங். பைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு யார் கிடைக்க போறா அப்படின்னு கேட்டோம்னா we will be having the hybridized DNA. Yes, the next step is going to be detection of the hybridized hybridized DNA by autoradiography. பாத்தீங்கன்னா literally like taking an X-ray. நம்ம வந்து உடம்பு சரியில்லை, செஸ்ட் போன் ஏதோ உடஞ்சி போச்சு, அந்த மாதிரிலாம் நம்ம போறோம், அடிபட்டுருச்சு, ஃப்ராக்சர் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லைக் எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க, ஒரு மிஷின் பண்ணி நிக்க வைப்பாங்க, இது டேக் த பிரிண்ட், அந்த இமேஜை வந்து எடுக்கும். கரெக்டா? அதே கதை தான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்? நான் கட் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்? ஹைப்ரைஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஹைப்ரைஸ் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே now I have to analyze it, right? I have to detect. நான் சீக்வன்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ண போறேன்? I'm using a method called them as autoradiography. சரியா? இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கையில யார் இருக்கா? இந்த ஹைப்ரைஸ் பண்ண டே நம்ம கையில இருக்கு போன ஸ்டெப்ல இருந்து. அதை என்ன பண்றேன்? எக்ஸ்ரேக்கு நான் வந்து எக்ஸ்போஸ் பண்றேன். எக்ஸ்ரே நம்ம பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனா கூட மிஷின் நிக்க வைப்பாங்க, எக்ஸ்ரே எடுக்கும். அது வந்து அப்படியே ஒரு ஃபிலிம்ல வந்து ஒரு எக்ஸ்ரே ஷீட்ல வந்து பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அப்ப டாக்டர் நம்ம லைட் மேல வச்சு பாப்பாரு இல்லையா? அதே மாதிரி தான் அதை நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ்ரே ஃபீல்ட்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு we are taking the print. நான் வந்து பிரிண்ட் எடுத்துக்கிறேன். சரியா? சொல்ல போனா the autoradiograph gives an image in the form of dark and light band is called as DNA fingerprint. பாத்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கும்போது can you see here? ஒரு zigzag some kind of shape இருக்குது. பட் நான் எக்ஸ்ரேக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அதை நான் பிரிண்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் பேண்ட் பேச்சஸ் மாதிரி எனக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ ரேடியோகிராஃப் ஒரு எக்ஸ்ரே ஃபிலிம்ல வந்து பிரிண்ட் எடுக்கிறாங்க. சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஸ்டெப்ஸ். எதுக்கு? நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். நான் அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்? கம் பேக் அகெயின். இதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ் இந்த ஸ்டெப்பை நான் வந்து மொத்தமா கொடுத்துருக்கேன். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா ஐ ஹேவ் கிவன்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், டிஎன்ஏ வந்து நான் தனியா பிரிச்சு எடுத்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன சொன்னா குட்டி குட்டி ஃபிராக்மெண்ட்ஸ் என்னோட லைக் எனக்கு எப்படி தேவையோ பிகர் ஒன் ஸ்மாலர் ஒன் இந்த படிக்கிற சீக்வன்ஸ் எனக்கு தேவை நான் கட் பண்ணி ஃபிராக்மெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு யூஸ் தி ஜெல் ஃபாரசிஸ் மெத்தட், நான் ஜெல் எலக்ட்ரோஃபோர்ஸ் மெத்தட் மூலமா நான் வந்து அதுக்கு இன்டியூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு மெம்பரேன். அந்த மெம்பரேன் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி நைலான் ஆர் எனி தட் பேசிஸ். அந்த பேசிஸ் மூலமா நான் வச்சுட்டு இட்ஸ் கோயிங் டு do the hybridization technique. So இந்த hybridization technique I'm just going to combine. சிம்பிளா சொன்ன போனா DNA fragment நான் கம்பைன் பண்ண போறேன். ஹைபிரிட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், I'm going to இதுக்கு எக்ஸ்ரேக்கு நான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதை எக்ஸ்ரேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேஸ் கூட நான் வந்து அது எக்ஸ்ரேக்கு முன்னாடி நான் வந்து அதை காட்டும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா I'll be able to produce எனக்கு என்ன கிடைக்கும் அந்த எக்ஸ்ரே ஷீட் அப்படின்னு எடுத்துன்னு பாத்தீங்கன்னா I'll be getting some darker and light bands. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா we call them as the DNA fingerprint. Look at this diagram. எக்ஸ்ரேக்கு வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அந்த ஹைபிரைஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏவை I'll be getting this kind of bands. இதை நம்ம என்ன சொல்றோம், DNA fingerprint. இதுதான் வந்து we have given here. This is all about the DNA fingerprinting technology. So next வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the applications of DNA fingerprinting. நம்ம இப்பதான் சொன்ன ஸ்டார்டிங்லே ஓகே டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் ஆனால் இது வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் நமக்கு தேவைப்படும். கரெக்டா, என்ன ஃபீல்ட்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபாரன்சிக் டூல் நான் சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் சயின்ஸ் எதுக்கு, ஒரு டெத் யார் ஐடென்டிஃபை டெட் பாடி இருக்கு, டெத் சால்வ் பண்ணுறது, ஈவன் ரேப் கேசஸ் லைக் சரி பெட்டர்னிட்டி எது சொல்லலையா அப்பா அம்மா யாரு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே will be needing these forensic tools. Next one பாத்தீங்கன்னா for the diagnosis of genetic disease. So obviously genetic disease நம்ம எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா சிக்கல் செல் அனீமியா, அல்சைமர்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டயக்னைஸ் பண்றதுக்கு will be இந்த டெக்னாலஜி ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா determine the phylogenetic status. So what is phylogenetic status அப்படின்னு கேட்டீங்கன்னா animals, அதாவது அனிமல்ஸோட எவல்யூஷனரி ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறதுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜூக்கு போயிருப்போம். நம்ம ஜூக்குலாம் வந்து போனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், பட் ஸ்டில் இது நம்ம வேற சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஜூக்கு போனா ஜூல வந்து ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா குரங்குல இருந்தே மனுஷன் வந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்துச்சு. லைக் குரங்கு வச்சு 4 கால் நடக்கும், அப்படியே கொஞ்சம் நிமிந்து நடந்தா கடைசியில ஒரு மனுஷன் நடந்து போற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்லாம் நம்ம நிறைய வச்சிருப்போம். கரெக்டா, இது மனுஷன் வந்து அவரோட ஆன்சிஸ்ட்ரல் ஹிஸ்டரி எப்படி அந்த இந்த பைலோஜெனடிக் எவல்யூஷனரி ஹிஸ்டரி எல்லாம் பத்தி நம்ம படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த fingerprinting technology will be very much helpful. Next one பாத்தீங்கன்னா to determine the population and genetic diversity. அதாவது இப்போ நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் எப்படி வந்தான், அந்த மனுஷனுக்கு ப்ரீவியஸ் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஹோமோ சேப்பியன்ஸ், ப்ரீவியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹாபிலிஸ், நியாண்டர்தல்ஸ் நிறைய இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் டைவர்சிட்டி எல்லாத்தையுமே படிக்கிறதுக்குமே இந்த fingerprinting technology will be very much helpful. ஓகேவா, that is what I have given here. Just ஒரு சின்ன ஒரு combination. Yes, next last வந்து பாத்தீங்கன்னா I want to show you, இதோட finish பண்ணிக்கிறேன். So which means இப்போ இந்த இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மதர், can we see the bands is solving paternity using DNA fingerprinting here. The person one is likely to be the father of the child. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சைல்டுக்கு வந்து யாரோட காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா அப்பாவோடதோ இருக்கும், அம்மாவோடது காம்பினேஷனுமே இருக்கிறது தான் நம்ம சைல்டுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஈவன் சம்டைம்ஸ் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸோடது கூட காம்பினேஷன் நமக்கு இருக்குதான் போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் கம்பேரிங் ஒரு 3% இருக்காங்க, யார் அப்பானே தெரியல, ஆர் கோயிங் டு கம்பேர். அப்படி பாத்தீங்கன்னா லைக் லுக் அட் திஸ் டயக்ராம். இந்த எல்லோ பாசிபிலிட்டி பாருங்க, 2% எகைன் கேன் பி ஃபாதர் 1 ஆர் ஃபாதர் 2. சரியா, தட் இஸ் ஒன் காம்பினேஷன். இப்போ பாத்தீங்கன்னா 2 பேர் இப்போ வந்து கண்டிப்பா 3 இருக்க சான்ஸ் இல்லை, பிகாஸ் இந்த சைட்ல ஒரு லைட் எல்லோ கலர் இருக்கு, அது இந்த இடத்துல இல்ல. ஸோ 3 இஸ் ஒமிட்டட். மிச்சத்தை கம்பேர் பண்றாங்க. லுக் அட் திஸ் டயக்ராம் அகைன். இப்போ நெக்ஸ்ட் டே மாட்டிக்கினார் யாரு, ஃபாதர் 1, பிகாஸ் 2 பேண்ட் இருக்கு, இந்த இடத்துல 2, இதுல ஒன்னே மட்டும் தான் இருக்கு. இப்போ ஃபாதர் 2 வந்து கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. ஸோ ஹூ இஸ் லைக்லி டு பி த ஃபாதர், நம்மளோட 1 ஃபர்ஸ்ட் பர்சன். இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி யாரு சைல்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு நம்ம டவுட்ல இருக்க பர்சன்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனாலிசிஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வில் பி ஏபிள் டு டூ தட். எல்லாத்துக்கும் உங்களுக்கு யார் தேவைன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னாலஜி. இதை பத்தி லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம கரெக்டான இதில் யூஸ் பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தி மேன்கைண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது செமி கன்சர்வேட்டிவ் மாடல். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஎன்ஏ வந்து என்ன பேக்கேஜிங் இருக்கு, என்ன கதை எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம எடுக்க போறது செமி கன்சர்வேட்டிவ் மாடல். இதை ப்ரூவ் பண்ணது யாரு, நம்ம ஆல்ரெடி we know 2 persons did யாரு, நம்ம பிரான்சிஸ் லைக் வாட்சன் அண்ட் கிரிக் அவர் என்ன பண்ணாங்க, டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றத we saw and how it happened also we saw. இப்போ நம்ம வந்து பார்க்க போறது செமி கன்சர்வேட்டிவ் மாடல். இந்த செமி கன்சர்வேட்டிவ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யார் இதை ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். விச் மீன்ஸ் ஒரு 2 பர்சன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா
நெல்சன் அண்ட் ஸ்டால் இவங்க 2 பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஎன்ஏயோட செமி கன்சர்வேட்டிவ் மாடலை வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடல்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, லுக் அட் திஸ் டயக்ராம். எப்பவுமே ஒரு இமேஜின் ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, or else I'll give it in a different way. சரி, இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு மெயினான ஒரு டெம்ப்ளேட் டிஎன்ஏ ஒரு சீக்வன்ஸ்ல இருந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அடுத்த டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டும் இருக்கும், அட் த சேம் டைம் புதுசா சிந்தசைஸ் ஆன இன்னொரு ஸ்ட்ராண்டுமே இருக்கும். which means they'll be having two strands. சரியா? இப்போ இதான் வந்து ஒரு பேரண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் நான் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ அந்த டெம்ப்ளேட் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், I'm going to produce two strands, two DNA இதுவரை ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னா, அது யார் இருப்பா? ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து will be from the template. பேசிக்கா யார் இருந்தாங்களோ அதோட ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட்ல இருந்து கிடைச்சிரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கேன் யூ see the differentiate பண்ணி green. இது வந்து green வந்து பாத்தீங்கன்னா புதுசா சிந்தசைஸ் ஆனக்கூடிய ஸ்ட்ராண்ட். அப்படி இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அப்பால இருந்தும் பாதி வரும், அம்மால இருந்தும் பாதி வரும். கரெக்டா? அதே மாதிரி தான். சோ இது வந்து குழந்தை எடுத்துக்கலாம். இமேஜின் மதர் இஸ் கோயிங் டு பி டாட்டர் எடுத்துக்கலாம். சோ டாட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து மதரோடது இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து புதுசா சிந்தசைஸ் ஆனது இருக்கும். இதை அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொண்டு வராங்க. யாரு? 2 பேர். we have Nelson and Stahl. So என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, E. coli. We know this what is E. coli? This is nothing but Escherichia coli. இந்த Escherichia coli என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, ஜெனரேஷனா they are keeping on cultivating. எத்தனை? ரெண்டு ஒரு strains, which means 2 E. coli பாக்டீரியா வந்து 2 ஜெனரேஷனா கல்டிவேட் பண்ணிட்டே வராங்க. இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் என்ன ஐ மீன் 2 ஒரு சாம்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, one is like it has a very high like so dark அப்படின்னு எடுத்துக்கலாம். One is going to be very light. ஓகேவா? அதுல வந்து they are just cultivating. ஒன்னு டார்க் அப்படி இருக்கக்கூடல ஹெவி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ஹெவில யாருப்பான்னு கேட்டீங்கன்னா, we have this N15. அந்த N15 மீடியம்ல வச்சு அந்த ஒரு ஈக்வாலை வந்து க்ரோ பண்றாங்க. இஸ் கோயிங் டு பி வெரி ஹெவி. வேற இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைட் இருக்கிறதுல N14 இந்த ஐசோடோப் உள்ளல வந்து வச்சுட்டு they are just cultivating. ஓகே, அதை வளர்த்துட்டே வராங்க. ஸோ வாட் ஹேப்பன் ஆஸ் அ ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி கல்டிவேட் பண்ணிட்டே வரும்போது என்ன கண்டுபிடிக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த N15ல கடை ஜென்ரேஷன்ல யார் இருந்தா, they had the darker or the heavier one had only N15 ஐசோடோப் மட்டும் தான் இருந்துச்சு. வேற இந்த லைட்டர் ஒன்ல பாத்தீங்கன்னா வேற யார் இருந்தா, வெறும் N14 மட்டும் தான் வந்து நமக்கு பிரசன்ட் ஆயிருந்தாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, we have a technique we call them as cesium chloride. cesium chloride gradient density centrifugation. சரியா? இந்த டெக்னிக் மூலமா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, டார்க்கர் அண்ட் லைட் பேண்ட்ஸ் ஆர் ஹெவி அண்ட் லைட் பேண்ட்ஸ் வந்து அவங்களால வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். சரியா? அப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த சாம்பிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எது நமக்கு கிடைச்சிருக்குது N15 and N14. இது ரெண்டுத்துமே வந்து they are going to transport it to a medium. அந்த மீடியம் யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அமோனியம் குளோரைட். சரியா? ஸோ அமோனியம் குளோரைடுக்கு வந்து எடுத்துட்டு இந்த மீடியம்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு they are just growing. சரியா? இப்போ நம்ம வந்து N15 க்ரோ பண்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் க்ரோ பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஃபியூ ஹார்ஸ் கேப்ல ஒரு பர்டிகுலர் டைமிங்ஸ் கேப்ல வந்து they are taking some samples. என்னென்ன டைமிங்ஸ் கேப் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து it was taken a gap of 20 minutes. Another one is taken, the sample is taken at the gap of 40 minutes. ஸோ ரெண்டு ஒரு டிஃப்ரெண்ட் 2 டைமிங்ஸ்ல வந்து சாம்பிள்ஸை வந்து அவங்க ரெட்ரீவ் பண்றாங்க. எது? இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அமோனியம் குளோரைட்ல வளர்ந்த மீடியம்ல. ஸோ இந்த அமோனியம் குளோரைட்ல வளர்ந்த மீடியத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the N15 is going to be heavy isotope பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து என்ன கண்டுபிடிக்கான்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் செட்டில். எந்த கலர்ல செட்டில் ஆனான்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்ல போனா ஹைபிரிட் வெரைட்டி ஒரு கலர்ல வந்து they are getting ஹைபிரிட் பேண்ட்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. whereas we talk about this N14, they had both. யார் யார் இருந்தா? ஹைபிரிட் பேண்டும் இருந்தாங்க, whereas லைட் பேண்ட் ரெண்டுமே இருந்தாங்க. சரி, இப்போ இதுல என்ன ப்ரூவ் பண்ண வரீங்க? look at this diagram. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, heavy band is going to be the red color, hybrid band is going to be the brown color, whereas light color யார் பேண்ட் இருக்கா? ப்ளூ கலர். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தாலே தெரியும், ஒன்னு வந்து ஹெவி பேண்ட், இன்னொன்னு is going to be the light band. சரியா? இப்போ இந்த ஹெவி that is the N15 and N14 இந்த லைட் அண்ட் ஹெவி பேண்ட்ஸ் நான் என்ன பண்ண போறேன், இந்த அமோனியம் குளோரைடுக்கு உள்ளதுக்கு நான் எடுத்துட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லைக் ஒரு பர்டிகுலர் டைமிங் ஸ்லாட்ல வந்து ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் தி சாம்பிள்ஸ். நான் சொன்ன மாதிரி 20 minutes and 60 minutes சாம்பிள்ஸ் நான் வந்து எடுக்க போறேன். சரி, இப்போ எடுத்துல எனக்கு என்ன ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 minutes கேப்ல எடுத்தேன் பாத்தீங்களா ஒரு சாம்பிள், அந்த சாம்பிள வந்து எனக்கு என்ன செட்டில் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, they both settled as for
hybrid region, which means intermediate அப்படின்னு செட்டில் ஆனாங்க. இந்த எடுத்த 60 minutes கேப்ல 40 minutes கேப்ல எடுத்தவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா settle for both light as well as the intermediate gap. இல்ல என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா can you see here hybrid வந்து இதுலயும் இருந்துச்சு, whereas 60 minutes I mean 40 minutes கேப்ல ரெண்டுத்துலயுமே இருந்தது. நான் என்ன சொன்னேன், டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பேரண்ட் டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா அடுத்து சிந்தசைஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பேரண்ட் ஸ்டாண்டோ இருக்கும், ஒரு புதுசா சிந்தசைஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்டோ இருக்கும். கரெக்டா? இப்போ இல்ல பேரண்ட் ஸ்டாண்ட் யாரு, நம்ம ஹைபிரிட் தான் நம்மளோட பேரண்ட் ஸ்டாண்ட். புதுசா சிந்தசைஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்ட் யாரு, லைட். ஸோ ரெண்டுமே வந்து இருக்கும் அடுத்து சிந்தசைஸ் ஆகக்கூடிய ஸ்டாண்ட். இதான் அவங்க என்ன பண்ணாங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா, they just try to prove யாரு நம்ம டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா it is like a semi conservative model of the DNA replication. இதான் வந்து அவங்க ப்ரூவ் பண்றாங்க.